ஹலோ கேஸ், வெல்கம் பேக் இபிக் ரோல்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம தி டைம் ஆஃப் ரீபர்த்தோட எபிசோட் 1 to 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருக்க மான்வாஸ் ஒன்றும் பார்க்கலன்னா அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அப்போ சரி கேஸ், வாங்க நாம எபிசோடுக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நோர்த் டெரிட்டரியில் இருக்க டீமன் மேஜிக் சீல்னு ஒரு பொருள் தான் காட்டுறாங்க. அந்த சீரை சுற்றி ஒரு 4 ஸ்டாச்சூஸ் நிற்கிது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்ட ஒரு பையன் அங்கே நிற்கிறா. இவன் தான் லின்யூ, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. அவன் சொல்கிறா ஃபைனலாக இதை எடுக்க வேண்டியதா. அப்போ ஹீரோ அங்கேருந்து ஒரு ஜம்பு நேராக அந்த ஸ்டாச்சு இருக்க இடத்தோட சென்டருக்கே போயிட்டா. அப்போ அதில் ஒரு ஸ்டாச்சு கண்ணு முடிச்சு கடுப்பாய் சொல்கிறா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் பெர்மிஷன் இல்லாமல் இந்த டீமன் சீல் ஆண்டிக்குள்ளே வரதுக்கு. அப்போ ஹீரோ அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்டாச்சு வெப்பன் எடுத்து ஒரே அடி. ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா டாஜ் ஆயிட்டா. இப்போ இன்னொரு ஸ்டாச்சு பேக்ல இருந்து உங்களோட ஒரு சத்து போடா. அப்போ ஹீரோ அந்த அட்டாக்கு வரதை கவனிச்சுட்டு அதுல இருந்து டாஜ் ஆயிட்டா. அப்படியே எல்லா ஸ்டாச்சும் பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே எல்லாத்தோட சென்டர்ல போய் நின்று கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்டே சொல்றா, நீங்க 5 கார்ட்ஸும் என்னோட முன்னாடி வெறும் கல்லு தான். அப்படி சொல்லி ஒரு அட்டாக்கு ஹீரோ அட்டாக் பண்ண ஒரு சைக்ளோ மாதிரி சுத்தி அந்த எல்லா ஸ்டாச்சோட உடம்பை 2ஆ வெட்டிடுச்சு. அப்படியே அங்கிருந்து ஒரு ஸ்டாச்சு மேல கீழே இறங்கிட்டு சொல்றா, இன்னும் வீக் எனிமீஸ் வந்துட்டே இருக்காங்களே. அங்க பார்த்தா ஒரு சைட்ல எக்கச்சக்கமான ஆளுகள் பவர் கேதர் பண்ணி நிக்கிறாங்க, இன்னொரு சைட்ல எக்கச்சக்கமான டீமன்ஸும். அப்ப அங்கிருந்து டீமன் கத்திக்கிட்டே கேக்குறா, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு நான் பெர்மிஷன் இல்லாம இந்த டீமன் சீல் ஆண்டிக்குள்ள வர்றதுக்கு, எல்லாரும் அவனை பிடிங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஓ அப்ப இது ஹோலி ரெலம் வைடு ஷாடோஸா, இவங்க தான் பாஸ்ட்ல நார்த்தன் பவுண்டரியோட பவர்ஃபுல் ஸ்பிரிட்ஸ். இவங்க ஒரிஜின் மாஸ்டரை விட டிஃபரெண்ட் இல்ல. என்ன இன்னைக்கு கவனிக்கிறதுக்காக 7 டீமன் கிங்ஸ் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லா டீமன்ஸும் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அப்போ ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு ஸ்பீடா போய் எல்லாத்தையும் போட்டு வெளுத்த வாங்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப அதுல ஒரு டீமன் ஹீரோ பார்த்து பயந்துகிட்டே பின்னாடி போகும்போது ஹீரோ அங்கிருந்து ஸ்பீடா வந்து அதோட சோழியை முடிச்சுட்டா. அப்படியே எல்லா டீமன்ஸையும் போட்டு தள்ளிட்டு கடைசி அந்த சீல் இருக்க இடத்துக்குள்ள வந்துட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, கடைசியில நீயே வெளியில வந்துட்ட. அப்ப அந்த சீலுக்குள்ள இருந்து ஒருத்தன் பெறா. இவனோட பேரு தான் கிரேட் சீனியர் சூமரு. அவன் கேக்குறா, யாரா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்குது. அப்ப ஹீரோ அங்கிருந்து, கிரேட் சீனியரோட தூக்கத்தை கலந்ததுக்கு சாரி, ஆனாலும் இன்னைக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அப்ப அந்த கிரேட் சீனியர், என்னால இது நம்பவே முடியல, நீயே அந்த ஓலியர் எல்லாம் வைடு ஷாடோஸ் எல்லாம் உடைச்சது. நீ ஒரு மோட்டர் எல்லாம் கல்டிவேட்டரா, நீ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க. அப்படியே கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்டே கேக்குறா, உன்னால இந்த ஓல்டு மேனை டீல் பண்ண முடியுமா, பாரு என்னோட கையை. அப்படி சொல்லி ஒரு அட்டாக் வர பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் கூட அசரல. அதோட முன்னாடி நின்னு சொல்றா, ஆஹா இந்த டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த உலகத்துல என்னோட கண்ணுக்கு பிடிச்ச கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் கொஞ்சம் தான். இது பார்த்துட்டு இருந்தாலும் ஷோக்காய் நினைக்கிறா, இந்த பையன் ஒரு சாதாரணமானவனே கிடையாது. இந்த பையன் மோட்டர்லாம் கல்டிவேஷன் வச்சுக்கிட்ட சீனியரோட கிரேட் தாவோ சன் மெத்தட் எசன்ஸ்ல இவ்வளோ ப்ரொஃபிஷியண்டா இருக்கா. அப்படியே ஹீரோ கிட்ட கேக்குறா, டேய் நீ எங்க இருந்துடா வர. அப்ப ஹீரோ கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்ட, நீங்க கேட்டது நல்ல ஒரு கொஸ்டின் தான். அங்கிருந்து மேல கட் பண்ணா எருத்துல. அங்க ஹீரோ சொல்ற, என்னோட பேரு தான் லின்யூ. அன்னைக்கு அந்த ஆட்ஸ் அரேஞ்ச் நடக்கலனா என்னோட ஃபியூச்சர் பிளானை யோசிச்சுக்கிட்டு நான் எக்ஸாம் ரூமுக்குள்ள இருந்திருப்பேன். ஐயோ லைட் ஆயிடுச்சே, சீக்கிரம் போகணும். அப்ப அங்கிருந்து ட்ரக் ஃபாஸ்டா வந்து ஒரே மோது. அப்படியே அந்த ஆக்சிடென்ட்னால எல்லாம் முடிஞ்சு போகும்னு நான் நினைச்சப்போ நான் அங்கிருந்து வேற உலகத்துக்கு க்ராஸ் ஆகி வந்தேன். வேற இடத்துல ஹீரோ சடனா எந்திரிச்சு, நான் எங்க இருக்கேன், எனக்கு டிராபிக்ல ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் க்ராஸ் பண்ணி வந்த பிளேஸ் ஹோமங் கான்டினென்ட். நான் இருக்க பிளேஸுக்கு வாங்ஷியான் கிளான்னு நேம். அது ஹோங்மங் கான்டினென்ட்ல இருக்க ஹெவன்லி இமோர்டல் கிளான். நான் ஒரு இமோர்டல் செட்டில் ஜாயின் பண்ணி என்னோட ஃபியூச்சருக்கு குட் சான்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்க போனேன். ஆனா அதோட முடிவா வீக்கா இருக்கவங்கள ஸ்ட்ராங்கா இருக்கவங்க புள்ளி பண்ற இந்த உலகத்தை நான் ரொம்ப அண்டர்மேஸ்டட் பண்ணிட்டேன். ஹீரோ அந்த செட்டில் இருந்து அடிச்சு பத்தி விட்டுட்டு சொல்றாங்க, டேய் மோட்டர் எல்லாம் ட்ராஷ், உன்னால எங்களே டிஃபீட் பண்ண முடியல. இதுல வர உனக்கு இந்த செட்டில டிசேபிள் ஆன வர ஆசை, நீ அதை கனவுல கூட நினைச்சு பார்க்காத முட்டா பயல. இனிமே உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஒரு பொண்ணு கிடந்து கதிர்கிட்ட, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க என்னன்னு பார்த்த ஒரு பையன் அந்த பொண்ணை தப்பா நடந்துருக்க பாக்குறா. அப்ப அவன் சொல்றான், நீ எவ்வளவு சத்தமா கத்தனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இங்க வர மாட்டாங்க. அப்ப ஹீரோ பேக்ல இருந்து கத்திக்கிட்ட கேக்குறா, இவ்வளவு பட்டா பகல ஒரு இன்னசென்ட் பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்ப டேய் முட்டா பையன், நீ எங்க இருந்துடா வந்த, உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா வந்து ஹீரோட செஸ்ட்ல கத்தி எடுத்து சொருகிட்டா. அப்ப ஹீரோ அந்த குத்து வாங்கிட்டா நினைக்கிறா, சார் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்,
அப்ப அவன் சொல்றா, உனக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? என்ன பாக்குறதுக்கு வாங்சியாங் கிளான்ல இருக்க மாதிரி தெரியல. அப்ப ஹீரோ நினைக்கிறேன், நான் இந்த உலகத்திலேயே சாக போறேனா? என்ன இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. மறுபடியும் ஹீரோ இந்த உலகத்தை க்ரோஸ் பண்ணி வந்த நாளுக்க கண் முழிச்சிட்டா. அது மட்டும் இல்ல, மீண்டும் இந்த நாள்ல ஒரு டைம் லூப்பா ட்ராப் ஆயிட்டா. எப்படின்னா மாநாடு மூவி இல்லையா, அதுல எப்படி நடக்குதோ அது மாதிரிதான். அப்ப ஹீரோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டா, ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இருக்க இந்த வேர்ல்டுல நான் சும்மா சத்துட்டு இருக்கவே முடியாது. அதனால நானும் ஸ்ட்ராங் ஆகணும். நான் இங்கிருந்து கிளம்பி போனா மட்டும்தான் நானாவே ஸ்ட்ராங் ஆக முடியும். ரீஇன்கார்னேஷன் ஒரே நாள்ல நடந்தாலும் இந்த உலகத்துல எக்கச்சக்கமான டெலிபோர்டேஷன் நிறைய இருக்கு. அது எனக்கு ஹோமங் கோண்டிஜென்ட்ல ஒரே நாள்ல டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. இந்த பிளேஸ் ஒரு வாஸ்ட் கோண்டிஜென்ட் மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எக்கச்சக்கமான மேஜிக் பிளேசஸும் இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் இன்னைக்கு நான் போக போற இடத்த நினைச்சு. அது என்ன இடம்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்க ஸ்னோ கண்ட்ரி. அங்க ஹீரோ பெங்குயின்ஸ் கிட்ட கேக்குறா, ஹே கேஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் பொரோரோ யாருன்னு தெரியுமா? அப்போ அதெல்லாம் பாக்குது, யாரா நீ எங்க இடத்துக்குள்ள வந்து கேம்ப் ஃபயர் போட்டுட்டு இருக்க? அதுக்கப்புறம் நான் அந்த ரூமரால நினைஞ்சிருக்கேன், கோஸ்ட் வேல்டுக்கும் போயிருக்கேன். அங்க ஹீரோ நீச்சல் அடிச்சுக்கிட்ட கேக்குறா, ஏ முட்டா பசங்களா, நீங்களா ரொம்ப பவர்ஃபுல். இந்த ஸ்பீடுக்கு உங்களுக்கு வாட்டர் கோஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி இருக்க ஒரு நார்மல் ஹியூமனை கூட உங்களால வின் பண்ண முடியல. அப்போ உங்களை அந்த பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு வருத்து இல்ல. அதுக்கப்புறம் நான் ஹோலி லேண்டில் பிராக்டிஸ் பண்ண கூட போனேன். அங்கிருந்து ஹீரோவை அடிச்சு பத்தி விட்டுட்டாங்க. அங்கிருந்து ஆளுகளை ஹீரோ துரத்துக்கிட்டே வந்துகிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் மோட்டல் கிராஷ், நீ எங்களே கொஸ்டின் பண்றதுக்கு? நான் 10,000 இயர்ஸா ரீஇன்கார்னேஷன் ஆனதால எனக்கு இந்த ஹோமாங் கோண்டிஜென்ட்ல இருக்க எல்லா சீக்ரெட்ஸை பத்தியும் தெரியும். எரா ஆஃப் இம்பீரியல் யூனிட்டி வந்ததுனால மேஜர் செட்டுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு வாங்சியான் கிளான், 2 சாய்சியோ பவுலியன், 3 டீமன் சீலாண்ட். இங்க ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கையாலதான் வீக்கா இருக்கவங்க இறந்து போறாங்க. அதனால ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்களோட டிசைர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. இந்த உலகத்துல கல்டிவேஷனை 4 பிரான்ச்சஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா பிரில்லியன் கியூஏ உருவாக்கி அவங்களோட பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆன்சைட்டியா இருக்காங்க. அவங்களோட ஃபைட்டிங் பவரை கூட்டுறதுக்கு ஹையர் லெவலான டெக்னிக்கை தேடிட்டு இருக்காங்க. பேட்டில் பாடி லோ பவர் லிமிட்டில் இருக்கனால டிவைன் மைண்ட் காம்பாக்ட்ல யூஸ் பண்ணவே முடியாது. அதனால எல்லாரும் அதை அபேண்டன் பண்ணிட்டாங்க. சில பேர் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கா அதை இன்னும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதுக்கு ரீசன் என்னோட ரீபர்த்தா இருக்கலாம். நான் இன்ஃபினிட்டியா ஒரே நாள்ல ரீஇன்கார்னேஷன் ஆகிக்கிட்டே இருப்பேன். நான் பிரில்லியன் கியூஏல ஸ்டெக்கா இருக்க மோட்டர்லத்துல இருந்து என்னால பிரேக் த்ரூ பண்ணவே முடியல. ஆனா என்னோட ரீஇன்கார்னேஷனால என்னோட டிவைன் மைண்ட் இன்ஃபினிட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கு. 50,000 இயர்ஸோட ரீஇன்கார்னேஷனால என்னோட பிரில்லியன் கியூஏ கல்டிவேஷன் மோட்டர்லத்துல ஸ்டெக்கா இருக்கு. ஆனா என்னோட பிரில்லியன் கியூஏயோட ஸ்ட்ரென்த் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிவைன் மைண்டோட growth எனக்கு ஹெல்ப் பண்ணும். பிரில்லியன் கியூஏ கல்டிவேஷனை அதே ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு நான் 70,000 இயர்ஸ்ல ஹாங்மங் கோண்டிஜென்ட்ல இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான எல்லா பொண்ணு கூட நான் ஸ்லீப் பண்ணியிருக்கேன். அப்போ வேற இடத்துல ஒரு பொண்ணு கேக்குறா, அப்ப நீங்க கிரேட் சீனியர் சூமருவை காப்பாத்தீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 1000 இயர்ஸா ஒரே நாள்ல ரீஇன்கார்னேஷன் ஆனேன்னு சொன்னீங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஆமா நான் அது பண்ணதுல ரொம்ப குளோரியஸ் திங்ஸ்ல ஒண்ணுதான் அது. அப்ப அந்த பொண்ணு கடுப்பாய், நீ சொல்ற எல்லா முட்டாத்தனத்தையும் நான் நம்புறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? இப்ப நான் நினைக்கிறேன் நீயே எனக்கு பொய்சன் கொடுத்தேன்னு. அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஹே நீ என் கூட வந்து ரெஸ்ட் எடு, நான் அப்படி பண்ணதே இல்லை, என் கூட வந்துடு. அப்ப அந்த பொண்ணு, நீ போடா, நான் உன்ன மாதிரி இருக்க கெட்ட பசங்க கூட எல்லாம் வரமாட்டேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு புரிய வரும், இன்னும் கொஞ்சம் கழிச்சு உன்னால ஃபயர் எரியுது பார்க்கலாம், அப்புறம் உன்னை பிடிக்க வந்த ஆளுகளையும் பார்க்கலாம். அப்ப அந்த பொண்ணு, டேய் சும்மா இருந்து கத்திக்கிட்டு இருக்காதடா, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. அப்படியே நேரா போய் அந்த ஆளுகளும் முன்னாடி அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. அப்ப அந்த ஃபயர் கையில வச்சிருக்கவன், ஓ நீ இங்க இருக்கியா? அப்ப இவங்கள பார்த்து அந்த பொண்ணு ஷோக்காய் கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப டேய் அந்த பொண்ணை பிடிக்கடா, இனிமே அவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. அப்ப அந்த பொண்ணு அவங்களே பார்த்து ஓடிக்கிட்டே வந்து ஹீரோட பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டே சொல்றா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அப்ப ஹீரோ கேக்குறா, இப்பயாச்சும் நான் சொல்றத நீ நம்புறையா? அப்ப அந்த பொண்ணு, நான் நம்புறேன். அப்ப ஹீரோ, சரி நல்லது, இங்க வேலை முடிஞ்சது, நீ என் கூட வர போற. அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஃபாரஸ்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சுட்டா. அப்படியே நேர ஒரு மரத்தோட ஹோலா காட்டிட்டு சொல்றா, வா நாம ஃபர்ஸ்ட் இந்த சீக்ரெட் பாசேஜுக்குள்ள போகலாம். அப்ப அந்த பொண்ணு, நீ எதுக்காக என்ன இதுக்குள்ள வர சொல்லிட்டு இருக்க? இங்க எதுக்காக ஒரு சீக்ரெட் பாசேஜ் இருக்கு? அப்ப ஹீரோ சொல்றா, ஏன்னா நான் இந்த சீக்ரெட் பாசேஜுக்குள்ள ரொம்ப டைம் போயிருக்கேன். இதோட எண்டுக்கு போனா உன்னை கொலை பண்ண யாரு நினைக்கிறாங்களோ அவங்கள உன்னால பார்க்க முடியும். உனக்கு தைரியம் இருந்தா நீ அதுக்குள்ள போய் செக் பண்ணி பாரு. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கத்திக்கிட்ட, யார் சொன்ன எனக்கு தைரியம் இல்லைன்னு? யார் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு கண்டிப்பா பார்த்தாகணும். அப்ப ஹீரோ இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குன்னு மைண்ட் பண்ணாம அந்த பாசேஜுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டா. அப்ப இந்த பொண்ணு, டே கொஞ்சம் நில்லடா நானும் வரேன். அப்படியே ஹீரோ
ஹீரோட கையில இருக்க ஒரு பொருள் எடுத்து செவர்ல வச்சுட்டா. அப்போ அந்த சீக்ரெட் பாசேஜோட டோர் ஓபன் ஆகுது. அப்போ அந்த பொண்ணு இங்க யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. அப்போ ஹீரோ தோ வந்துட்டாங்க. அப்போ அங்க ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. அதுல ஒருத்த ஃப்ரெண்ட்ல நடந்து வந்துகிட்டே சொல்றா, என்ன இந்த பொண்ணு இன்னும் முடிச்சிட்டு இருக்கா? இவனோட பேரு தான் சிட்டு ஜூய், வாங்ஷியான் கிளானோட சுப்ரீம் எல்டர் சியானியோட மகன். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கத்திக்கிட்ட, டேய் சிட்டு ஜூய், அப்ப நீயே அது பண்ணது? நீ என்ன விதமான பாய்சன் எனக்கு கொடுத்த? அப்ப அவன் சொல்றா, அதுவா லிட்டில் சைண்ட், அது சாம் பாய்சன் தான். அப்போதான் நீ என்ன லவ் பண்ணுவேன். உன்னோட பாடியில ஸ்டோர் ஆயிருக்க கல்டிவேஷன் எனக்கு கிடைச்ச என்னால ஹையர் லெவலுக்கு ரீச் ஆக முடியும். அப்படியே ஹீரோ பார்த்துட்டு கேக்குறா, இவ யாரு? நீ எதுக்காக இந்த மோட்டல் முட்டா பையன் கூட சுத்திட்டு இருக்க? அப்ப ஹீரோ நினைக்கிறா, ஹோங்மங் கான்டினென்ட்ல ஏசியன் காலகட்டத்தில இருந்து கல்டிவேஷன் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு ரிசீவ் ஆயிருக்கு. ஹெவன்லி எம்பர் ரிலம், டிரான்சடன்ட் ரிலம், ரீஇன்கார்னேஷன் ரிலம், யூனிவர்சல் டிகிரி ரிலம், ஸ்பிரிட் ரிலம், அப்புறம் மோட்டர் ரிலம். அதனால பிரில்லியன் கியூஏ ரிலம் பெரிய ஒரு மவுண்டன், அதை ஓவர் கம் பண்ணி வர முடியலன்னா அவங்களால ஹையர் லெவல் கல்டிவேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான். இந்த ஆளுங்களெல்லாம் பிரில்லியன் கியூஏ தான் ரியல் ஸ்ட்ரெங்க்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப தப்பு. உண்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் பவருக்கு டிவைன் மைண்ட், பேட்டில் பாடி, பிரில்லியன் கியூஐ, இந்த ட்ரிபிள் கல்டிவேஷன் தான் தேவை. அப்ப அங்கிருந்து அந்த சிட்டு போயில் அவங்களோட ஆளுகிட்ட, டே அவனை போய் கொன்னுடுங்க எஸ் மாஸ்டர். அப்படி அவங்க ஹீரோவை ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ சின்ன ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு ஒரே ஸ்லாஷ். இது பார்த்துட்டு அந்த பொண்ணு ஷோக் ஆயிட்டா. ஏன்னா வந்த 2 பேரையும் ஹீரோ மாலையை போட்டு மேல அமைச்சு வச்சுட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து, என்னது மோட்டர் இல்லாமா? நான் மோட்டர் இல்லாம இருந்தா கூட உங்கள மாதிரி இருக்க ஆளுகளை கொலது எனக்கு குச்சி முட்டாய் சாப்பிடுற மாதிரி தான். அப்ப இவ அங்கிருந்து கத்திக்கிட்ட, டே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ உண்மையிலே யாரா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, சிட்டு ஜோய், நீ ஏற்கனவே யூனிவர்சல் டிகிரி பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்ட, இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்க, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம். அப்ப ஹீரோ சொன்னது கேட்டுட்டு ஷோக்காய் கேக்குறா, டே என்னோட பிரேக் த்ரூ பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்? அப்போ ஹீரோ அங்கிருந்து கொடூரமா சொல்றா, அதுவா உன்னோட ஓல்டு மேன் ஷுவான் தான் என்கிட்ட சொன்னாரு. நீ இன்னைக்கு என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? இதை வச்சே நான் அவர் கூட இருக்க கோஆபரேஷனை பிரேக் பண்ணிடுவேன். அப்புறம் நான் அவரை கொல்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்ட ஹீரோ அவனோட கிட்ட வரும்போது அப்ப இவன் பயந்துகிட்ட, டே அப்ப நீயா அந்த என்வோய்? அப்போ ஹீரோ அங்கிருந்து ரொம்ப ஃபாஸ்டா அவனோட பக்கத்துல வந்து அவனோட ஃபேஸோட சேர்த்து ஒரு போடு அடிச்சடியில பல்ல பேத்துக்கிட்டு ஒரு மரத்தோட பக்கத்துல போய் விருந்துட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து, டே சின்ன பையல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்த கேஷுவலா என்னோட ஐடென்டிட்டியை சொல்லியிருப்பேன், சீக்கிரமா என்னோட முன்னாடி மண்டி போடு. அப்படி சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறா, வாங்சியன் கிளான்ல இருக்க சுப்ரீம் எல்டர் டீமன் சி லேண்ட் கூட கூட்டு சேர்ந்து வாங்சியன் கிளானை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட சன் ஒரு முட்டா பையன். நான் டீமன் சி என்வோயோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி வந்த நேரத்துல இது நடந்தது. இப்ப இவன் சொல்றேன், எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல, பிளீஸ் என்ன உயிரோட விட்டுருங்க. உங்ககிட்ட இருக்குது வெறும் மோட்டர் லத்தோட பர்த் தான். ஆனா அந்த ஸ்ட்ரைக்கு நான் யூனிவர்சல் டிகிரி லத்துல இருந்துட்டு கூட என்னால அதை டேச் பண்ணவே முடியல. இங்க என்வோன்னு பேரு வச்சிருக்கிறதுக்கு நீங்க தகுதியானவர் தான். அப்ப ஹீரோ அவனோட முன்னாடி அந்த நைஃப் எடுத்து போட்டுட்டு சொல்றா, சரி உன்னோட ஒரு கையை இங்க போட்டுட்டு நீங்க இருந்து போகலாம். அப்ப இவன் பயந்துகிட்ட, லோட் என்வோய். அப்ப ஹீரோ இருந்து கடுப்பாய் கேக்குறா, டேய் நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நீ இங்க என்ன பண்ணலான்னு இருக்க? அப்ப அவன் பயந்துகிட்ட அந்த நைஃப் எடுத்துக்கிட்டு அவனோட கையை கட் பண்ணிட்டா. பின்னா அவன் அங்க கத்துற சவுண்டு மட்டும்தான் கேக்குது. அப்ப அவன் கை கட் பண்ணிட்டு கேக்குறா, லோட் என்வோ இது போதுமா உங்களுக்கு? அப்ப ஹீரோ, சரி இங்க இருந்து தொலைஞ்சு போடா. அப்படியே அவன் அங்கிருந்து ஓடிக்கிட்டா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோவை பிடிச்சுக்கிட்டே சொல்றா, ரொம்ப நன்றி, என்ன என்னோட செக்டில திரும்பி கொண்டு போய் விட முடியுமா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, அவனுக்கு சிட்டு ஜூ கூட இருந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் உன்னோட உடம்புல சாமிங் பாய்சன் இருக்கு, நான் வேணும்னா அந்த பாய்சன் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்ப அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்ட, என்ன? அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஒரு ப்ளூ ஃபீனிக்ஸ் பறந்து போயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்ப அதுக்கு மேல இருந்துகிட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா, இது ஞான்மிங் ஃபீனிக்ஸ் ஆச்சு, வாங்சியான் கிளானோட ஃபிளையிங் மவுண்ட், யூனிவர்சல் டிகிரியில் இருக்க ஆளுகள் கூட இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு 3 இயர்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும். உண்மையில இவரை யாரு? அப்ப ஹீரோ அங்கிருந்து, லிட்டில் கேர்ள், நான் 100,000 இயர்ஸா ஒரே நாள்ல ஸ்டெக்கா இருக்கனால வாங்சியான் கிளான்ல இருக்க எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரியும். ஒரு பிளே பாய பயமுறுத்ததும் ஒரு பேடை டேம் பண்ணதும் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் இல்ல. அப்ப இந்த பொண்ணு ஷோக்காய் நினைக்கிறா, என்னது நான் நினைக்கிறது கூட இந்த ஆளால படிக்க முடியுமா? அப்படி அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, உங்களால என்னோட உடம்புல இருக்க இந்த சாம் பாய்சனை எடுக்க முடியுமா? நான் ஏற்கனவே 7 டீமன் நம்பர் இருக்கு, எங்கேஜ் ஆயிட்டேன், இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சா எனக்கு அவருக்கு மேரேஜ் தான். உங்களுக்கு 7 டீமன் நம்பர் பத்தி தெரியுமா? அப்ப ஹீரோ, ஆமா தெரியும், 7 எம்பரர் ஹோம்லண்ட் கான்டினென்ட்ல இருக்க 3 பவர்ஃபுல்லான எம்பரர்ஸ்ல ஒருத்தர் அவர் தான். நார்த்தன் ஸ்டார் சர்ச்சரியிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்னா அவர் தான். அவனோட கையில இறந்த பீப்புள்ஸ் 1000 இல்ல பில்லியன்ஸ், அதை எண்ணி பார்க்காத அளவுக்கு இருக்குது. அப்ப அந்த பொண்ணு, நீ கொஞ்சம் கெஸ் பண்ணி பாரு, நான் உன்னால கடத்தப்பட்டேன்னு தெரிஞ்சா அவன் சும்மா உன்னை உயிரோட விடுவான்னு. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட பக்கத்துல வந்து சொல்றா, அவனால என்ன டச் கூட பண்ண முடியாது, இனி இதை பத்தி பேச வேண்டாம், இந்த மூமெண்ட் நாம யூஸ் பண்ணிக்கலாம், ரீசெட் ஆகுறதுக்கு இன்னும் 3 ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கு, அப்ப நம்மளால அதை 5 வாட்டி பண்ண முடியும். அப்ப அந்த பொண்ணு வெக்கப்பட்ட, என்னது 5 டைம்ஸா? என்னோட உடம்புக்குள்ள இருந்து வியடான ஃபீல்ஸ் எல்லாம் வருது. அந்த பொண்ணுக்கு அந்த சாமிங் பாய்சன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கேஸ் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்,
ஏன்னா சாமிங் பாய்சன் எந்த மாதிரி சம்பவம் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்ப ஹீரோ என்ன இந்த பாய்சனோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அப்ப ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சுக்கிட்ட, ஹே நீ ரொம்ப வேகமா இருக்க. அப்ப அந்த பொண்ணு வியடா சொல்றா, ப்ளீஸ் எனக்கு இந்த பாய்சனை டீடோஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே அந்த பொண்ணு ஹீரோ மேல குதிச்சுட்டா. அப்ப ஹீரோ சொல்றா, நாம இன்னும் தரையில கூட லேண்ட் ஆகல. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு மார்னிங் தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஒரு இடத்துல படுத்து கிடந்துகிட்ட சொல்றா, ஓ இன்னொரு போரிங்கான டேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன இது இந்த சைடுல இருக்குது, ஐயோ இன்னும் இந்த பொண்ணு போகலையா, எங்கே இருக்கா. அப்ப அந்த பொண்ணு எந்திரிச்சு கண்ணு கலங்கிட்ட சொல்றா, நீ ஒரு பொய்க்கார, மறுநாளைக்கு எல்லாம் ரீசெட் ஆயிடும்னு நீ சொல்லலையா. அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா, இது எந்த மந்த், இது எந்த டே. ஜூலை 27. என்னது ஜூலை 27? ஆஹா 100,000 இயர்ஸா. நான் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஃபைனலா நான் அந்த கர்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன். 8 டிவைன் கிரியேச்சர்ஸ், அந்த 4 ஹெவன்லி ஸ்டார் இல்ல மாஸ்டர்ஸ், அப்புறம் என்ன ரொம்ப அண்டர்மேஸ்ட் பண்ண அந்த பெட்ஸ், எல்லாரும் காத்துட்டு இருங்க, நான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ அடிச்சுக்கிட்டே சொல்றா, டேய் இன்னையில இருந்து நீ என்ன கேர் பண்ணணும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்னோட தான். அப்ப ஹீரோ அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு சொல்றா, கண்டிப்பா 100,000 இயர்ஸ்ல என்ன ஞாபகம் வச்சிருக்க ஃபர்ஸ்ட் பொண்ணுனா நீ மட்டும்தான். நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறேன். அப்படியே ஹீரோ நினைக்கிறா, இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் இருந்து எஸ்கேப் ஆன பிறகு நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச விஷயம் கோன்மங் கோனிஜன்ல இருக்க 3 எம்பரஸ்ல ஒராளான 7 டீமன் எம்பரோட ஃபியான்சியை திருடுன்னு நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நான் என்னோட ஓன் ஃபோர்ஸஸை கல்டிவேட் பண்றதுக்கு டைம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பெட்ஸஸை எல்லாம் டீல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வாங்ஷியான் கிளான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப அந்த பொண்ணு, நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாத்துவேயா. அப்ப அங்கிருந்து ஒரு வாய்ஸ், ஓ அப்ப நீயே அந்த திருடனா, உனக்கு ரொம்ப தைரியம் தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட செக்டில இருக்க சைண்டே தொட்டு இருப்ப. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ஃபீனிக்ஸோட மண்டையில நிக்கிறா. இந்த பொண்ணோட பேரு தான் யான் குயின். வாங்ஷியான் கிளானோட பவர்ஃபுல்லான ஒரு எல்டர் தான் இது. அப்ப ஹீரோ அங்கிருந்து ஜஸ்ட் டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆவீங்களா. வாங்ஷியான் கிளான்ல இருக்க 12 எல்டர்ஸ்ல ஒரு ஆளா இருக்க யான் குயின் ஒரு பயமும் இல்லாம இவங்க யாரை வேணாலும் கொள்ளுவாங்க. ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பாசிட்டிவ் இருக்கு. அப்படி ஹீரோ அந்த எல்டரை பார்த்து நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிருந்து டிராகன் டிராப் நெட் ரிலீஸ். அப்ப அந்த நெட் அவங்க மேல படம் வருது. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து லின்னியும் ஃபாஸ்டா இங்கிருந்து தப்பிச்சிடு, இந்த டிராகன் டிராப் நெட்டில மாட்டிக்கிட்டா இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப ஹீரோ அந்த பொண்ணை கிட்ட எடுத்துக்கிட்டு சொல்றா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது, இது எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் சாப்பிடுற மாதிரி. இப்ப என்ன பாரு. அப்ப அந்த டிராகன் டிராப் நெட் அவங்க மேல படம் வரும்போது ஹீரோ கையில பவர் கேதர் பண்ணிட்டு பிரேக், அப்படி அங்க டபார்னு ஒரு சவுண்ட். இது பார்த்துட்டு அந்த எல்டர் ஷோக்காய் நினைக்கிறா, இந்த டிராகன் டிராப் நெட் எங்களோட செக்டில ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது மட்டும் இல்ல இது செக் மாஸ்டர் கிரியேட் பண்ணதும் கூட. ஆனா இவ ஒரே மூவில அதை ஃபுல்லாவே பிரேக் பண்ணிட்டா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து குதிச்சுக்கிட்டே சொல்றா, சைண்ட் நீ பயப்படாத, இந்த எல்டர் உன்னை காப்பாத்த வந்துட்டே இருக்கேன். அப்படியே தார வந்து லேண்ட் ஆயிட்டா. அப்ப ஹீரோ கேக்குறா, ஏ யான் குயின் உன்னோட ஃபாதர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க ஆசை இருக்கா. இந்த 10 இயர்ஸ் கரிஞ்சாலும் எந்த ஒரு வெறுப்பும் இல்லைன்னு என்கிட்ட சொல்ல சொன்னாரு. அப்ப அந்த எல்டர் அங்கிருந்து கடுப்பாய் கேக்குறா, டேய் நீ யாரு, என்னோட பென்சில் விஷயத்த பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும். அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஓ உனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா, அப்போ நீ உன்னோட கிளானுக்கு என்ன எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போ. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, நீ எங்களோட கிளானுக்குள்ள வந்து நீ என்ன பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்க. அப்ப ஹீரோ சொல்றா, அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ உன்னோட கிளானுக்கு கூட்டிட்டு போற வழியை மட்டும் பாரு. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல எல்டர் யாங்குக்கு எங்களோட ரெஸ்பெக்ட் தெரிவிக்கிறோம். அப்போ ஹீரோ அந்த எல்டர் நடந்து போகும்போது அதுல இருந்து ஒரு டிசேபிள் சொல்றா, இந்த பர்சன் ரொம்ப அரகண்டா இருக்கிறா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்டர் யாங்க கூட நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்ப அவனோட பக்கத்துல இருக்க இன்னொருத்தன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த எல்டரை பார்த்து சொல்றா, இங்க இருக்க இந்த முட்டா பயல்களை எல்லாம் சீக்கிரமா முடிச்சிடு. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் கேக்குறா, டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட ஆர்டருக்கு எல்டரை ஒபே பண்ணுவாங்கன்னா. அவ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எல்டர் ஸ்வாட் எடுத்து அவங்க 2 பேரையும் ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. அப்படி அங்க இருக்க இன்னொருத்தனை பார்த்து சொல்றா, நீ யாரை பார்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா. அப்ப அங்க இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். அப்ப அந்த எல்டர் ஹீரோ பார்த்து கேக்குறா, இப்ப ஆச்சு இந்த இம்மார்டல் கிளானுக்குள்ள எதுக்காக வந்தேன்னு சொல்ல முடியுமா. அப்ப ஹீரோ அங்கிருந்து, அதுவா நான் சூசரின் கியூஎன்ஜியை பார்க்க வந்திருக்கேன், சரி நீ போய் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அப்ப அந்த எல்டர் சொல்றா, நீ சாதாரணமா ஒரு மோட்டர்லத்துல தான் இருக்க, அதனால அவ உன்னை பார்க்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அப்ப ஹீரோ அங்கிருந்து, சரி அதுவும் பார்க்கலாம். அப்படி அந்த பொண்ணோட தலையில கை வச்சுட்டு சொல்றா, நீ இப்ப போய் ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடுத்து உன்ன பாத்துக்கோ. அப்ப அந்த பொண்ணு சரி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. அப்ப அந்த எல்டர் நினைக்கிறா, இவ எந்த ட்ரிக் யூஸ் பண்ணா, ஏன்னா ஜூனியர் சைண்ட் ரொம்ப ஒபீடியன்டா இவனோட வார்த்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த எல்டர் கிட்ட சொல்றா,
நீ அவகிட்ட நான் சொல்றது போய் சொன்னா அவ தானாவே என்ன பாக்குறதுக்கு வருவா. ஓல்டு மெரிடியன்ஸை கம்பேர் பண்றதுக்கு 8 வெயின்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இன்யான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் போன்ஸை ரிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்பதான் கிரேட் வேஸை முழுசா ஓபன் பண்ண முடியும். அப்ப ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அந்த எல்டர் நினைக்கிறா, இவன் சொல்றது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனா இவன் சொல்றதுல என்னமோ கிரேட்டா இருக்குன்னு எனக்கு ஷூரா தெரியும். இந்த யங்மேனை ரொம்ப அண்டர்மேஸ் பண்ணக்கூடாது. இவனுக்கு இருக்க இந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தா மேபி இவனோட இந்த பேச்சை கேட்ட அந்த சூசரின் கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே சொல்றா, சரி நான் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு திரும்பி வரேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து நான் இங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப அங்கிருந்து ஒரு சீனியர் பிரதர் இது பாருங்க என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அங்க இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க டிசேபிள்ஸ்ல இருந்து இன்னொருத்தன் சொல்றா, ஜூனியர் சிஸ்டர் நீங்க ரொம்ப அமேசிங். அந்த அடி வாங்கியும் சொல்றா, ஆமா உங்களோட மூவ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அப்ப ஹீரோ அங்க வந்து கேக்குறா, கேஸ் நீங்க ஸ்வாட் டெக்னிக்கே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப அவங்க ஹீரோ பார்த்து ஷோக்கா இவனா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் பேட் பர்சன் கிடையாது, நீங்க எங்கிட்ட கேஷுவலா பேசலாம். அப்ப இவங்க பயந்துகிட்ட பிக் பிரதர் எங்களை சும்மா விட்டுடுங்க, அப்ப நாங்க ரூடா நடந்ததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. அப்ப அங்கிருந்து அந்த பொண்ணு கேக்குறா, யார் நீ? அப்ப அங்க இருக்க டிசேபிள் இன்னொருத்தங்கிட்ட சொல்றா, ஃப்ரண்ட் சைட்ல இருந்த 3 டிசேபிள்ஸ் இவங்கிட்ட எதிர்த்து பேசினா, அதுக்காக எல்ட்ரையாங்க அவங்களோட 3 பேரோட உயிரை எடுத்துட்டாங்க. அதனால நாம இவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும், இல்லைன்னா நம்ம உயிர் நம்ம கையில இல்ல. அப்ப இன்னொருத்தன், ஆமா சீனியர் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்ப ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றா, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நீ முன்னாடி யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் தி டெரிவேட்டிவ் ஸ்வாட் ஸ்கில் பார்த்துட்டு தான் இங்க வந்த. ஆனா நீ அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற முறை ரொம்ப தப்பு. அப்ப அந்த பொண்ணு ஷோக் ஆயிட்டு கேக்குறா, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து, இன்டென்ஷன் முன்னாடியே இருக்கு, QI பின்னாடி இருக்கு. ஸ்வாட் இன்டென்ஷன் தான் ஒரு ஸ்வாடை ஆட்சி பண்ணும், ஸ்வாட் பிளேடு தான் QI ஆட்சி பண்ணும், ஸ்வாட் QI தான் இனிமேல கொலை பண்ணும். அந்த பொண்ணு கேக்குறா, மாஸ்டர் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய இருக்க கரெக்டான மெத்தட் என்னன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஹீரோ, உன்னோட சார்தாவோட தான் பிரச்சனை இருக்கு, அதனால உனக்கு நான் டீச் பண்ணுறேன். ஆனா ரீசெண்டா என்னோட ஷோல்டர் ரொம்ப வலிக்குது, அதனால நீ வந்து மசாஜ் பண்ணி கொடு. இது கேட்டது அந்த பொண்ணு என்ன? அடுத்த சீன்ல ஹீரோக்கு அந்த பொண்ணு மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ஆஹா இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இது பார்த்துட்டு அங்கிருந்து டிசேபிள்ஸ் எல்லாம் கடுப்பா. அதுல இருந்து ஒருத்தன் சொல்றா, நான் சீக்கிரமாக என்னோட ஜூனியர் சிஸ்டரை திரும்பி கூட்டிட்டு வருவேன். இன்னொருத்தன், இந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாம் இங்க இருக்காரா? அப்ப அங்க அந்த எல்டர் வந்து சொல்றா, லின்னியோ நீ இப்ப எங்க இருந்து போகலாம், சீஃப் உனக்காக ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, இப்ப அதுக்கான டைம் வந்துடுச்சு, சரி நாம மீண்டும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்ப அந்த எல்டர் அந்த பொண்ணை பார்த்து, சியர் உன்னோட கோல் என்னன்னா சாந்தாவோட செகண்ட் ரிலத்தை ரீச் பண்ணதுதான், நீ எதுக்காக இங்க ஃபூலிஷ் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, மாஸ்டர் அந்த ஹெவன்லி டெரிவேட்டிவ் ஸ்வாட் ஸ்கில்ல லாஸ்ட் சான்ஸ்ல என்ன தப்பு இருக்குன்னு அவனுக்கு கரெக்டா தெரியும். அப்ப அவங்க அங்க இருந்து முட்டாத்தனம் பேசுறது பாட்டு அவனுக்கு சில வருடங்கள் மட்டும்தான் ஆகுது. அப்ப அவனுக்கு எப்படி சார்தாவை பத்தி தெரியும்? ஹெவன்லி டெரிவேட்டிவ் ஸ்வாட் ஸ்கில் எனக்கு பர்சனலா மாஸ்டர் தான் கத்து கொடுத்தாரு, அதுல இருக்க 10th ஃபார்ம் கரெக்டா அவரால் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல, அப்ப அவனால எப்படி முடியும்? அப்ப அந்த பொண்ணு அந்த ஸ்வாட் ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கிட்டே சொல்றா, மாஸ்டர் இது உங்களுக்கு பார்த்தாதான் புரியும், இன்டென்ஷன் முன்னாடி இருக்கு, QI பின்னாடி இருக்கு, அதுதான் ஸ்வாட் இன்டென்ஷன். இது பார்த்துட்டு வந்து எல்டர் ஷோக்கா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல அங்க ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, ரிட்டன் ரூயின் கிரேட் ட்ரீம் டெக்னிக் அது எங்களோட கிளான்ல டாப் சீக்ரெட் கல்டிவேஷன் டெக்னிக், அது எங்களோட கிளான் சீஃபால ஜெனரேஷனா பாஸ் டவுன் பண்ணி வந்துட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து, நீ சொல்றது தப்பு, அந்த டெக்னிக்கோட கீ மட்டும் இல்ல அதோட ஃப்ளோயில எங்க தப்பு இருக்குன்னு எனக்கு கூட தெரியும். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கடுப்பையிடே முட்டாத்தனம் பேசிட்டு இருக்காதடா, 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஆன் சிஸ்டரோட கையால பாஸ் டவுன் பண்ணப்பட்ட கல்டிவேஷன் டெக்னிக்ல ஃப்ளோயில எப்படி தப்பு இருக்க முடியும்? அப்படியே எக்கச்சக்கமான ஸ்னேக்கை கிரியேட் பண்ணிட்டு கேக்குறா, உன்னோட இன்டென்ஷன் என்ன, சீக்கிரமா சொல்லு, இல்லைன்னா நான் உங்ககிட்ட மரியாதையா இருக்க மாட்டேன். அப்ப அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ண வர பார்த்துட்டு ஹீரோ கையை தூக்கி ஒரே ஸ்லாஷ். அப்படியே ஹீரோ சொல்றா, இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகணும், ஏன்னா நேத்து நைட்டு நீங்க அந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்தியால இன்ஜூரிஸ் வந்திருக்கு, நான் இல்லைன்னா நீ ஹீல் ஆகுறதுக்கு ஒரு ½ இயர்ஸ் ஆச்சு ஆகும். அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறா, லாஸ்ட் நைட்டு நான் சுப்ரீம் கிளியர் பவுண்டில் பிராக்டிஸ் பண்ணேன், அந்த இடத்துக்குள்ள வரதுக்கு லிட்டில் சைண்டுக்கு கூட பர்மிஷன் இல்லை, ஆனா ஒரு 3rd பர்சனால எப்படி என்ட்ராக முடிஞ்சது? ஆனா இந்த பையன் சொல்றது நேத்து நைட்டு நான் பிராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாம கரெக்டா என்னோட இன்ஜுரி பத்தியும் சொல்றா, இது எல்லாத்தையும் பத்தி இவனுக்கு எப்படி தெரியவ யாரு? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அதை பத்தி எல்லாம் எப்படி தெரியணும், அது பெரிய விஷயம் கிடையாது, அப்புறம் நான் யாருன்னு அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி அந்த பொண்ணுக்கு முன்னாடி போயிட்டு, ஆனா என்கிட்ட அரகண்டா பேசுறவங்கள எனக்கு பிடிக்காது, அப்புறம் என்ன த்ரெட்டன் பண்றவங்களே, இப்போ உன்ன 2 விஷயங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப ஹீரோ பார்த்துட்டு அந்த பொண்ணு நினைக்கிறா, இவன் வெறும் மோட்டர்லத்தோட கல்டிவேஷன் தான் வச்சிருக்கா, ஆனா இவனோட ஆரா என்கிட்ட வரும்போது எனக்கு எதுக்காக இவ்வளவு பயம் வருது? அப்ப ஹீரோ அங்கிருந்து, அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டீமன் சீ லேண்ட், ரெட் ஹெவன் பவுலியன், அப்புறம் வாங்ஷியாங் லேண்ட், அவங்க 3 பேரும் சேர்ந்து செயின் டைம்ல அவங்களோட
அவங்களோட கூட சேர்றதுக்கு உங்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல. செகண்ட் விஷயம் என்னன்னா, ரீஇன்கார்னேஷன் ரிலத்துல இருந்து டிரான்ஸ்ஜெண்டர் ரிலத்துக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியாம பல இயர்ஸா ரீஇன்கார்னேஷன் ரிலத்துல நீங்க ட்ராப் ஆயிருக்கீங்க. இப்போ உங்களோட கல்டிவேஷனும் டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த 2 விஷயத்துல இருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வரேன். அப்ப அவங்க உனக்கு என்ன வேணும் அப்படியே மனசுல நினைக்கிறா. என்னோட கல்டிவேஷன் ப்ராப்ளம்ஸும் என்னோட சீக்ரெட்ஸும் எல்லாத்தையும் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையில இவ யாரு? அப்ப ஹீரோ அங்கிருந்து, எனக்கு அந்த சுப்ரீம் கிளியர் பவுண்டு தான் வேணும். வாங்ஷியான் கிளான் தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. டேய், நீங்க எதுக்குடா என்னோட மகனை ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டீங்க? கேஸ் இந்த ஓல்டு மேன் யாருன்னா இந்த வாங்ஷியான் கிளானோட சுப்ரீம் எல்டர், அதாவது அந்த சிட்டு பாயோட அப்பா. அப்ப அந்த ஆள் முன்னாடி கார்ட்ஸ் மண்டி போட்டு சொல்றாங்க, சீனியர் சுபா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க உயிரோட இருக்கிறதுக்கே தகுதியானவங்க கிடையாது. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, சீனியர் சுவான், இப்போதான் எங்களுக்கு நியூஸ் வந்தது, அந்த பையன் செட்டு சீஃபை பாக்குறதுக்கு போயிருக்கா, கூட அந்த சயின்டிஸ்டையும் கூட்டிக்கிட்டு. இது கேட்டது அந்த ஆள் கடுப்பா, என்னது? சரி நீங்க இங்க இருந்து போங்க. அப்ப அவங்க சீனியர் சுபான், ரொம்ப நன்றி எங்களை உயிரோட விட்டதுக்கு. அப்ப அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் போன பிறகு அந்த ஆளு கடுப்பாய் அவங்கள பார்த்து ஐஸ் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்ப இவங்க அதை சென்ஸ் பண்ணி திரும்பி பார்த்து, சீனியர் சுபான் என்ன பண்றீங்க? அப்ப அந்த ஐஸ் பவர் வந்து அவங்கள ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அங்கிருந்து அந்த ஆளு கடும் கோபத்தோட சொல்றா, டேய் நாய்களை அவங்கள வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு யூஸும் இல்ல, அதனால நீங்க உயிரோட இருக்க தேவையில்லை. அப்படியே ஃப்ரெண்டில் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து கையில பவர் கேதர் பண்ணி ஒரே குத்து அவங்க 2 பேரும் சில்லி அங்க நுறுங்கி போயிட்டாங்க. அப்ப அங்க அந்த சிட்டு பையில வந்து கேக்குறா, அப்ப அந்த ஆளு உண்மையில என்வாய் கிடையாதா? அப்ப அந்த ஆளு கடுப்பா, டேய் முட்டாள், அந்த என்வாய் எப்போதும் ஒரு இன்வெசிபிளா தான் இருக்கும். அந்த ஆளோட கல்டிவேஷன் ரொம்ப அமிரிபிதமா இருக்கும். என்னால கூட அந்த ஆள் முன்னாடி நின்று பேச முடியாது, அவ்வளோ பயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது மோட்டர்லத்துல இருக்க ஒரு சின்ன பையன் எப்படி என்வாயா இருக்க முடியும்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மகனை டச் பண்ணியிருப்பா? அவன் இன்னும் இந்த ஹோன்மங் கொஞ்சதான் இருக்கா, அதனால அவன் இன்னும் கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் உயிரோட இருப்பா. அப்ப அங்கிருந்து அந்த சிட்டு பையில எழுதிக்கிட்ட கத்துக்கிட்ட சொல்றா, அப்பா எனக்காக அவனை ரிவெஞ்ச் எடுங்க பிளீஸ். அப்பனும் மகனும் ஒரே ரகமா இருக்கும் போல இருக்க. அங்க இருந்து பேனல் கட் பண்ண வீண்டும் ஹீரோ இருக்கிற இடத்துக்குள்ள. கேஸ் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு இந்த கிளானோட சீஃப் தான், அதனால சீஃப்னு நாம கூப்பிடலாம். அப்ப அந்த சீஃப் பொண்ணு சொல்றான், நான் உன்னோட ரெக்வஸ்டை அப்செட் பண்ணுறேன், ஆனா அந்த சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள யாராலையும் சீக்கிரம் என்ட்ராக முடியாது, அதனால நான் உனக்கு டெம்பரரியா ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறேன். உன்னோட அங்க இருக்க வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐடென்டிட்டி எனக்கு திரும்பி கொடுத்துடணும். அப்ப ஹீரோ சொல்ற, ஓகே நான் இந்த டீலை கொத்துக்கிறேன், நான் இன்னைக்கு நைட்டு சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள இருப்பேன், அங்க நீங்களும் வரணும். அப்ப அவங்க கேக்குற எதுக்காக? அப்ப பேக்ல இருந்து யாரோ டோர் ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குது. அப்ப இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்ற, உங்களோட வாசலை திறந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதை நான் தான் ஃபர்ஸ்ட் டீல் பண்ணணும். என்னடா அந்த மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா அது அந்த சுப்ரீம் எல்டர் தான். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்லிக்கிட்டே வரா, ஆஹா நமக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா? அப்ப அந்த சீஃப் அங்கிருந்து, சுப்ரீம் எல்டர் ஷுவான். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, நான் கேள்விப்பட்டேன் நேத்து நைட்டு லிட்டில் சைண்ட யாரோ கடத்திட்டாங்கன்னு, ஆனா இன்னைக்கு காலையில எல்டர் யாங்கியூன் அவங்கள திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு, இதெல்லாம் உண்மையா? அப்ப அவங்க இங்க இருந்து எல்டர் ஷுவான் சொன்னது கரெக்ட் தான். அப்ப அந்த ஆள் ஹீரோ பார்த்து நினைக்கிறா, இந்த பையன் மோட்டர்லத்துல மட்டும்தான் இருக்கா. அப்ப ஹீரோ அந்த ஆளை பார்த்து, ஹலோ. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட, சீஃப். அப்படியே அங்கிருந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துகிட்டா. சீஃப் இவன் தானே நம்ம லிட்டில் சைண்டை கிட்னாப் பண்ணுவேன். அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த ஆளோட கையில ஐஸ் பவர் எடுத்துக்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது, ஆனா ஹீரோ அங்கிருந்து அந்த ஆளோட பின்னாடி வந்து தலையில கை வச்சு சொல்றா, இதை நான் எல்டர் ஷுவான் கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான், ஆனா நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே இவ்வளவு ஆர்வமா இருக்க கூடாது. அப்போ அந்த ஆளுக்கு ஒரே ஷோக்கு, இவ எப்போ என்னோட பின்னாடி போனா? அப்ப அங்கிருந்து அந்த சீஃப் பொண்ணு கேக்குறா, சுப்ரீம் எல்டர் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்றா, சீஃப் இது தப்பா எடுத்துக்க வேண்டாம், மிஸ் லிட்டில் சைண்ட் எங்களோட கிளான்ல ஒரு ஸ்பெஷலான யூனிக் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க ஒரு ஆளு, அவங்கள கிட்னாப் பண்ணது இந்த பையன் தான் நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் இப்படி பண்ணேன். நீங்க மறந்துட்டீங்களா, இம்மோட்டல் கிளான்ல சூப்பர்விஷன் பண்ணதுக்கு தான் நீங்க இங்க இருக்கீங்க, அதனால சீக்கிரமா இந்த பையனை விசாரிச்சு ஆகணும். அப்ப அவங்க இதை பத்தி இனி டிஸ்கஷன் வேணாம், அதனால இந்த பிரச்சனை எல்லாம் இங்கே முடிச்சிடுங்க. லிட்டில் சைண்டை கிட்னாப் பண்ணது இவன் கிடையாது, லின்னியும் அப்போதைக்கு காப்பாத்த வரலனா லிட்டில் சைண்டோட உயிர் மிகப்பெரிய டேஞ்சர்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, லின்னியூவை ஃபோர்கட்டன் இம்மோட்டல் கிளானோட லிட்டில் சைண்ட் கிங் ஆக்க போறேனா, எப்படி ஈக்கு ஸ்டேட்டஸ் இருக்கோ அது மாதிரி தான். அப்ப அந்த எல்டர், நீங்க என்ன சொல்றீங்க? இனிமேல இருந்து நீங்க எல்லாரும் ஈ கிட்ட எப்படி பொலைட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்திருக்க மாதிரி லின்னியூ கிட்ட எப்படி நடந்துக்கணும். அப்ப அந்த ஆளு கடுப்பாய் நினைக்கிறா, அப்படின்னா லிட்டில் சைண்ட் கிங்குக்கு கங்க்ராச்சுலேஷன், ஆஹா ஒரு சைண்ட் கிங் வானத்துல இருந்து கையில வந்து வீழ்ந்தாச்சு, அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒருத்தன். அப்படியே கையை நிறுத்திக்கிட்ட இந்த முட்டா பையன் எந்த நரகத்துல இருந்து இங்க வந்திருக்கா? அப்ப அந்த சீஃப் பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, நீ இப்பதான் சுப்ரீம் எல்டர் கூட சண்டை போட்டு இருக்க, அதனால பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு நீ கொஞ்ச நாள் இருக்க யான்குன் எல்டர் கூட இரு. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, நன்றி மிஸ் சூரின், உங்களோட கைண்ட்னஸுக்கும் அட்வைஸுக்கும். அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல, ஆஹா உண்மையில இந்த ரெஸ்டாரண்ட் அருமையா இருக்கே, ஓ ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்ப ஹீரோட பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே சொல்றா, லிட்டில் சைண்ட் கிங் லின்னியூ, என்னோட பேரு தான் ஜியான் சேயர், நான் கொஞ்ச நாளைக்கு உங்களோட கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன், எனக்கு
எனக்கு சார்தாவில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதை எனக்கு கூட இருந்து சொல்லி கொடுப்பீங்களா லிட்டில் சயின்டி கிங்? அப்போ ஹீரோ அங்கிருந்து ஓகே நான் பண்றேன், ஆனா இன்னைக்கு என்னால உன்னை டீச் பண்ண முடியாது, எனக்கு இப்போதைக்கு பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ரூமுக்கு கிளம்பிப்போ. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல அந்த முட்டா பையனுக்கு சூசரின் கூட ஒரு அஃபேர் இருக்கணும், இல்லைன்னா எப்படி மோட்டர் எல்லாம் கல்டிவேஷன் வச்சுக்கிட்டு லிட்டில் சயின்டி கிங்கோட கிரௌனை இன்ஹெரிட் பண்ண முடியும்? யாருன்னு பார்த்தா அந்த சிட்டு பாயில தான். அப்படியே கடுப்பாய் சொல்றா, அப்பா எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்ப அங்கிருந்து அந்த சுப்ரீம் எல்டர் சொல்றா, அவங்ககிட்ட என்னமோ தப்பா இருக்கு, ஒரு சாதாரணமான ஒரு மோட்டர் இல்லாமல என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டாக்கே டேச் பண்ண முடியுது, இது உண்மையிலே ஒரு நம்ப முடியாம ஒரு விஷயமா இருக்குது. அப்ப அவ அங்கிருந்து சொல்றா, அப்பா அது என்னன்னு எனக்கு தெரியும், நான் நேத்துக்கு ஈக்கு ஒரு அன்கோன் மெடிக்கல் ஐட்டத்தை கொடுத்தேன், அவ எப்படி அதுல உள்ள பாய்சனை டிடிஃபை பண்ணி ஈயே கியூர் பண்ணி இருக்கணும், அதை சூசரின் மத்தவங்களுக்கு முன்னாடி மறைக்கிறதுக்காக அவனுக்கு லிட்டில் சயின்டி கிங்னு டைட்டிலே கொடுத்து இங்க ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, ஓ அப்படியா, இருந்தாலும் அவனை கொல்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அப்ப ஹீரோ அங்கிருந்து வந்துகிட்டே கேக்குறா, இப்போ நான் சாகணும்னு யாரு இவ்வளவு விருப்பப்படுறது? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து கடுப்பாய் கேக்குறா, டே லின்னியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு நான் கல்டிவேட் பண்ற பாரஸ்குள்ள வர்றதுக்கு, இப்போ நீ இதுக்குள்ள வந்ததுனால உங்ககிட்ட இருக்க டைட்டில் கூட உன்னை சேவ் பண்ணாது. அப்ப ஹீரோ சட்டுக்குள்ள கை போட்டுக்கிட்டே சொல்றா, சும்மா ஒரு டோகு மாதிரி தான், மேல இருக்கவங்க தான் அதை எடுக்கிறதுக்கு உன்னை அனுப்புனாங்க, ஆனா அது 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ இன்னும் தைஷான் கின் பவுண்டு மிஸ்டரியை இன்னும் சோல்வ் பண்ணல, கிரேட் ப்ரூயின் ட்ரீம் டெக்னிக்கை இன்னும் ரிட்ரைவ் பண்ணல, ஆனா உன்னோட சன்னை என்கரேஜ் பண்ணி டீமன் என்பவர் ஒரு கியூயோட ஃபியான்ஸு கிட்டேயே தப்பா நடக்க வச்சுக்கிட்ட, அப்படியே ஒரு பில் எடுத்துக்கிட்டு கேக்குறா, இது இந்த வருஷத்தோட ஆன்டிடோட், இது உனக்கு வேணும்னு விருப்பம் இல்லையா? அப்ப அந்த ஆள் அந்த பில்லை பார்த்துட்டு ஷோக்காய் நினைக்கிறா, இதுதான் அந்த ஆன்டிடோட் ஜியாய் பாய்சன் பில். அப்போ இவன் தானும் உண்மையில என்வோய். அப்படியே ஹீரோட முன்னாடி அந்த ஆள் மண்டி போட்டு சொல்றா, கிரேட் என்வோய், நான் உங்களோட முன்னாடி வெறும் நாய் மட்டும்தான், நான் உங்களுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் தெரிவிக்கிறேன். அப்போ இதை பார்த்துட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறா. அப்போ அந்த ஆள், டே மவனே சீக்கிரமா வந்து முட்டி போடுறா. அப்ப அவனும் வந்து முட்டி போட்டுட்டு சொல்றா, கிரேட் என்வோய்க்கு என்னோட ரெஸ்பெக்ட் நான் தெரிவிக்கிறேன். அப்படியே மனசுல நினைக்கிறா, அப்போ கொஞ்சம் முன்னாடி தானே இவ என்வோய் இல்லைன்னு சொன்னாரு, அப்போ இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்போ ஹீரோ அங்கிருந்து, சிட்டு பையில நான் உன்னோட ஒரு கையை எடுத்த பிறகு உன்னை சும்மா விட்டு நான் என்னோட கருணை நான் உங்ககிட்ட காட்டினேன், ஆனா நீ உன்னோட மிஸ்டேக்கை திருத்த கூட நினைக்கல, நீயும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து என்னோட ஒரு நல்ல ஒரு நாளை முழுசா கெடுத்து விட்டுட்டீங்க, நீங்க பண்ணது எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த ஆள் அங்கிருந்து, கிரேட் என்வோய் என்ன மன்னிச்சிடுங்க, இந்த நாய் கண்ணு தெரியுமா மிஸ்டேக் பண்ணிடுச்சு, ஆன்டிடோட் இல்லாம இந்த வயசான நாயோட உடம்புக்குள்ள இருக்க பாய்சன் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு, இந்த வயசான நாயை வழியில இருந்து ரிலீவ் பண்ண என்வோய் கிட்ட ஆன்டிடோட்டுக்காக நான் கஞ்சுறேன், நீங்க சொல்ற எல்லா ஆர்டர்ஸையும் நான் கேட்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன நான் சாக கூட தயாரா இருக்கேன். அப்போ ஹீரோ அந்த பில்லை தூக்கி எறிஞ்சுக்கிட்டே சொல்றா, சரி நான் அதை மறந்துடுறேன், இன்னையில இருந்து இந்த ஃபோர்கெட்டன் இமோர்டல் கானுக்குள்ள உன்னோட இஷ்டத்துக்கு ஓவரா ஆக்ட் பண்ணி நடக்க கூடாது. இப்போ அந்த ஆள் அந்த பில்லை வாங்கிக்கிட்டே சொல்றா, இந்த வயசான நாய் உங்களுக்கு எப்போதும் கிரேட்ஃபுல்லா இருக்கும் கிரேட் என்வோய். அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டே நினைக்கிறா, இந்த டைம் எதுக்காக எனக்கு ரொம்ப ஈஸியா கிரேட் என்வோய் கிட்ட இருந்து ஆன்டிடோட் கிடைக்குது? அப்போ ஹீரோ அங்கிருந்து கொடூரமா சொல்றா, நீ அந்த பில்லை எடுத்த பிறகு ஏதாச்சும் பண்ணியா பண்ண நினைக்காத, ஏன்னா அந்த பில்லை நான் தான் ரிஃபைன் பண்ணியிருக்கேன், அதனால நீ என்ன ஏதாச்சும் பண்ண நினைச்சா நான் அந்த பில்லோட ஃபுல் எஃபெக்டையும் குறைச்சு உன்னை பாய்சனால நான் கொன்னுடுவேன். ஹீரோ அப்படி சொல்லி முடிச்சதும் அந்த ஆளோட ஹார்ட்டை செயின் மாதிரி வந்து கெட்டி போடுது. இந்த வாங்ஷியான் கிளான்னு இருக்கதும் இந்த ஃபோர்கெட்டன் இமோர்டல் கிளான்னு இருக்கதும் ரெண்டும் ஒண்ணுதான், அதனால ஏதாச்சும் எடுத்து இந்த ரெண்டு நேமே யூஸ் பண்ணனா நீங்க நினைச்சுக்கோங்க நான் ஹீரோ இருக்க கிளானை தான் சொல்றேன்னு. சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த சுப்ரீம் எல்டர் சொல்றா, கிரேட் என்வோய் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த தடவை இந்த வயசான நாய் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா கேட்டு நடந்துக்கிறேன், என்ன ஒரு பதிலும் பெறல. அப்படியே எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கிருந்து ஹீரோ கிளம்பி போயிட்டா. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா அந்த சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள அங்க அந்த சீஃப் ஒன்னு நின்றுட்டு கேக்குறா, கடைசியா நீ வந்துட்ட போல. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, செக்டி சீஃப் உங்களோட க்ளோத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அவங்க அங்கிருந்து கடுப்பாய், நீ என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்க ஈகோ எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா? அப்பதான் என்னால உங்களுக்கு பிரேக் த்ரூ பண்ண ஹெல்ப் பண்ண முடியும். ரூயின் ட்ரீம் டெக்னிக் வேலை செய்ய இன்யான் எனர்ஜி ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் முடியும், நீங்க இப்ப கூட இதை ரெஃப்யூஸ் பண்ணலாம். அப்ப அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்ட சொல்றா, ஓகே நான் இந்த தடவை உன்ன நம்புறேன். அப்படியே ஃபுல் ட்ரெஸ்ஸும் கழட்டிட்டா. அப்ப ஹீரோ பேக்ல இருந்து சொல்றா, சரி நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, இப்போ அப்படியே நில்லுங்க. அப்படியே ஹீரோ கையில பவர் கேதர் பண்ணி அவங்களோட உடம்புல செலுத்த ஆரம்பிச்சுட்டா. அப்ப அவங்க வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே சொல்றா, என்னோட உடம்புல ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் என்ட்ராக மாதிரி இருக்கு, அப்புறம் இந்த ஃபீலிங் ரொம்ப வாமா இருக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் இல்லையா, உன்னோட உடம்புல இறங்கிட்டு இருக்க இந்த ஃபோர்ஸ் எதுக்காக உன்னை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்குது? ரூயின் கிரேட் ட்ரீம் டெக்னிக் வெறும் இன்கியூஐ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது, ஆனா இன் எனர்ஜி மட்டும் தனியா க்ரோ ஆகாது. ஒரு தடவை 9th லேயருக்கு மட்டும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டா அப்புறம் இன்கியூஐ ரொம்ப அதிகமாகி ரிவர்ஸ் கல்டிவேஷனுக்கு தள்ளப்பட வேண்டி இருக்கும். அப்ப அவங்க கேக்குறா, இன்கியூஐ
QA உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர எவ்வளவு டைம் எடுக்கும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இப்ப நான் இருக்க கரண்ட் இல்லத்துக்கு அது பண்றதுக்கு 6 months ஆச்சு எடுக்கும். என்னோட கல்டிவேஷன் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா அதை சீக்கிரமா முடிச்சிடலாம். எனக்கு தெரியும் ரெட் ஹெவன் பவிலியனும் டீமன் சீ லேண்டும் உனக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுத்துருக்குன்னு. அப்புறம் 1 monthல ஹோன்மங் டூர்னமெண்ட் நடக்க போகுது. இந்த ஹோன்மங் டூர்னமெண்ட் என்னன்னா கோனிஜென்ட்ல இருக்க எல்லா மேஜர் செட்ஸும் தாவோர் ரிவருக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்காக ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுக்குவாங்க. அந்த தாவோர் ரிவர் டைலோ வரிதா போகுது. அது ரொம்ப நாளா இருக்கனால அதுல மேக்ஸிமான QI பவர் இருக்கு. சில இயர்ஸுக்கு ஒரு முறை போர்ட்டல் ஓபன் ஆகும்போது வெளியில எந்த செக்ட் மெம்பர்ஸ் வின் பண்ணி நிக்குதோ அவங்களால மட்டும்தான் உள்ள போய் கல்டிவேட் பண்ண முடியும். அப்ப அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, ஹோமங் கோண்டில் முழுசா 100 செக்ட்ஸ் இருக்கு. அதுலயே 3 ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ட்ஸ் இருக்கு. ஆனா நம்மளோட செக்ட் இப்போ ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால அந்த டூர்னமெண்ட்ல நாம ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்பா ஹீரோ அந்த பொண்ணோட உடம்புல இருந்து கையெடுத்துட்டு சொல்றா, இது நீ கிவ் அப் பண்றதுக்கான நேரம் கிடையாது. அப்படியே பக்கத்துல வந்து சொல்றா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என்கிட்ட அது சொன்னா மட்டும் போதும். அப்போ அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டு சொல்றா, ஓகே. என்ன இது ஃபேஸ் எல்லாம் பிளஷ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்பிக்கிட்ட சொல்றா, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு நைட் இங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணுங்க. அப்படியே ஹீரோ நினைச்சுக்கிட்டே போறா. 3 பேசிக் பேலன்ஸ் கல்டிவேஷனை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பேட்டில் போடியும் பிரில்லியன் கியூஏரிலும் பிரேக் த்ரூ பண்ணி ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்குள்ள போயிடுச்சு. உண்மையில இந்த சுப்ரீம் கிளியர் பவுண்டு ஒரு மேஜிக் பவுண்டு தான். அப்படியே ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ல நடந்து வரும்போது இந்த கயர் பொண்ணு அங்க இருக்கா. கேஸ் உண்மையில அந்த பொண்ணோட பேர் அப்படி கிடையாது. அந்த பேர் என்னோட வாயில வருது, அதனால நான் கயர்னே கூப்பிடுறேன். அப்ப ஹீரோ கேக்குற, எப்படி இருக்க? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, லோடு சைண்ட் கிங் லேடி உங்களுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, அப்படியா? கேஸ் இந்த லேடி யாருன்னு தெரியுமா? ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பொய்சன்ல இருந்து காப்பாத்தணும் இல்லையா, அந்த பொண்ணு தான். போன எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த சிட்டு பையில மென்ஷன் பண்ணிருப்பா. அடுத்த சைட்ல ஹீரோவை அந்த பொண்ணு பார்த்த உடனே அங்கிருந்து ஹீரோ மேல குதிச்சுக்கிட்ட, இன்னும் நீ ஃபைனலா இங்க வந்துட்டியா? அப்ப ஹீரோ ஹக் பண்ணிட்டு கேக்குறா, ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த பொண்ணு, அதுவா நான் உன்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன், அதனால செக்டி சீஃப் கிட்ட கொஞ்சம் டைம் வாங்கி நான் உன்னை பாக்குறதுக்கு இங்க கிளம்பி வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேக்ல இருக்க அந்த கயர் பொண்ணுக்கு கடுப்பு ஆகுது. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, அவ உன்னை சயின்டிக்கிங்க ஆக்கிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட சிஸ்டர் எந்த ஆம்பளை பசங்க மேலையும் இந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சது இல்ல, உண்மையில நீ அமேசிங். அப்ப ஹீரோ சொல்ற, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்கலாம். அப்ப அந்த பொண்ணு, உண்மையில நீ ஒரு கெட்ட பையன் பிரதர் லின்னி, உன்னை பார்த்து நான் ரொம்ப கிரேட்டான விஷயம்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எந்த பர்சன் மேலையும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்ல. நான் ஆல்ரெடி உனக்கானவதான், இன்னொருத்த என் மேல கை வைக்க விட மாட்டேனா. 2 இயர்ஸுக்கு அப்புறம் என்ன அந்த டீமன் நம்பர் மேரேஜுக்காக சம்மன் பண்ணனா நான் என்னோட சாவு வரைக்கும் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். கேஸ் அந்த டீமன் நம்பரோட பேர் என்னன்னா கியே. அவர் நார்த்தன் ஸ்டார் இல்ல டொமைன்ல ஒரு லோடா இருக்கிறாரு. உண்மையில ஸ்டார்ஸ்லயும் எக்கச்சக்கமான செட்ஸ்லயும் எக்கச்சக்கமான கிளான்ஸ்லயும் ஃபியான்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த பொண்ணு. மொத்தத்துல அந்த பைத்தியக்காரன் டீமன் நம்பர் 100 சயின்ஸை 2 இயர்ஸ் கழிஞ்சு மேரேஜ் பண்ண போறா. இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணுங்க எல்லாம் வெறும் கல்டிவேஷன் ரிசோர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே குப்பை மாதிரி தூக்கி போட்டுடுவான் அந்த லூசு பையன். அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றா, ஏய் நீ ரிலாக்ஸ் ஆகு, நீ ஆல்ரெடி என்னோட விமன் ஆயிட்டேன், அதனால அந்த ரோட் ஆஃப் டெத்ல உன்ன நடக்க விட மாட்டேன். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, பிரதர் இன்னியும் நான் இங்கிருந்து கிளம்புற ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் ஜியான் கயர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ அவளுக்கு நல்லா கத்து கொடுப்பேன்னு. பை பை, அப்புறம் பாக்கலாம். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு வந்து கேக்குறா, லோடு சைன்டிக்கிங் நான் லேடி ஈக்கு எஸ்கோர்ட் போயிட்டு வரேன், சரி நீ கேர்ஃபுல்லா அவளை விட்டுட்டு வா. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து நினைச்சுக்கிட்டே போறா. இவங்க 2 பேரும் உண்மையில எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்ப ஹீரோ அங்கிருந்து போகிற பார்த்து நின்னுட்டு சொல்றா, உங்களோட டிசேபிள்ஸ் எல்லாம் நான் போக விட்டுட்டேன், இப்ப பார்க்கும்போது நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்க, அதனால இன்னைக்கு நைட்டு நீங்க தான் என் கூட ஸ்டே பண்ணணும். உங்களுக்கு கேட்டதா எல்டர் யாங் யாருன்னு பார்த்து அந்த எல்டர் யாங் தான் ஒளிஞ்சிருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அவங்க அங்கிருந்து வந்துகிட்டே சொல்றா, சயின்டிக்கிங் ப்ளீஸ் என்கிட்ட கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கோங்க, இந்த செட்டில் இருக்க 12 எல்டர்ஸ்ல ஒரு எல்டர் தானா. அப்ப ஹீரோ அங்கிருந்து, என்னதான் எல்டரா? அப்படியே ஹீரோ ஒன்னத்தை பார்த்துட்டு, என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு? அப்ப அவங்க, டே பொறுக்கி போயில எங்கடா பாக்குற? இங்கிருந்து ஹீரோ பார்த்து சொல்றா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ இவ்வளவு வெக்க கட்டவனா இருப்பேன்னு. அப்ப ஹீரோ அங்கிருந்து உள்ள போய்கிட்ட சொல்றா, நான் உங்களோட ரெசன்சில இருக்க போறேன், ஏன்னா அப்படிதானே செக்டி சீஃப் சொல்லியிருக்காங்க, நாம 2 பேரும் ஒன்னா இருந்தா உனக்கு ஈஸியா உன்னோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. அப்ப அவங்க கேக்குறா, சரி என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அப்ப ஹீரோ அங்க போய் பெட்ல உட்காந்துட்டு சொல்றா, சரி நீ இங்க வந்து உட்காரு, அப்புறம் நீ என் கூட ஸ்டே பண்ணு, கரெக்டான டைம் வரும்போது உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றேன். அப்ப அந்த எல்டர் வெக்கப்பட்டுட்டு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து, உனக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கிருந்து திரும்பி போகலாம். அப்ப அவங்க வெக்கப்பட்டுட்டு என்னமோ நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேக்குற, உனக்கு புரிஞ்சுதா? அப்ப அந்த எல்டர் பொண்ணு அங்க வந்து உட்கார்ந்துட்டு கேக்குறா, சரி நான் இனி என்ன பண்ணணும்? அப்ப ஹீரோ அங்க இருந்து, கவலைப்படாத, எனக்கு உங்க கூட பண்ணதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப அவங்க பாக்குறாங்க, என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்ப ஹீரோ சொல்ற, நான் உண்மையில உங்களை தூங்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்போ அவங்க, ஓ அதுக்கு தான் நான் என்ன கூப்பிட்டேன். அப்படியே மார்னிங் ஆயிடுச்சு. அப்ப அந்த எல்டர் பொண்ணு பில்லோ கட்டி பிடிச்சு கியூட்டா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே கண் முடிச்சிட்டா. அப்ப ஹீரோ கேக்குறா, நீ எழுந்திச்சிட்டையா? அப்ப அவங்க, ஆமா. அப்ப ஹீரோ அங்க இருந்து, உண்மையில ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சு போல, யான்கு ஹோமங்
டூர்னமெண்ட் சீக்கிரமா வரப்போகுது. 12 பேலஸோட ஒரு எல்ட்ரா இருக்கனால உன்னோட பிளான்ஸ் என்ன? அப்ப அவங்க சொல்றாங்க, எங்க செக்டரோட இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரென்த் வச்சு பார்த்தா நாங்க உண்மையில அந்த டூர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா எங்களால வின் பண்ண முடியாது, அதுல நாங்க லாஸ் ஆயிடுவோம். அப்போ ஹீரோ, அப்படியா? ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு டைம் இல்லைனாலும் நான் சொல்றபடி கேட்டா நம்மளால அதுல வின் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பர்ஸ் இருந்தா மட்டும் போதும். எனக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நாம இந்த ஹோன்மங் டூர்னமெண்ட்ல கண்டிப்பா வின் பண்ணுவோம். அப்ப அவங்க உண்மையா? ஆனா இந்த ஹெல்ப்பர் என்ன? அப்ப ஹீரோ, அதுவா? அதுல ஃபர்ஸ்ட் பர்சனே நீதான். இந்த மந்தில உனக்கு ஸ்வாட் தாவோ ஹெவிலி டெரிவேட்டிவ் ஸ்வாட் டெக்னிக்ல என்னெல்லாம் வேரியேஷன் இருக்குன்னு உனக்கு நான் கைடன்ஸ் பண்ணுவேன். நான் சீக்கிரமா பார்க்க போற ரெண்டாவது இருக்க பர்சனோட பேரு லோங்லிங். அவ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்ப அவங்க எங்க இருந்து? என்னது செவன்த் பாலஸோட எல்டர் லோங்லிங்கா? அவரு மவுண்டன்ல தான் இருக்கும். அவருக்கு நேச்சரை ரொம்ப பிடிச்சனால அவருக்கு எப்போதும் தனியா தான் இருக்க பிடிக்கும். அந்த இடம் ஒரு ஃபோர்பிடன் பிளேஸ்னால இங்க இருக்க பாலஸ் டிசேபிள்ஸ் கூட அவர் கால் குத்த விட மாட்டாரு. அதனால நானும் கூட வரேனே. அப்ப ஹீரோ அங்கிருந்து, நீ வர தேவையில்லை. ஒருத்தரை சேவ் பண்றதுக்கு ஹிடன் கிளானுக்குள்ள போறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால மறக்காம நைட் இந்த இடத்துக்கே வந்துடு. அந்த மவுண்ட்ல இருக்க லோங்லிங்க பார்க்க போகிறதுக்கு என் கூட அந்த கயிறு பொண்ணை மட்டும் நான் கூட்டிட்டு போறேன். அப்ப இவங்க நினைக்கிறாங்க, அந்த லிட்டில் கேர்ள் இந்த சயின்டிக்கு கூட இவ்வளவு எப்போ ஒட்டிடுச்சு, அப்படியே வெளியில சொல்றாங்க. ஓகே, சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஒரு மவுண்டன் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ கூட இருக்க அந்த கயிறு பொண்ணு சொல்றா, லோடு சயின்டிக்கு இதுதான் செவன்த் பேலஸோட மவுண்டன் பிளேஸ். அப்போ நாம ஹீரோ சொல்றா, நீ சொல்றதும் கரெக்டு தான். செவன்த் பேலஸோட எல்டர் லோங்லிங் இங்கே தான் சார்தாவோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, எல்டர் லோங்லிங்கை யாரும் டிஸ்டர்ப் பண்ணது பிடிக்காது, அவுட் சைட் சேர்ஸை யாரும் அவரு விடமாட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ ஹீரோ சொல்றா, அந்த ஆள் ஒரு அரகண்ட் பிடிச்ச ஒரு பர்சன், எல்லாரும் எப்போதும் ஃபுல்லா ஹேட் பண்ணிட்டே இருப்பாரு. எப்போதும் அந்த ஆள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராச்சும் அந்த ஆளை தொல்லை பண்ணா பார்த்த இடத்து வச்சுல அந்த ஆள் போட்டு தள்ளிடுவா. நீ இப்போ ரெடியா இருக்க கயர்னா உன்ன அந்த ஆள் கூட ஃபைட் பண்ண விட்டா உன்னால ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியுமா? அப்போ அந்த கயிறு பொண்ணு சொல்றா, அந்த எல்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் டேலண்டாகவும் இருக்காரு, நான் அவருக்கு கால் தூசி கூட மேட்ச் இல்லை. அப்போ அங்கிருந்த ஹீரோ சொல்றா, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அந்த ஆளோட 7 மூவ்ஸை மட்டும் டிஃபெண்ட் பண்ணா போதும். அந்த ஆள் 7th மூவ் பண்ணும்போது நீ உன்னோட ஹெவலி டெரிவேட்டிங் ஷார்ட் டெக்னிக்கோட கவுண்டர் பண்ணா மட்டும் போதும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணா கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும். அப்போ அந்த கயிறு பொண்ணு சொல்றா, சரி கிங், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்போ அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு வாய்ஸ், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஃபோர்பிடன் பிளேஸுக்குள்ள என்ட்ரா இருப்பீங்க, அவுட் சைடர்ஸ். அப்போ ஹீரோ அங்கிருந்து ஒரு அட்டாக் வர சென்ஸ் பண்ணி அந்த கயிறு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆயிட்டா. அப்போ அந்த கயிறு பொண்ணு நினைக்கிறா, இப்போ என்ன சயின்டிக்கிங் காப்பாத்த இல்லைன்னா அந்த எல்டர் லோங்லிங் கையால நான் இறந்துருப்பேன். அப்போ அங்க அந்த ஸ்மோக் எல்லாம் விலகி போகும்போது ஒரு பர்சன் சாடு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கம்பீரமா நிக்கிறா. அப்போ அந்த ஆள் அங்கிருந்து கடுப்பாய் கேட்கிறா, ஏய் நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பேக் மவுண்டன் செட்டோட ஒரு ஃபோர்பிடன் பிளேஸ்ன்னு உங்களுக்கு தெரியாதா? கேஸ் இந்த ஆளு தான் செவன்த் பேலஸோட எல்டர் லோங்லிங். அப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஹோன்மங்கில் மேட் சாடு ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களோட சாடுக்கு ஈடாக வேற எந்த சாடும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு. நான் கேட்ட மாதிரி உங்களை பார்க்கும்போது அவ்வளோ வரத்தில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்க கூட நான் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அப்போ அந்த ஆள் அங்கிருந்து கடுப்பாய், அரக்கண்டு பிடிச்ச பைத்தியக்காரா, நீ என்னோட மேட் சாடுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்குறேன். அப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, தோ இங்கே இருக்க என்னோட ஜூனியரோட தான். அப்போ அந்த கயிறு பொண்ணு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு சொல்றான், 12 பேலஸோட டிசேபிள் ஆன ரெட் மூன் சாட் வீல்டர் ஜியான் கயர் எல்டர் லோங்லிங்கோட மாட் சாட் கூட ஃபைட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, லிட்டில் கேர்ள், நீ என் கூடவே ஃபைட் பண்ண போறியா? உங்க 2 பேர்கிட்ட இருக்க இந்த சின்ன ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டு என்ன ப்ரொவோக் பண்ணி இங்க எங்கூட சண்டை போட வந்திருப்பீங்க. நீங்க 2 பேரும் உங்களோட சாவ தேடி இங்க வந்திருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து ஃபாஸ்டா வந்து இந்த கயிறு பொண்ணை அட்டாக் பண்ணிட்டா. அப்ப அந்த பொண்ணு சாடு வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டே நினைக்கிறா, இந்த ஆள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு. அப்படி நினைச்சிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு பின்னாடி போயிட்டா. இப்போ அந்த ஆள் சொல்றா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, என்னோட மேட்ஸாடோட ஒரு அட்டாக்கே நீ தாங்கிட்டே. அப்படி சொல்லிட்டு மீண்டும் அந்த பொண்ணோட பக்கத்தில் வந்து, இது என்னோட செகண்ட் மூவ், இது தேர்டு மூவ். இப்போ அந்த ஆள் பண்ற அட்டாக் எல்லாம் அந்த பொண்ணு சாடு வச்சு தடுத்துட்டே இருக்கா. மீண்டும் அந்த ஆள் சாடு வச்சு ஸ்லாஷ் பண்ணும்போது அந்த பொண்ணு அதுல இருந்து டாஜ் ஆயிட்டா. ஓ, இதுல இருந்தே நீ டாஜ் ஆயிட்டேயா? அப்போ நான் என்னோட 4th மூவை யூஸ் பண்ண போறேன். அந்த அட்டாக்கை அந்த பொண்ணு ஈஸியா பிளாக் பண்ணிட்டா. சரி, என்னோட 5th மூவ் பாக்குறியா? அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்லாஷ். பட் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்போ அந்த ஆள் கடுப்பா
கடுப்பாய் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரே அடிச்சடியில கிரவுண்டே தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப பின்னாடி போயிட்டா. வந்தாலும் அந்த பொண்ணை பாக்குறா. அப்ப அந்த கயிறு பொண்ணு சொல்றா, எல்டர் லோங்லிங் நான் இப்போ ஒரு மூவ் பண்ண போறேன், அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்றா, இந்த லிட்டில் கேர்ள் பேசுறது கேட்கும் போது எனக்கு கடுப்பா இருக்கு, நான் இனி பண்ண போற 2 மூணு தாங்குவேன்னு நான் பாக்குறேன். அப்ப கயிறு பொண்ணு அங்கிருந்து சாட்ல பவர் கேதர் பண்ணி வெள்ளி டர்வேட்டிங் ஸ்வாட் டெக்னிக் 4th form அப்படியே எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்வாட் ரைன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்பீடா அட்டாக் பண்ண வரா. இப்ப எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட்ஸ் அந்த ஆளை பார்த்து வருது. இது பார்த்துட்டு வந்தாலும் ஷோக் ஆயிட்டா. அப்படியே சின்னதா ஒரு பிளாஸ்ட் அங்க. அப்ப அந்த கயர் பொண்ணு அங்கிருந்து பாக்குறா. அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆள் ஹீரோ பார்த்து கேக்குறா, நீ அவகிட்ட சொன்னையா என்னோட ஃபர்ஸ்ட் மூவை ஃபேஸ் பண்ணி அப்புறம் என்ன ப்ரொவோக் பண்ணி அந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொன்னையா? ஆனா அந்த லாஸ்ட் பண்ண மூவ், என்னோட லாஸ்ட் மூவ்ல இருக்க வேரியேஷன் கரெக்டா கண்டுபிடிச்சு நீ எப்போ அவகிட்ட சொன்ன? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, சோலாலையும் பிளட்டாலையும் அந்த ஸ்வாட் டிராகன் ஆர்மர், நான் சொன்னதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? அப்ப அந்த ஆள் ஹீரோ பார்த்து கடுப்பாய் கேட்கறா, டிராகன் சேல் ஸ்வாட் டெக்னிக்கோட சீக்கிரம் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ சொல்றா, நானும் ஒரு சால்ட் வீல்டர் தான், அப்போ ஒரு டெக்னிக் பார்த்து அதுல என்ன ஃபார்ம்ல தப்பு இருக்கு நான் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன். இந்த மேட்ஸாடோட 10th ஃபார்ம்ல 7th மூவ்லயும் 10th மூவ்லயும் அந்த 2 ஃப்ளோய்ஸ்லயும் பிரச்சனையில இருக்கு. இப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்றா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இப்ப 7th மூவ் மட்டும் தான் இங்க பண்ணேன், ஆனா உனக்கு 10th மூவை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கு? அப்ப ஹீரோ அங்கிருந்து வந்து கீழே கிடக்கிற ஒரு குச்சி எடுத்துக்கிட்டே சொல்றா, ஓ அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, சரி நான் இப்போ உனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அந்த குச்சி எடுத்துக்கிட்டு ஹீரோ அந்த ஆளை பார்த்து சொல்றா, இந்த ஸ்டிக்கை நான் ஒரு சாடா யூஸ் பண்ண போறேன், என்னோட ஒரே மூவ்ல உன்னை நான் டிஃபீட் பண்றேன். ஹீரோ சொன்னது கேட்டதும் அந்த ஆளு கடுப்பாய் அதே ரியாக்ஷன் தான் அந்த கயிறு பொண்ணும் வச்சிருக்கா. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்றா, நான் பண்ற ஒரு சாட் அட்டாக்க நீ தாங்கிட்டு நிப்பேன்னு பாக்கலாம். அப்ப ஹீரோ அங்கிருந்து, நீ என்ன பயந்து அங்கே நின்றுட்டு இருக்க, உங்ககிட்ட இருக்க எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணு. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து ஸ்பீடா சாடு எடுத்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டா. இந்த வாங்கிக்கோ. ஆனா அந்த சாடு வந்து இறங்குனது கிரவுண்டுல தான். ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து தள்ளி கொஞ்சம் தூரம் போயிட்டா. அப்ப அந்த கிரவுண்டுல கிராக்க வீண இடத்துல இருந்து ஒரு ப்ளூ தண்டர் டிராகன் வருது. அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஆஹா இது நான் எதிர்பார்த்தது தான், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அந்த ஆள் அங்க இருந்து சாவுடா. இப்ப அந்த ப்ளூ டிராகன் ஹீரோட முன்னாடி கத்திக்கிட்டே வந்து நிக்குது. அப்ப ஹீரோ அந்த ஸ்டிக்ல பவர் கேதர் பண்ணிக்கிட்டே சொல்றா, இப்ப என்னோட 10th ஃபார்மை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பார்த்தா ஹீரோட ஸ்டிக்ல இருந்து பெரிய ஒரு ஃபயர் டிராகன் வெளியே வருது. ஹீரோட ஃபயர் டிராகன் ஃபுல்லா காலி பண்ணிட்டு நேரா அந்த லோங்லிங் எல்டர் கிட்ட போகுது. அப்போ அந்த டிராகனை பார்த்து அந்த ஆள் ஷோக்காய் நினைக்கிறா, அப்போ இதுதான் 10th ஃபார்மா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஹீரோ ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அந்த ஆளோட ஷோல்டர்ல வச்சுட்டு சொல்றா, இப்ப நான் இதுல வின் பண்ணிட்டேன். அப்ப அந்த எல்டர் கேக்குறா, உனக்கு எப்படி தெரியும் இந்த 10th ஃபார்மை பத்தி? அப்ப ஹீரோ சொல்றா, நீ முன்னாடி பண்ண 7th ஃபார்ம்ல இருந்து வந்த மெத்தட் தான் இது, ஆனா இது கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன். இந்த ப்ரொஃபவுண்ட் உன்னால அக்னாலஜ் பண்ண முடியுதா? அது பார்க்க முடியலன்னா நீ ரொம்ப லோவா இருக்க இந்த டெக்னிக்ல. அப்போ நீ நினைச்சு பாரு, உன்னோட விட நான் ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கேன். அப்ப அந்த எல்டர் ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே கேக்குறா, உங்களோட கைடன்ஸுக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஹீரோ சொல்றா, என்னோட பேரு லின்யூ. இப்ப பேக் சைட்ல இருந்து கயறுப்புன்னு சொல்றா, எல்டர் லோங்லிங் நேத்துக்கு செக்ட் சீஃப் இவருக்கு சயின்டிக்கிங்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஆளு சொல்றா, சயின்டிக்கிங் உண்மையில ஒரு யங் ஹீரோ தான், ஷார்ட் மெத்தட்ல ரொம்ப மிஸ்டீரியஸான புரிதல் வச்சிருக்காரு. சயின்டிக்கிங் ஃபியூச்சர்ல உங்களோட மிஸ்டீரியஸ் ஷார்ட் மெத்தட்ஸ் எனக்கும் கத்து கொடுப்பீங்களா? அப்படியே மனசுல நினைக்கிறா, இந்த பர்சன் பிரில்லியன்ட் கியூவே ரொம்ப கிரேட்டா கண்ட்ரோல் பண்றா. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, டீச் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா எல்டர் லோங்லிங்குக்கு ஹோன்மேங் டூர்மெண்ட்ல உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்ப அந்த ஆள் சொல்றா, 1-on-1 duel வந்தா 3 செக்ஸ்லயும் என்னோட ஸ்ட்ரென்த் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த 3 செக்ஸுக்குள்ள எனக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஓப்பனண்ட் கூட கிடையாது. ஆனா ஹோன்மேங் டூர்மெண்ட்டுக்குள்ள 3 செட்டுக்குள்ள 1-on-1 ஃபைட் நடக்காது. நம்மளோட செக்டோட ஸ்ட்ரென்த் வச்சு பார்த்தா நாம இப்ப ரொம்ப வீக்கா இருக்கோம். அந்த டூர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நாம அதுல தோத்துடணும்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப அங்கிருந்து ஹீரோ சொல்றா, நீ அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம், கூடிய சீக்கிரமே நம்ம செக்டோட ஸ்ட்ரென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன், கூடவே எனக்கான ஒரு நல்ல ஒரு ஓப்பனண்ட்டை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன். அப்ப அந்த எல்டர் சொல்றா, சயின்டிக்கிங் அந்த ஹோம்வேங் டூர்னமெண்ட் போறதுனால நானும் உங்க கூட கம்பெனியா வரேன். அங்க இருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல சயின்டிக்கிங் நீங்க சொன்ன அந்த பர்சனை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றா, நீ நல்ல வேலை பண்ணிருக்க. அப்ப அங்கிருந்து ஒரு பர்சன் அந்த எல்டர் எங்க கிட்ட கேக்குறா, இந்த சயின்டிக்கிங் தானே என்ன சேவ் பண்ண உங்ககிட்ட சொன்னது? கேஸ் இந்த ஆளு தான் தேர்ட் பாலஸோட எல்டர், இந்த ஆளோட பேரு லியூவன், நாம தேர்ட் எல்டர்னே கூப்பிடலாம். அப்ப அந்த எல்டர் பொண்ணு சொல்றா, ஆமா இவருதான். அப்ப அந்த தேர்ட் எல்டர் ஹீரோட முன்னாடி மண்டி போட்டு சொல்றா, சயின்டிக்கிங்
கிங் என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அப்ப ஹீரோ சொல்றா, எல்டர் நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்க வேணாம். அப்ப அந்த எல்டர் பொண்ணு கேக்குறா ஹீரோ கிட்ட, அந்த ஹிடன் கிளான், அந்த சபார்டினேட் கிளான் நம்ம செட்டுக்கு எதிரா ரிபெல் பண்ண போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அந்த ஹிடன் கிளானோட சேர்ந்து ரிபிலேன் பண்ணதில்ல, இங்க இருக்க பவர்ஃபுல்லான செக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதெல்லாம் எந்த செக்ஷன் உங்களுக்கு கரெக்ட் டைம் வரும்போது நான் சொல்றேன். அப்ப அங்க இருந்து அந்த கயிறு பொண்ணு கத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே வரா, செக்ட் சீஃப் இம்பார்ட்டண்டா எல்லா எல்டர்ஸையும் வர சொன்னாங்க, அப்புறம் சயின்டிக்கிங்கையும் வர சொன்னாங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்து புரிஞ்சது. அப்ப அங்க இருந்து அந்த எல்டர் யாங்க சொல்றா, நேத்துக்கு சுப்ரீம் எல்டர் கூட சயின்டிக்கிங்க கூட ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. சயின்டிக்கிங்கோட கேரக்டரை செக் பண்ணதுனால அந்த சுப்ரீம் எல்டர் இது சும்மா விட மாட்டாரு. அதனால மீட்டிங்ல நீங்க சயின்டிக்கிங்காக கொஞ்சம் பேசுங்க, நான் இது உங்ககிட்ட கொஞ்சம் உதவியா கேட்கிறேன் தேர்ட் எல்டர். இப்ப அந்த தேர்ட் எல்டர் சொல்றா, நீங்க கவலைப்படாத எல்டர் யாங், இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றா, வாங்க நாம உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, இவங்க 2 பேரும் உண்மையில ரொம்ப தைரியமானவங்க. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா மீட்டிங் ஹாலுக்குள்ள அங்க ஒருத்தர் சொல்றா, எனக்கு ரெட் ஹெவன் பவலியன் இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. அந்த ரெட் ஹெவன் பவலியனோட மாஸ்டர் ஷாவியான் நம்ம செக்டரை விசிட் பண்ண வர போறாரு. அவங்க நம்மள ரிப்பீட்டா ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டூர்னமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ண போகுது. இப்போ அந்த சீஃப் ஒன்னு சொல்றா, அந்த ஷாவியான் பேசலாம் இங்க வந்து விசிட் பண்ண போறாரு. இதுல என்னமோ எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. அப்படியே அங்க இருக்க எல்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேக்குறா, நீங்க எல்லாரும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ சொல்றா, நேச்சுரலா இது நம்ம ஸ்ட்ரெங்தை டெஸ்ட் பண்ணதுக்கு தான். அப்ப அங்கிருந்து ஒருத்தன் சொல்றா, சயின்டிக்கிங்கோட வேர்ட்ஸ்ல ஸ்ட்ரெங்த் இல்ல, அதனால ரெட் ஹெவன் பவலியன் சும்மா எங்களை டெஸ்ட் பண்ண வர்றதுக்கு அவசியம் கிடையாது. இவன் தான் ஃபர்ஸ்ட் பேலஸோட எல்டர் மோய். அப்ப அங்கிருந்து ஒரு கிழட்டு சொல்றா, ஃபர்ஸ்ட் எல்டர் சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தான். சயின்டிக்கிங்கோட ஐடியா ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த கிழட்டு தான் செகண்ட் பேலஸோட எல்டர் ஷாமிங் கியூய். அப்ப அங்கிருந்து ஒருத்தர் கடுப்பாய் பெஞ்சில தடிக்கிட்ட கேக்குறா, 2 எல்டர்ஸும் பேசிட்டு இருக்கிறதுல ஒரு ஆம்பிஷனா கிடையாது, நீங்களே உங்களோட மைண்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. யாருன்னு பார்த்த அந்த சுப்ரீம் எல்டர் தான். சயின்டிக்கிங் கெஸ் பண்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இல்ல, நம்ம செக்ட் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கலாம், அதனால நாம ரொம்ப அண்டர்மேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது கேட்டுட்டு அந்த மாஸ்க் போட்ட எல்டரும் அந்த கிளட்டர் எல்டர் நினைக்கிறா, இது ரொம்ப வியர்டா இருக்கு, இந்த ஷுவான் எதுக்காக அந்த சின்ன பையனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா? இப்போ அந்த செக்ட் சீஃப் பொண்ணு நினைக்கிறா, எதுக்காக சுப்ரீம் எல்டர் ஷுவான் இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா? இப்படி நினைச்சிட்டு வெளியில சொல்றா, எனக்கும் தோன்றுது சயின்டிக்கிங்கோட வேர்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு, ஆனா சீனியர் ஷாவியாவை டெஸ்ட் பண்றதுக்கு தான் வரான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் நாம எப்படி திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ண போறோம்? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அங்கிருந்து வர கூட்டத்துல இருந்து சில பேரை மட்டும் நாம கொள்ளலாம், மற்றவங்களுக்கு வார்னிங் கொடுக்கலாம். அப்ப அங்கிருந்து ஒருத்தர் சொல்றா, இல்ல இது ரொம்ப தப்பா இருக்கு, வேற எனிமிகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம். சயின்டிக்கிங்கோட பேச்சை கேட்டு நம்ம மூவ் மேக் பண்ணனா நம்ம செக்டில இருக்க மெம்பர்ஸை நாமளே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தான் 5th பேலஸோட எல்டர், இவரோட பேரு சீசாங். அப்ப அங்கிருந்து இன்னொருத்தர் சொல்றா, இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன், அங்கதான் 4th பேலஸோட எல்டர் இன் கியூய். அப்ப அந்த சுப்ரீம் எல்டர் கடுப்பாய் சொல்றா, நான் நினைக்கிறேன் இந்த ப்ரொபோசல் ரொம்ப நல்லா இருக்கு, பழமொழி சொல்ற மாதிரி அவங்க என்ன பிரச்சனைக்கு இருக்கலன்னா நானும் போக மாட்டேன், யாராச்சும் என்ன பிரச்சனைக்கு இழுத்தா அவனுக்கு நான் கண்டிப்பா நரகத்தை காட்டுவேன். அப்ப அந்த மாஸ்க்கும் அந்த கிளட்டும் பாக்குறாங்க, இவ என்னடா சொல்லிட்டு இருக்கா? அப்ப அந்த எல்டர் லாங்லிங் சொல்றா, சயின்டிக்கிங் ரொம்ப ஜீனியஸும் ரொம்ப பலசாலியா இருக்காரு, இந்த யங்கர் ஜெனரேஷன்ல அவரு நல்ல ஒரு சீடா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் சயின்டிக்கிங் சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். இப்ப இந்த 3 எல்டர்ஸும் ஷோக்காய் நினைக்கிறாங்க, என்னது இப்ப எல்டர் லாங்லிங்கா பேசிட்டு இருக்கா? இந்த ஆள் இப்படி எல்டர்ஸ் மீட்டிங்ல வருது சகஜம் தான், ஆனா அதுல ஒரு ஆளுக்கு வேற சப்போர்ட்டா நின்னு பேசிட்டு இருக்கா. அப்ப அங்கிருந்து இன்னொரு எல்டர், நானும் சயின்டிக்கிங் சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, சரி எல்லா எல்டர்ஸும் சயின்டிக்கிங்கோட பேச்ச கேட்கறதுனால சீனியர் ஷியாவோ சேலஞ்ச் பண்ணா அவர் கூட யார் ஃபைட் பண்ண போறது? சயின்டிக்கிங் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படியே மனசுல நினைக்கிறா, உண்மையில இவ யாரு, இவ்வளவு எல்டர்ஸ் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போய்கிட்டே சொல்றா, செக்ட் சீஃப் நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்மளோட செக்டோட பவரை நான் காட்டி அவங்களே மொத்தத்தையும் முடிச்சுக்கிட்டே இல்ல, இன்னைக்கு இவ்வளவுதான், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, ஓகே நீங்க இங்க இருந்து போகலாம். அப்ப அந்த சுப்ரீம் எல்டர் ஹீரோட பின்னாடியே வந்துகிட்ட, சயின்டிக்கிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஓல்டு மேனோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி? அப்ப ஹீரோ சொல்றா, நல்லாதான் இருக்கு, ஆனா இப்போதே அதை இங்கே விட்டுடு, இன்னைக்கு நைட்டுக்கு உனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ ஒருத்தனை கொலை பண்ணணும், அதுவும் உன்னோட ஒரே அட்டாக்ல என்ன ஃபாலோ பண்ணி வா, உனக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன், நீ இந்த ஆளை தான் கொல்லணும், புரிஞ்சுதா? இது கேட்டதும் அந்த சுப்ரீம் எல்டர் ஷோக் ஆயிட்டா, அது யாருன்னு நமக்கு சொல்லல, போக போக பாத்துக்கலாம். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இன்னொன்னும் எனக்கு சொல்ல வேண்டிய இருக்கு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அந்த நான் உங்களோட கமாண்டிக்கு ஒபே பண்றேன், சயின்டிக்கிங் இந்த ஓல்டு மேன் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன். இப்ப அங்கிருந்து இன்னொருத்தர், சயின்டிக்கிங் கொஞ்சம் நில்லுங்க, ஹீரோ எல்லாரும் லீவ் நீங்களா? இப்ப அந்த ஆள் சொல்ற, சயின்டிக்கிங் என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, நான் ஆல்ரெடி செக்ட் சீஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டேன் ஹிடன் கிளானோட பிட்ரயல் பத்தி, இந்த லியோட லைஃப் சயின்டிக்கிங்கோட தான், அதனால சயின்டிக்கிங் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட வரலாம். இப்போ ஹீரோ அங்கிருந்து, ஓ அப்படியா, டூர்னாமெண்ட்
டூர்னமெண்ட்ல எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை இருக்குது எல்டர் லியூ. அதெல்லாம் சரி, உங்களோட இன்ஜுரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அப்ப அந்த ஆள் சொல்ற பெரிய பிரச்சனை இல்ல சைன்டி கிங். இந்த டூர்னமெண்ட்ல நான் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்குறேன். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா என்னோட 5th கிரேட் ஸ்பியர் ஃபுல்லா உடஞ்சு போயிடுச்சு. அது இருந்தா என்னால காம்பேக்ட்ல இன்னும் பவரோட சண்டை போட முடியும். அப்ப ஹீரோ சொல்ற அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு 9th கிரேட்ல இருக்க ஒரு ஸ்பியரை கொடுக்குறேன். இது கேட்டது வந்தாலும் ஷோக்கா, என்னது 9th கிரேட் ஸ்பியரா? சைன்டி கிங் இது உண்மையா? அப்படியே மனசுல நினைக்கிறேன். இந்த செக்டில 9th கிரேட் வெப்பனை பொசஸ் பண்ணி இருக்கிறது 2 பேர் மட்டும்தான். ஒன்னு குஞ்சி, அப்புறம் சுப்ரீம் எல்டர். இப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்ற எல்டர் லியூ, உங்களோட இன்ஜுரிஸை ஹீல் பண்ண பாருங்க, சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்களுக்கு அந்த வெப்பனை கொடுக்குறேன். அப்ப அந்த ஆளு பேக்ல இருந்து சொல்றா, என்னோட கருணைக்கும் என்னோட லைஃபை சேவ் பண்ணதுக்கும் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, இருக்குது ஒண்ணு என்னோட லைஃப் மட்டும்தான். அதை எப்ப வேணாலும் நான் விருதுக்கு தயாரா இருக்கேன் சைன்டி கிங். இப்போ ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டா நினைச்சுக்கிட்டே போறா. இன்னைக்கு நைட் ஒரு நல்ல ஒரு ஷோவே பார்க்கலாம். அங்கிருந்து பேனல் கட் பண்ண அந்த சுப்ரீம் கிளேயர் பவுண்டுக்குள்ள இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த சீஃப் பொண்ணு அங்கிருந்து, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க வேண்டி இருக்குது. அப்போ ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, உங்களுக்கு அந்த சுப்ரீம் எல்டரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா மீட்டிங்? அப்போ அந்த ஆள் எங்கிட்ட நடந்த விதம் வச்சு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அந்த பொண்ணு கேக்குற, இதுல உனக்கு என்ன சந்தேகமா இருக்குது? இப்போ நீ இந்த செக்டில இருக்க எல்லாரும் அந்த மாதிரி தான் பாக்குறியா? அப்போ ஹீரோ சொல்றா, அது அப்படி கிடையாது. அப்போ அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்ட, ஓ அப்படியா? அப்போ ஹீரோ மறுபடியும் சொல்றா, உனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப அவங்க நினைக்கிறாங்க இந்த லின்யும் சாதாரண ஒரு பர்சனே கிடையாது, அவனை யாராலையும் சீக்கிரமா சீத்ரூ பண்ணி பார்க்க முடியாது. இப்போதைக்கு நான் அவனை மட்டும்தான் நம்பி இருக்கேன். ஹீரோ அங்கிருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு சொல்றா, நீங்க வா, உங்ககிட்ட நான் ஒரு சீக்கிரத்தை சொல்றேன். அப்படியே ஹீரோ காதுல சொல்றா, உண்மையை சொல்லணும்னா அந்த சுப்ரீம் எல்டர் சுவான் அந்த டிஎம்என்சி லேண்டில இருந்து வந்த ஒரு கற்பாடு தான். அவங்க இங்க தான் இருக்காங்க, நீ எங்கூட சேர்ந்து அவங்கள பார்க்க வரையா? அப்ப அந்த சீஃப் பொண்ணு வெக்கப்பட்டுட்டு சொல்றா, கொஞ்சம் வெயிட் பண்ண, என்னோட க்ளோத்தஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இப்படியே ஹீரோ ஃப்ரெண்டில நடந்து போய்கிட்ட சொல்றா, நான் நினைக்கிறேன் அவங்க நம்ம முன்னாடி தான் இருக்காங்கன்னு. என்ன இது சீக்கிரமா முடிஞ்சிடுச்சா? அங்க பார்த்தா அந்த சுப்ரீம் எல்டர் இன்னொரு எல்டரை பிடிச்சுக்கிட்டு செமையா வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. அப்ப அவ அடி வாங்கிக்கிட்டு கீரை கிடந்து கத்துறா, ஏய் முட்டாப்பையில நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ சுப்ரீம் எல்டர் சொல்றா, நீ ஒஃபெண்ட் பண்ண கூடாத ஒருத்தரை ஒஃபெண்ட் பண்ணிட்ட, அதுக்காக நீயே உன்னை குத்த சொல்லிக்கோ. அவர் உன்னை இன்னைக்கு நைட்டு உயிரோட விட்டதே அற்புதம் தான். அங்கிருந்த டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அங்கிருந்து சுப்ரீம் எல்டர், நீ இப்ப சொல்ல போறது நான் தான் டிஎம்என்சி லேண்டோட என்வாய், எனக்கு கரெக்ட் தானே? ஆனா இப்ப என்ன செய்யறது? உண்மையான என்வாய்க்கு உன்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால இன்னைக்கு நைட் உனக்கு சாவுதா. என்னது உண்மையான என்வாயா? சுப்ரீம் எல்டர் பின்னாடியில இருந்து ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டே சொல்றா, இப்பவே நான் உன்னை பீஸா கட் பண்ண போறேன். அந்த டேய் முட்டாள், உன்னை யாரோ ஏமாத்திட்டு இருக்காண்டா. அப்ப சுப்ரீம் எல்டர் பிளாக்ல இருந்து நிறைய சோல்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்றா, நீ இப்ப என்னோட கேஓ சோல் பேனர் கிட்ட சாக போற, அதனால நீ உன்னோட விதியை ஏத்துக்கோ. அப்பாவா அந்த அட்டாக் வாங்கிக்கிட்ட, இல்ல இது நடக்க கூடாது. இப்போ சுப்ரீம் எல்டர் அங்கிருந்து சொல்றா, நீ உண்மையான என்வாயா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அந்த மெடிசன் பில்லே ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சயின்டிக் எங்க கிட்ட இந்த பாய்சனை டீடோஃபிகேஷன் பண்ற பில்லு இருக்குது. அவர் எப்படி ஃபேக்கான என்வாயா இருக்க முடியும்? இப்படி அவங்ககிட்ட வந்து சொல்றா, உண்மையான என்வாய் சயின்டிக் எங்க தான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சீஃப் ஒன்னு பேச போகும்போது ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஏ பேசாம பார்த்துட்டு மட்டும் இரு. இப்போ அந்த எல்டர் எழுந்திரிச்சு சொல்றா, டேய் நாய், உனக்கு உன்னோட ரியல் மாஸ்டர் யாருன்னு தெரியாம போச்சு இல்லையா? இப்போ நீ இங்க உயிரோட இருக்கிறதுக்கு தேவையில்லை. அப்படியே அவனோட ஃபேஸ் எல்லாம் மாறுது. இது பார்த்து சுப்ரீம் எல்டர் ஷாக் ஆயிட்டா. பார்த்தா அவனோட உடம்பெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. சொல்ற 7 பர்னிங் ரீஎன்கார்னேஷன், 8 பர்னிங் ரீஎன்கார்னேஷன், 9 பர்னிங் ரீஎன்கார்னேஷன். அங்கிருந்து சுப்ரீம் எல்டர் சொல்றா, நீ உன்னோட 9 பர்னிங் ரீஎன்கார்னேஷனை வச்சு டிமோனிக் எனர்ஜியை கொண்டு வர பாக்குறியா? சரி நீ ட்ரை பண்ணு. எல்லாம் ஏற்கனவே உண்மையான என்வாய் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு, அதனால நீ இப்ப சாக போற. அப்போ இவனை பார்த்தா ஒரு ஃபுல் டிமோனிக் கிரியேச்சராவே மாறிட்டா. அவன் கத்திக்கிட்ட அங்கிருந்து சொல்றா, டேய் இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப அந்த சுப்ரீம் எல்டரோட சோல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தா இவன் தான் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இது பார்த்துட்டு அந்த சுப்ரீம் எல்டர் ஷாக் ஆயிட்டா. அப்ப அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, சுப்ரீம் எல்டர் அந்த இன்குவைக்கு மேட்சே கிடையாது. இப்போ ஹீரோ சொல்ற, சரி நான் ஹெல்ப் பண்றேன். இப்படியே கீழே கிடக்கிற ஒரு கல் எடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் அவனை பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டா. நேரம் அவனோட வயிற்றுல வந்து அந்த கல் இறங்கிடுச்சு. இல்ல அவனோட கவனம் செதறியதுல சுப்ரீம் எல்டருக்கு இது கரெக்டா போச்சு. இங்கிருந்து எக்கச்சக்கமான சோல்ஸை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு அட்டாக் அந்த அடிச்சதுல அவன் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்போ சுப்ரீம் எல்டர் சொல்றா, என்வாய் சொன்னது கரெக்ட் தான், என்ன கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருந்தா கொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, சுப்ரீம் எல்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு, அதனால நாம அங்க போய் ஒரு வாட்டி பார்க்கலாமா? இப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, கொஞ்சம் வெயிட் பண்ண, இது இன்னும் முடியல. பார்த்தா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. இது பார்த்துட்டு இந்த சீஃப் பொண்ணு ஷோக்காய் நினைக்கிறா, என்னது இவ இன்னும் சாகலையா?
சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த எல்டர் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிக்கிட்டே நினைக்கிறா. எப்படி இந்த சிச்சுவேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் சீக்கிரமா போய் இன்ஃபர்மேஷனை டிமெல்லோடு கிட்ட சொல்லி ஆகணும். அப்ப ஹீரோ முன்னாடி வந்துட்டு சொல்றா, எல்டர் நீங்க இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு அவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கிறீங்களா? அப்ப அவ அப்படியே ஸ்பீடா வந்து இவங்கள பார்த்ததும் அங்கே ஸ்டாப் ஆயிட்டான். அவன் சொல்றா, செக்ட் சீஃப் சைண்ட் கிங் நீங்க 2 பேரும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றா, நீ இவனை ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் சுப்ரீம் எல்டரை தேடி போறேன். இப்போ அந்த சீஃப் ஒன் சரி. அப்படி அந்த பொண்ணு சாட எடுத்துக்கிட்டே கேட்கறா, உனக்கு வேற ஏதாச்சும் குஸ்டின் கேட்க வேண்டி இருக்குதா? இப்போ இந்த எல்டர் பயந்து ஓடிக்கிட்டே நினைக்கிறா, இப்போ என்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால இங்கிருந்து தப்பிக்கிறதா எனக்கு நல்லது. அப்போ அந்த பொண்ணு எக்கச்சக்கமான ஃபிளாஷ் பண்ணிக்கிட்ட சொல்றா, ஓ நீ வீண்டும் இங்கிருந்து ஓட பாக்குறியா? நேரம் அந்த ஸ்லாஷ்ல அவங்கிட்ட வருது. இப்போ அந்த சீஃப் பொண்ணு பக்கத்துல வந்து இன்னொரு ஸ்லாஷ், அந்த ஸ்லாஷ் பட்டதுல அவன் பீஸ் ஆயிட்டா. அப்படி அவனை பினிஷ் பண்ணிட்டு ஸ்வாட எடுத்து வச்சுக்கிட்டே சொல்றான், நீ என்ன ரொம்ப அண்டர்மேஸ் பண்ணிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்க நினைப்ப? அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பேக்ல ஒரு உருவம் நிக்குது. அப்படி அந்த உருவம் அந்த எல்டரா மாறிட்டா. அவன் சொல்ற, உன்னோட இந்த ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வீணு ஷோக்கா, என்ன இவன்னு சாகலையா? அங்க இருந்து பேனல் கட் பண்ணா அந்த சுப்ரீம் எல்டர் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து கேக்குறா, நீ எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்க? ஏதாச்சும் பண்ணக்கூடாத விஷயம் பண்ணிட்டேயா? அப்ப அந்த ஆளு சைண்ட் கிங் நீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப ஹீரோ சொல்றா, நீ போய் அந்த ரிஃபைனிங் பிளான்ல இருந்து ஃபீனிக்ஸ் டேர்ஸ் பேரை எடுத்துக்கிட்டு வா. இப்பதான் அந்த இன்க்யூஇ சத்துட்டு மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், நான் அவனை பாத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாத, இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண உன்னோட தலை உன்னோட உடம்புல இருக்காது, பாத்துக்கோ. அப்ப அந்த ஆளு சைண்ட் கிங் என்ன உயிரோட விட்டுறதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க சொன்னது என்னோட மைண்டில் நான் ஏத்துக்கிறேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்படியே நேரா இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த சீஃப் பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்குறா. இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றா, ஓ அப்ப இங்க யாரோ பிரச்சனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. இந்த பொண்ணோட டிவைன் எசன்ஸை அப்சர்வ் பண்ணி இன்கு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டானா. அங்கிருந்து பேல கட் பண்ண அந்த பொண்ணோட கான்சியஸ்க்குள்ள பார்த்தா அந்த சீஃப் பொண்ணை யாரோ தலைகீழ கட்டி போட்டு இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு முன்னாடி பார்க்கும்போது பிளட்டுக்குள்ள இருந்து ஒரு தலை மட்டும் எந்திரிச்சு வருது. பார்த்தா அது ஒரு டிமோனிக் கிரியேச்சர் தான், டீமன் சி ஹோன் ட்ரைப்ல இருக்க ஒரு டீமன் கிங். அப்ப இவனை பார்த்ததும் அந்த பொண்ணு கத்திக்கிட்டா கேக்குறா, டேய் நீ அந்த 4 டீமன் லோர்ட்ஸோட கீழே இருக்கிற ஒரு டீமன் கிங் தானே டீமன் சி லேண்டோட? அப்ப அங்கிருந்து அந்த டீமன் கிங், என்னது 4 டீமன் லோர்ட்ஸா? அவங்க இப்போ உயிரோட இல்ல, என்னோட மாஸ்டர் அவங்களே அப்சர்வ் பண்ணிட்டாரு. இப்படி அந்த பொண்ணோட கிட்ட வந்து சொல்றா, குஞ்சி நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, இவ்வளவு காலமா உன்னோட சக்தியில நான் ஒளிஞ்சிட்டு இருந்தது மட்டும்தான், நீ எல்லா டைம்ல என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ இப்படியே என் கூட இரு, உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை டச் பண்ண போகும்போது டச் பண்ண போன கை 2ஆ கட் பண்ணி பறக்குது. அந்த டீமன் கிங் கத்திக்கிட்ட, என்னாச்சு என்னோட கைக்கு? பார்த்தா அந்த கட்டான கை கீழே வந்து வீழும்போது எல்லாம் நிறைய மார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு அந்த டீமன் கிங் ஷோக் ஆகி நினைக்கிறா, இது ரூயின் ஆஃப் தி கிரேட் சன் தாவோ மெத்தட் ஆச்சு. அப்ப ஹீரோ இதெல்லாம் மேல நின்று பார்த்துட்டு சொல்றா, ஓ இங்க டீமன் சீலாண்டோட கேவலமான ஒருத்தன் இங்க இருக்கானே, இவனை ஹேண்டில் பண்ணதே கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அப்ப அந்த டீமன் கிங் அங்கிறது இந்த ஹோமங்க கான்டினென்ட்ல இப்படிப்பட்ட டிவைன் மைண்ட் எக்ஸ்போர்ட் இருக்குதா? இந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்போ ஹீரோ அங்கிருந்து, ஓ உனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆசையா? அதை நீ இறந்த பிறகு கிங் ஆஃப் ஹெல் கிட்ட போய் கேளு. இப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக் இப்படி இந்த பக்கம் வந்தா சீஃப் பொண்ணு கண்ணை முடிச்சிட்டா. அப்படியே ஹீரோ கிட்ட சொல்ற, ரொம்ப நன்றி என்ன சேவ் பண்ணதுக்கு. இப்போ ஹீரோ அங்கிருந்து, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இப்ப அந்த பொண்ணு கேக்குறா, இப்ப பார்த்த அந்த திங் நிஜமான இன்க்யூயா? இப்போ ஹீரோ சொல்ற, அங்க நீ பார்த்தது எல்லாமே இந்த டீமனைசோட இன்க்யூயோட ஃபைனல் ஃபார்ம் மட்டும்தான். அப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து, இந்த டீமன்சி லேண்ட் கிட்ட இந்த மாதிரி எவ்வளவு ட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு காலத்துல அந்த டீமன்சி நம்ம கூட வார் பண்ண போகுது, அந்த நேரத்துல அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான யாரும் கிடையாது, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ ஹீரோ ஃப்ரெண்ட்ல நடந்து போய்கிட்டு சொல்றா, நீங்க கவலைப்படாத, நான் இது பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சக்தியோட ஸ்ட்ரெங்தை எடுத்துக்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் அந்த ரெட் ஹெவன் பாலியனை எல்லாம் பிரேக் பண்ணணும், பின்ன அந்த டீமன் சீ லேண்டை பத்தி பாத்துக்கலாம். அப்புறம் அந்த ஹோமங்க டூர்னமெண்ட்ல தாவோ ரிவர்ல இருக்க எல்லா ட்ரெஷர்ஸையும் வெளியில எடுங்க, அப்பதான் போட்டு இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே அங்கிருந்த பேனல் கட் பண்ணா ஹீரோ நேரா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த எல்டர் ஹீரோட பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அங்கிருந்து, ஓ ஆல்ரெடி இவ தூங்கிட்டாளா? அப்படியே மார்னிங் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ அந்த எல்டர் பொண்ணு கிட்ட சொல்றா, எல்டர் ஏன் டைம் ஆயிடுச்சு எந்திரி. இதை கேட்டதும் அந்த பொண்ணு ஷோக்கா எந்திரிச்சு, ஏய் நீ அப்ப திரும்பி வந்த? இப்போ ஹீரோ அங்கிறது, நான் நைட்லாம் வந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணு, சரி நான் அந்த சயின்டிக்கிங்க ப்ரொடெக்ட் பண்ண போறேன், ஏன்னா இங்க சீனியர் சியாவோ சீக்கிரமா வரப்போறாரு. இப்போ ஹீரோ அங்கிருந்து, சரி கிளம்பு. இப்போ அந்த பொண்ணு நினைக்கிறா, எனக்கு இது ரொம்ப அபமானமா இருக்குது, நேத்து நைட்டு இவங்க கூட தானா நான் தூங்கினேன் இப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா இந்த கயர் பொண்ணு அங்கிருந்து, மாஸ்டர் செக்ட் சீஃப் சொன்னது சயின்டிக்கிங்க கிட்ட பாஸ் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன், ஆனா மாஸ்டர் நீங்க என்ன இங்க பண்றீங்க? இப்போ அவங்க அங்கிருந்து, நீ அதிகமா யோசிக்காத, நான் உனக்கு முன்னாடி அந்த சயின்டிக்கிங்க கொஞ்சம் நேர்ல பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன். அப்போ ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு வந்துகிட்டே சொல்றா, இங்க 2 பேர் எதுக்காக இந்த காலையில வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு
இருக்கீங்க. நான் நினைச்சாலும் இனிமே என்னால தூங்க முடியாது. வா நாம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பலாம். கையில கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த சியாவும் இங்க வந்துட்டான்னு. அப்ப அந்த எல்டர் பொண்ணு நினைக்கிறா அந்த லிட்டில் கேர்ள் கிட்ட இருந்து என்ன அந்த சயின்டிஸ்ட் காப்பாத்திட்டாரு. இங்க இருந்து பேனல் கட் பண்ணா அந்த சீஃப் பொண்ணு இருக்க இடத்துல அங்க ஸ்கையோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு 4 பேர் வராங்க. இதுல இருந்து ஒருத்தன் சொல்றா, எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க இவ்வளவு ஜென்ரஸா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்ப அந்த சீஃப் பொண்ணு கீழே இருந்து எல்லாரும் வாங்க. இப்ப எல்லா எல்டர்ஸ் அந்த பொண்ணோட பேக்ல வந்துட்டாங்க. அப்ப அவ கேக்குறா, சீனியர் ஷியாவியாவு நீங்க எதுக்காக ஃபோர்காட்டன் மோட்டார் சிட்டிக்குள்ள வந்திருக்கீங்க? அப்ப அவ அங்கிருந்து, அதுவா நான் உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணினேன், அதனால இங்க பார்க்க கிளம்பி வந்துட்டேன். ஹே கேஸ், நீங்க என்ன மிஸ் பண்ணலையா? அப்படியே அங்கிருந்து நேரம் அந்த கிழட்டு எல்டரோட முன்னாடி வந்துட்டு கேக்குறா, எல்டர் ஷியாவ் அன்னைக்கு நடந்த ஸ்பேரிங் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அடி வீந்துருச்சு. எல்டர் நீங்க ஓகேவா? பார்த்தாலும் சைலண்டா நிக்கிறா. அப்படியே சொல்றா, ஆமா அது சின்ன ஒரு இன்ஜுரி மட்டும்தான், நான் அதை ஏற்கனவே ஹீல் பண்ணிட்டேன். அப்ப அவ அங்கிருந்து சொல்றா, அப்ப வா நாம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அங்கிருந்து அந்த சீஃப் பொண்ணு, டெக்டி மாஸ்டர் ஷியாவியாவோ இங்க நேரம் வந்திருக்கனால அதுல ஏதோ காரணம் இருக்கு, கரெக்ட் தானே? அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் ரெட் ஹெவன் பவலியில இருந்து மோசமான 4 டிசேபிள்ஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா டூர்னமெண்ட் வரப்போறது இல்லையா, அதனால உங்களோட டிசேபிள்ஸ் கூட அவங்கள ஃபைட் பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்போதானே இந்த ஃபோர்கெட்டன் இமோர்டல் செக்டரோட ஸ்கில்ஸ் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவனோட அந்த 4 டிசேபிள்ஸும் அங்கிருந்து பாக்குறாங்க. அப்ப இவங்களை பார்த்துட்டு இமோர்டல் செட்டில இருக்க டிசேபிள்ஸ் சொல்றாங்க, இவங்க 4 பேரும் ரீஎன்கார்னேஷன் நிலத்துல இருக்காங்க. இன்னொருத்தன் சொல்ற, அவங்கள நம்ம கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அப்ப இன்னொருத்தன், ஆமா இவங்க எல்லாம் மோன்ஸ்டர்ஸ். அப்ப அந்த 4 பேரையும் பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு நினைக்கிறா, இவங்களுக்கு 20 இயர்ஸ் கூட ஆகல, ஆனா இந்த வயசுல இவங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்களால எப்படி அந்த கல்டிவேஷன் நிலத்தை ரீச் பண்ண முடிஞ்சது? அப்ப மொட்டை எல்டர் சொல்றா, சீனியர் ஷாவியா எங்களோட செட்டில உண்மையில யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒரு ஆளே போர் இந்த 4 பேரையும் டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு. அப்ப அவ அங்கிருந்து, எல்டர் உங்களோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இது டிசேபிள்ஸ்க்கு இடையில நடக்கிற சண்டை, உங்களுக்கு ஃபைட் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தா நான் உங்க கூட வந்து ஃபைட் பண்றேன், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அங்கிருந்து மொட்டை எல்டர் கடுப்பாய், டே இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப அவ அங்கிருந்து சொல்றா, இது மார்ஷியல் ஆர்ட்ஸை போட்டி போட்டு கம்பேர் பண்ணி பாக்குற இடம் கிடையாது, உங்களுக்கு தைரியம் தான் எங்களை ஸ்டேஜ்ல வந்து டிஃபீட் பண்ணுங்க. அப்போ ஹீரோ அங்கிருந்து வந்துகிட்டு சொல்றா, சோரி செக்டி சீஃப் லைட் ஆனதுக்கு. அப்ப அவங்க என்னது சைண்டிக்குங்க அப்படி அவங்க கத்துக்கிட்டு அங்கிருந்து சொல்றா, சீனியர் ஷாவியாவும் நம்ம கூட ஃபைட் பண்ண விருப்பப்படுறதுனால எல்லாரும் ஸ்பேரிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி போங்க. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஃபோர்கெட்டன் இமோர்டல் ஸ்பேரிங் ஸ்டேஜ். அப்ப அங்கிருந்து அந்த சீனியர் ஷாவியாவும் கேக்குறா, செக்டி சீஃப் நான் ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கேன், பிரீமெல்டர் சுவானி உங்களையும் கம்பேர் பண்ணா 2 பேரும் ஸ்கில் ஒரே லெவல்ல தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே மனசுல நினைக்கிறா, அந்த சுப்ரீம் எல்டர் சுவானும் இந்த செக்டி சீஃபுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா இருந்தா அதை எனக்கு ஏத்த மாதிரி ஆக்கிக்கலாம். அப்ப அந்த சீஃப் ஒன்னு சொல்றா, சுப்ரீம் எல்டர் சுவானுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்போ அங்க போயிருக்காரு, நீங்க அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம் சீனியர். அப்போ அவ அங்கிருந்து, எல்டர் சுவான் இங்கே இல்லைன்னா நம்ம வீணா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நாம இப்பவே போட்டி ஆரம்பிக்கலாம். அப்படியே அவனோட டிசேபிள்ஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட சொல்றா, யூகே நீ ஃபர்ஸ்ட் பேட்டில் கரங்கு, ஃபோர்கெட்டன் இமோர்டல் செக்டில இருக்கவங்க உனக்கு நல்லா கைடன்ஸ் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இந்த டிசேபிள்ஸ் ஆகும் வர ஃபைட் பண்ணுவேன், அவங்களோட ஆர்டரை எப்பவும் டிசோபே பண்ண மாட்டேன். அப்படி அந்த ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டு சொல்றா, என்னோட பேரு தான் ஜூகே, நான் ரெட் ஹெவன் பவலியனோட மாஸ்டரோட ஜூனியர் டிசேபிள், 1 பர்னிங் இமோர்டல் சேலஞ்ச், நான் இந்த ஃபோர்கெட்டன் இமோர்டல் செட்டில இருக்கவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணறேன், வாங்க ஃபைட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இவ சொன்னது கேட்டுட்டு அங்கிருந்த டிசேபிள்ஸ் பயந்துகிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு சாகணும்னு விருப்பம் இல்லை, அதனால நாங்க போக மாட்டோம். அப்ப அந்த கிழட்டு எல்டர் கேக்குறா, லியூவன் உன்னோட பேலஸோட கீழே இருக்கவங்களால ஃபைட் பண்ண முடியுமா? அப்ப அந்த ஆள் சொல்றா, என் கூட இருக்க யாராலையும் ஃபைட் பண்ண முடியாது, செகண்ட் எல்டர் உங்க கூட இருக்கவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, அதனால நீங்களே ஃபர்ஸ்ட் போய் ஃபைட் பண்ணுங்க. அப்ப அந்த ஆள் சொல்ற, என்னோட பேலஸ் கீழே யாரும் இல்லை இப்போதைக்கு, இதுக்கு சயின்டிக்கிங் கிட்ட ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கலாம். அப்படியே ஹீரோட முன்னாடி போய் கேக்குறா, சயின்டிக்கிங் இப்போ நாம என்ன பண்றது? இந்த ஓல்டு மேன் சயின்டிக்கிங் கிட்ட கெஞ்சி கேக்குறேன், இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம செக்டை காப்பாத்துங்க. அப்ப ஹீரோ கேக்குறா, நேத்து நான் எடுத்த முடிவை நீங்க எல்லாரும் எதிர்த்தீங்களே, இப்ப எதுக்காக வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அப்ப அந்த கிழட்டு எல்டர் சொல்றா, அங்க பண்ணது எங்களுக்கு தப்புன்னு தெரியுது, அந்த யுன்கோ எங்களை ஃபுல்லா குழப்பிட்டா, அதனாலதான் அப்போ நாங்க அப்படி பண்ணோம். அப்ப அந்த மாஸ்க் எல்டர் சொல்றா, அந்த யுன்கோயோட பிளான் எல்லாம் தெரிய வச்சதுக்கு சயின்டிக்கிங்க்கு ரொம்ப நன்றி, இனிமே நாங்க உங்களை தான் ஃபாலோ பண்ண போறோம். அப்போ இந்த கிழட்டு எல்டர் மனசுல நினைக்கிறா, நேத்து நைட் அந்த யுன்கோயோட பாடி மட்டும் தான் கிடைச்சது, அப்போ இந்த லின்னியோ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், இல்லைன்னா நம்ம உயிரும் இங்க இருக்காது. அப்ப இந்த மொட்டை எல்டர் நினைக்கிறா, இவங்க 2 பேரும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் வளைஞ்சு கொடுக்குறாங்க, இதை பத்தி எங்கிட்ட ஒரு விஷயம் போலும் டிஸ்கஸ் பண்ணல, பார்த்தாலே தெரியுது 2 பேரும் எப்படி ஐஸ் வைக்கிறாங்கன்னு. அப்ப ஹீரோ அங்கிருந்து, சரி நீங்க கவலைப்படாதீங்க, இதை நான் மனசுல வச்சுக்கல, நீயாச்சும் தப்பான பீப்புள்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏ ஜியான் கயர், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த பொண்ணு
பொண்ணு ஸ்டேஜ்ல இருக்கிட்ட சொல்றா, சைன்டி கிங் அதை பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கு, இதை நான் பாத்துக்கிறேன். அப்படியே ஸ்வாட் எடுத்துக்கிட்டு சொல்றா, நான் எல்டர் யான்கியூனோட டிசேபிள், என்னோட பேரு ஜியான் கயர், நான் யூனிவர்சல் டிகிரி ரத்துல இருக்க, ப்ளீஸ் எனக்கு கத்து கொடுங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இந்த செக்ட் உண்மையில வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. யூனிவர்சல் டிகிரி இல்லமா, என்னோட ஒரு சிங்கிள் மூவே உன்னால தாங்க முடியாது, அப்ப நீ இறந்துடுவே. இப்போ கீரை இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே சொல்றாங்க, ஜூனியர் சிஸ்டர் சீக்கிரமா கீரை வாங்க, இல்லனா நீங்க அங்கே இறந்துடுவீங்க. நாம இப்படி கிடந்து கத்தினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல, ஜூனியர் சிஸ்டர் இறந்தா அதுக்கு காரணம் அவன் தான். இப்போ இந்த எல்டர் யாங் ஹீரோ கிட்ட கேக்குறா, அந்த கயர் பொண்ணால உண்மையால இதுல ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியுமா? இப்போ ஹீரோ சொல்றா, நீயே கெஸ் பண்ணி பாரு. அப்போ அந்த பொண்ணு கயர் பொண்ணு கிட்ட சொல்றா, இப்போ கொஞ்சம் கூட லைட் ஆகல, இப்போவே உன்னோட டிஃபைட் ஒத்துக்கிட்டு இங்கிருந்து போகலாம். அப்போ அந்த கயர் பொண்ணு சொல்றா, வா ஃபைட் பண்ணலாம். அப்போ அவ சொல்றா, நீ சாவா நோக்கி போயிட்டு இருக்க, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படியே ஃபுல் பவர் கேதர் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு பஞ்சு. இப்போ அங்கிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் வரத பார்த்துட்டு கயர் பொண்ணு அதுல இருந்து டாஜ் ஆகி அங்கிருந்து ஜம்ப் பண்ணி நேரம் அந்த பொண்ணோட பின்னாடி வந்துட்டா. இது பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றா, ஓ இது நல்ல ஒரு மூவ் தான், நாட் பேட், என்னோட ஒரு மூவ்ல இருந்து அசால்ட்டா நீ டாஜ் ஆயிட்ட. இப்போ அந்த கயர் பொண்ணு அங்கிருந்து ஹெவன்லி டார்வேட்டிங் ஸ்வாட் டெக்னிக் 9th ஸ்வாட். இது பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றா, ஓ நீ எனக்கு எதிராக ஒரு மூவ் மேக் பண்ணிட்டேயா, ஆனா இது என்ன ஒன்னும் பண்ணாது. அப்படியே அந்த பொண்ணு ஒரு பெல்லு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த அட்டாக் எல்லாம் தடுத்துட்டா. அந்த கயர் பொண்ணு கீழே குதிச்சுட்டு ஹெவன்லி டார்வேட்டிங் ஸ்வாட் டெக்னிக் 10th ஃபார்ம் அப்படி அங்கிருந்து ஸ்பீடா அந்த பொண்ணை சுத்தி ஓட ஆரம்பிச்சுட்டா. அந்த கயர் பொண்ணு நினைக்கிற மெத்தேடு சக்சஸ் ஆகணும்னா நான் பண்ண போற ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ்ல தான் இருக்கு. அப்ப அங்கிருந்து அந்த சீனியர் சிரிச்சுக்கிட்ட சொல்றா, இன்டெஸ்ட்ரிபிள் கோங் டிஃபென்ஸ் சாதாரண ஷார்ட் கியூயால இதை பிரேக் பண்ணவே முடியாது. இப்போ ஹீரோ அந்த எல்டர் கிட்ட கேக்குறா, ஏய் நீ கெஸ் பண்ணிட்டயா? அப்ப அந்த எல்டர், இந்த கயர் பொண்ணு என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா? அப்பதான் அவங்க கெஸ் பண்றாங்க, அந்த கயர் பொண்ணு எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி இந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணி இந்த பொண்ணை அட்டாக் பண்ண போறா. அவ இது பார்த்துட்டு, என்ன இது, இந்த கயர் பொண்ணோட ஸ்பிரிச்சுவல் ஷார்ட் அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு அட்டாக், அங்கே ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட். அப்போ இது பார்த்துட்டு அந்த சீனியர், என்ன நடக்குது அங்க? பார்த்தா அந்த கயர் பொண்ணு அட்டாக் பண்ணதுல அந்த பொண்ணு தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போயிட்டா. அப்ப அந்த பொண்ணு கயர் பொண்ணை பார்த்து கேக்குறா, உன்னால இது எப்படி பண்ண முடிச்சது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது பார்த்துட்டு கீரன், இந்த இமோட்டல் செட்டோட டிசேபிள்ஸ் என்னது, நம்ம ஜூனியர் சிஸ்டர் இதுல வின் பண்ணிட்டாங்களா? அப்ப அந்த செக்ட் சீஃப் பொண்ணு சொல்றா, வின்னர் யாருன்னு டிசைட் ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமா ஒன்னும் பண்ணாத ஜியான் கயர், சீக்கிரமா கீரை இறங்கி வா. அப்படியே மனசுல நினைக்கிறா, அந்த பொண்ணோட QI ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, இனி அவளால கொஞ்சம் கூட ஃபைட் பண்ண முடியாது. அப்போ அந்த கயர் பொண்ணு நேரா ஹீரோ கிட்ட போய், சைன்டி கிங் இதுல நான் வின் பண்ணிட்டேன். ஹீரோ சொல்ற, சரி நீ போய் ரெஸ்ட் எடு. அப்படியே ஹீரோ எல்டர் பொண்ணு கிட்ட சொல்றா, எல்டர் யாங் எனக்கு தாகமா இருக்கு. அப்ப அவங்க, சரி சைன்டி கிங் நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். அப்ப இது பார்த்துட்டு அந்த கிழட்டு எல்டர் ஷோக்காய் சொல்றா, நான் ஏதாச்சும் கனவுல இருக்கேனா? ரொம்ப அரகந்து பிடிச்ச அந்த எல்டர் யாங் இப்போ சைன்டி கிங்குக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மொட்டை எல்டர் சொல்றா, டேய் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அந்த சைன்டி கிங் கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு. அப்ப மொட்டை எல்டரை பார்த்ததும் கிழட்டு எல்டர் மாஸ்க் ஷோக் ஆயிட்டாங்க. டேய் நீ எப்பறா எங்களோட பக்கத்துல வந்த? அப்ப அவன் சொல்றா, இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நீங்க தவற விட்டுட்டீங்க. அப்ப அந்த கிழட்டு எல்டர் மாஸ்க் எல்டர் கிட்ட சொல்றா, டேய் இந்த மொட்டை சொல்றதுல சின்னதா ட்ரூத் இருக்கு. அப்ப அந்த ஆளு, ஆமா ஆமா. அப்ப அடி வாங்கின பொண்ணு அந்த சீனியர் கிட்ட வந்து சொல்றா, மாஸ்டர் என்னோட எல்லா மூவே அவ ஏற்கனவே கணிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த ஆள் சொல்றா, நீ சொல்றது தப்பு, உன்னோட மூவ்ல இருக்க தப்பை கண்டுபிடிச்சது அவ கிடையாது, இந்த யான்கியூனோட பக்கத்துல இருக்க அவன் தான். அப்படி ஹீரோ பார்த்து நினைக்கிறா, யாரு இவ, எங்கிருந்து வந்தா? இது இப்போதைக்கு மறக்கலாம். அப்படி இன்னொரு டிசேபிள் கிட்ட சொல்றா, ஈஷங் நீ தான் அடுத்த ரவுண்டுக்கு போனோம். அப்ப அவன், சரி மாஸ்டர். அப்படி அங்கிருந்து குதிச்சு ஸ்டேஜுக்குள்ள போயிட்டா. அங்க போய் நின்னு சொல்றா, என்னோட பேரு தான் கீஷங், நான் ஃபைவ் பர்னிங் ரீஇன்கார்னேஷன் இல்லத்துல இருக்கேன், நான் ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் செட்டை ஃபைட் பண்றதுக்கு சேலஞ்சுக்கு கூப்பிடுறேன். அப்போ இது கேட்டதும் கீரை நிக்கிற டிசேபிள்ஸ் எல்லாம், என்னது ஃபைவ் பர்னிங் ரீஇன்கார்னேஷன் இல்லமா, இதுக்கு முன்னாடி வந்த பொண்ணை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, யார் இந்த டைம் ஃபைட் பண்ண போறது? ஜூனியர் சிஸ்டர் மறுபடியும் ஃபைட் பண்ண போகுமா? அப்ப அந்த சீஃப் பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, சைன்டி கிங் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு யாரை அனுப்பணும்? அப்போ ஹீரோ சொல்றா, இந்த 12 பேலஸில் இருக்க டிசேபிள்ஸால கூட அவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது, அதனால நான் போய் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். அப்ப இது கேட்டது அவங்க கத்துக்கிட்ட சொல்றாங்க, இல்ல நீங்க போக கூடாது, உங்களோட கல்டிவேஷன் பேஸ் ரொம்ப லோவா இருக்கு, அப்ப எப்படி உங்களால ஃபைட் பண்ண முடியும்? அப்ப ஹீரோ கேக்குறா, நீங்க ஏதாச்சும் மறந்துட்டீங்களா? நான் இப்ப ஃபைட் பண்ண போறது என்னோட பிரில்லியன் QA கல்டிவேஷன் பேஸை வச்சு. அப்படியே ஹீரோ ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட வா ஃபைட் பண்ணலாம். அப்ப ஹீரோ பார்த்துட்டு இமோட்டல் செட்ல இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எதுக்காக சைன்டி கிங் ஸ்டேஜுக்குள்ள போய் நிக்கிறா? இப்ப இன்னொருத்தன் சொல்ல, அவர் ஒரு சைண்டே போல தானே, ஒரு பிரின்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இன்னொருத்தன் சொல்ற, ஆனா இந்த சைன்டி கிங்க பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. அப்ப ஹீரோட ஆப்போசிட் சைடுல நிக்கிற பச்சை மண்டை சிரிச்சுக்கிட்டு அவனோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டா. அப்ப அவனோட பின்னாடி ஒரு லைனோட உருவம் வந்து நிக்குது. அப்ப இது பார்த்துட்டு அந்த எல்டர் யாங் பொண்ணு சொல்றா, எர்த் கிரேட் ஹை லெவல் டெக்னிக் ஆச்சே, இந்த கீஷங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த யூகே பொண்ணை விட. அப்ப எல்டர் லாங்லிங் சொல்றா, ஆனா ஒரு உண்மையான எக்ஸ்போர்ட் முன்னாடி இந்த பிரசன்ஸ் எல்லாம் சும்மா ஷோ ஆஃப் தான். அந்த பச்சை மண்டை ஹீரோ கிட்ட சொல்றா,
ஏய் நான் பேரு தெரியாதவங்களை சும்மா கொல்ல மாட்டேன், அதனால சீக்கிரமா உன்னோட பேரை சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றான், நீ இப்ப சாக போற, அதனால என்னோட பேரு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. அப்ப அவன் கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து சொல்லிக்கிட்டே வரா, என்னது நான் சாக போறேன்னா, நீ ரொம்ப அரகண்டா பேசுற, அதனால இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடத்தை கத்து தரேன். அப்படி அங்கிருந்து ஸ்பீடா வந்து பஞ்ச் பண்ணா ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா டாஜ் ஆயிட்டா. அப்ப ஹீரோ 2 விரல் எடுத்துக்கிட்டு அவனை ஒரு அட்டாக் அடிச்சடியில அவன் பிளட் வாமிட்டே எடுத்துட்டான். இது பார்த்துட்டு அவங்க கூட வந்தவங்க எல்லாம் என்ன அங்க நடந்ததுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவன் கீரை விழுந்துட்டான். அப்ப ஹீரோ அவனை பாக்குறா, பச்சை மண்டை கீரை கிடந்து நினைக்கிறா, ஏதோ சரியில்லை, நான் சீக்கிரமா இதுல இருந்து பின்வாங்கி ஆகணும் அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்பு. இப்ப ஹீரோ அங்கிருந்து ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்ட சொல்றா, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சியா? ஹீரோ பண்ண அட்டாக்ல அவனோட நெஞ்சில ஒரு ஹோலே வந்துடுச்சு. அப்ப அவன் அந்த அட்டாக்கு வாங்கிக்கிட்ட ஹீரோ பார்த்து கேக்குறா, டேய் நீ உண்மையில யார்டா? அப்ப ஹீரோ கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்ட சொல்றா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட அதை பத்தி சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்பைக் மாதிரி இருக்குது அவனோட மண்டையில கொண்டு வந்துட்டா. அப்ப ஹீரோ சொல்றா, இப்ப நீ சாக வேண்டிய நேரம், அப்படியே கையை முறுக்கிட்டு சாவடா. அப்படியே அங்கிருந்து கிளம்பிக்கிட்ட சொல்றா, இப்ப என்னோட பேர் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்தா அந்த பச்சை மண்டை பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. இது பார்த்துட்டு அவனோட மாஸ்டர் அங்கிருந்து கத்துக்கிட்ட சொல்றா, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட டிசேபிள கொண்டு இருப்ப? அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, இங்க ஃபைட் பண்ண வரதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது யாருக்கு? நீ இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அப்ப ஹீரோ பார்த்து அவன் நினைக்கிறா, இதுல டவுட்டா இல்ல, அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தது இவன் தான். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீ என்ன நினைக்கிற, இது முடிஞ்சிடுச்சுன்னா, ஆனா நீ நினைக்கிறதே தப்பு, இனிமேதான் ஃபன் ஆரம்பிக்க போகுது. அப்ப அந்த கிழட்டு எல்டர் சொல்றா, சயின்டிக்கிங்கோட அந்த சாட்தாவோ ரொம்ப அருமையா இருக்கு, நான் நினைக்கிறேன் அதை எல்டர் யாங்க கூட கம்பேர் பண்ணலான்னு. அப்ப அந்த எல்டர் பொண்ணு சொல்றா, சயின்டிக்கிங்கோட அந்த சார்ஜென்ட் ஏற்கனவே என்ன தாண்டி போயிடுச்சு, நான் நினைக்கிறேன் இந்த என்டையர் ஹோன்மங் கான்டினென்ட்ல சயின்டிக்கிங்கோட சாட்தாவோ இந்த டே மேட்ச் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு. அப்ப அந்த எல்டர் லூ சொல்றா, நான் நினைச்சேன் அவருக்கு இன்கிரெடிபிள் ஃபோர்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும்னு, ஆனா அவர் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப அங்கிருந்து அந்த சீஃப் பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, சயின்டிக்கிங் டைமும் முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமா கீழே இறங்கி வாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறா, நான் நினைச்ச விட ரொம்ப திறமசாலியா இருக்கா. அப்ப ஹீரோ கீரை கிடக்கிற ரிங் எடுத்துக்கிட்டு சொல்றா, என்னது ஸ்டோரேஜ் இருங்கா? அப்படியே ஆப்போசிட் நிக்கிறவங்கள பார்த்து சொல்றா, இந்த கேம் இன்னும் முடியல, யாருக்காச்சும் வரணும்னா சீக்கிரமா வாங்க. அப்ப கீரை நிக்கிற டிசேபிள்ஸ் சொல்றாங்க, என்ன இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த 2 பேரும் அந்த கீசாங்க விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப அந்த பக்கத்துல இருந்து ஒரு ரெட் ஹேர் சொல்றா, மாஸ்டர் அவன் நம்ம ஜூனியர் பிரதரை கொண்டுட்டா, சீக்கிரமா பெர்மிஷன் கொடுங்க, எனக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். அப்ப இன்னொருத்தனு சொல்றான், ஆமா மாஸ்டர் அவனை இப்பவே கொல்லணும், இல்லைன்னா நமக்கு இவன் ஃபியூச்சர்ல பெரிய ஒரு பிரச்சனையா ஒண்ணு நிப்பா. அப்ப அவனை பார்த்து அந்த சீனியர் அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றா, இடியட்ஸ், அவனோட ஒரே பார்வையில நீங்க யூஸ் பண்ற டெக்னிக்ல என்ன தப்பு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நீங்க இனியும் முன்னாடி போனா நீங்களும் அவனை மாதிரி மேல போயிடுவீங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த பச்சை மண்டையை செக் பண்ணிட்டு அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றா, மாஸ்டர் இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, சீனியர் பிரதர் கியோட ஸ்டோரேஜ் ரிங் இங்க காணோம். அப்போ இது கேட்டது இவங்க 3 பேரும் ஷோக்கா, என்னது? அப்போ ஹீரோ அங்கிருந்து அந்த ரிங்கை வச்சு விளையாடிக்கிட்ட சொல்றா, ஹே கேஸ், நீங்க யாரும் ஃபைட் பண்ண வர போறது இல்லையா? இது பார்த்துட்டு அந்த சீனியர் அங்கிருந்து கடுப்பாய் கத்துக்கிட்ட சொல்றா, செக்டி சீஃப், உங்களோட ஒரு ஆளு எங்களோட செக்டில இருக்க ஒரு பொருளை எப்படி திருடலாம்? சீக்கிரமா அவங்கிட்ட எங்களோட ஸ்டோரேஜ் ரிங்க திரும்பி கொடுக்க சொல்லுங்க. அப்ப அந்த சீஃப் பொண்ணு அங்கிருந்து கேக்குறா, அது உங்களோட பொருள்னு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அப்போ ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, அப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அது உங்களோட டிசேபிளோட பொருள்னு இல்லையா? சரி, இது அவங்கிட்ட கேட்டு சொல்லுங்க, இது அவனோட தானு. அப்ப அந்த பச்சை மண்டை தூக்கி வச்சுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து சொல்றா, சீனியர் பிரதரோட ரிங்குக்குள்ள 2000 பிரைட் அயன் இருந்தது. இந்த பிரைட் அயன் என்னன்னா இந்த உலகத்துல ஒரு காமன் கரன்சி மாதிரி தான். செலஸ்டியல் ஸ்டோன், பிரைட் கியூஐ எல்லாத்தையும் கல்டிவேஷன் ரிசோர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, அப்ப நீங்க அதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்களா? அப்ப சரி, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்குக்குள்ள இருந்த எல்லா பொருட்களையும் கீரை கொட்ட ஆரம்பிச்சுட்டா. பார்த்தா அதுக்குள்ள எக்கச்சக்கமான பிரைட் அயன்ஸ் இருக்கு. அப்ப ஹீரோ அதை காட்டிட்டு சொல்றா, இங்க பாருங்க, இதுல 5000 பிரைட் அயன்ஸ் இருக்கு. அப்போ இது உங்களோட சீனியரோட கிடையாது. அப்ப இந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கணும்னா அவனோட இந்த லைஃப் மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கடுப்பாய் கத்திக்கிட்டு சொல்றா, அது எங்களோட சீனியரோட தான், நீ எதுக்கடா இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? அப்ப அந்த சீனியர் முட்டாப்பாய் அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, தம்பி, சீக்கிரமா அந்த ஸ்பிரிச்சுவல் ரிங்க திரும்பி கொடுத்துடு, எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். அப்ப சுப்ரீம் எல்டர் ஃபீனிக்ஸ் மண்டையில இருந்து குதிச்சுக்கிட்ட சொல்லிட்டு வரா, சயின்டிக்கிங், நீங்க சொன்ன பொருளை நான் கொண்டு வந்துட்டேன். அப்ப சுப்ரீம் எல்டரை பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, இது ரொம்ப நல்லது, சுப்ரீம் எல்டர் அந்த ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பியரை கொண்டு வந்துட்டாரு, எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்படி அந்த ஸ்பியரை ஹீரோ வாங்கிட்டா. அப்ப சுப்ரீம் எல்டர் சொல்றா, உண்மையில இந்த ஃபீனிக்ஸ் ஸ்பியர் 9th கிரேட் வெப்பனுக்கு அளவுக்கு வர்த்தா இருக்குது, ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஸ்பியர்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க, அது இல்லைன்னா இந்த ஸ்பியர் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப ஹீரோ சொல்ற, அதை பத்தி கவலைப்படாத, நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்றேன். அப்படியே ஹீரோ அந்த ஸ்பியரை தூக்கி தரையில ஒரு அடி. உண்மையில இந்த ஸ்பியர் ரொம்ப அற்புதமா இருக்கு. பார்த்தா அதுல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பிரேக் ஆகி அந்த ஸ்பியரோட ஹெட்ல ஒரு ஃபார்மேஷன் பெற ஆரம்பிச்சிடுச்சு. இது பார்த்துட்டு அந்த சீனியர் ஷோக்காய் நினைக்கிறா, டாமிட், இது ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பியர் ஆச்சே, இது கடைசியில அந்த சியானியோ கையில போகணும், இந்த ரிஃபைனிங் செட் எங்களோட ரெட் ஹெவன் பவிலியனுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு தானே இது உருவாக்கணும்.
பாக்குறாரு. அப்போ ஹீரோ கையில ஒரு சிம்பிள் மாதிரி எடுக்கிறா. அப்போ இது பார்த்துட்டு அவன் சொல்றா, இது அந்த கீசாங்கோட ரிங்கக்குள்ள இருக்க பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அந்த ரிஃபைன் கிளான் எதுக்காக இந்த ரெட் ஹெவன் பவரியனை இவ்வளோ ஐஸ் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த ஸ்பியர்ல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனை ரெட் ஹெவன் ஓட்டரால மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஸ்பியர் வெறும் இரும்பு மட்டும்தான். எனக்கு முன்னாடி இந்த ஸ்பியரை நான் எடுத்துட்ட ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த ரெட் ஹெவன் ஓட்டர் நீ என்னைக்கு வந்து கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்த. இப்ப ரெண்டுமே என்கிட்ட தான். இப்படி அந்த ரெட் ஹெவன் ஓட்டரை பிரேக் பண்ணிட்டா. இப்படி அந்த ஸ்பியர்ல பவர் செலுத்திட்டு ரிலீஸ்னு சொல்லி ஒரு அட்டாக் பார்த்தா அவங்க நிக்கிற இடத்துல செவரை உடச்சிக்கிட்டு பீம மாதிரி அந்த அட்டாக் போகுது. அவங்க அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல டேஜ் ஆகி ஷோக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, எல்டர் லியூ இதுதான் உங்களோட நியூஸ் பேர் வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆள் அது வாங்கிக்கிட்ட நன்றி சைன்டி கிங். அதை பிடிச்சுக்கிட்டு அந்த ஆளோட பவர் செலுத்தும் போது அந்த ஸ்பியர்ல இருந்து ஒரு ரெட் ஃபீனிக்ஸ் பறந்து போகுது. அப்ப அந்த சீஃப் பண்ணு சொல்றா, ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பியர் அதோட ஓனரை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அந்த லியூ எல்டர் அந்த ஸ்பியர் கிட்ட சொல்றா, இன்னையில இருந்து நான் தான் உன்னோட மாஸ்டர். அப்ப அந்த சீனியர் கடுப்பா நினைக்கிறா, நான் ஃபர்ஸ்டே போய் அந்த ரிஃபைனிங் செட்ல இருந்து இந்த ஸ்பியரை எடுத்திருக்கணும். அப்புறம் இந்த ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் செட்டுக்கு வந்திருக்கணும். அப்ப அந்த மொட்டை எல்டர் அந்த கிழட்டு எல்டர் கிட்ட பிடிச்சுக்கிட்டே சொல்றா, இனிமேல இருந்து நான் சைன்டி கிங் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்க போறேன். ஒருவேளை சைன்டி கிங்கோட மூடு நல்லா இருந்தா எனக்கும் இது மாதிரி வெப்பன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கிழட்டு எல்டர் ஆமா ஆமா. அப்ப அங்கிருந்து அந்த எல்லர் லியூ சொல்றா, இப்ப சீனியர் ஷாவியா கூட வந்தா அவர் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்படியே ஹீரோ கிட்ட கேக்குற, சைன்டி கிங் என்னோட ஏதாச்சும் ஹெல்ப் வேணாமா? அப்போ லாங்லிங் எல்டர் வெப்பன் எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்துட்டு கேக்குறா, சைன்டி கிங் நீங்க சொல்லுங்க, இப்பவே அவங்கள எல்லாம் கட் பண்ணிடுறேன். அப்போ இது பார்த்துட்டு அவங்க பயந்துட்டாங்க. அப்போ ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் தடுத்துக்கிட்டே சொல்றா, யாராச்சும் இங்க இருந்து உயிரோட போகணும். ஆனா இனிமே இந்த ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் கிளானை எப்பவும் டச் பண்ண நினைக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணுனா உங்களோட எல்லாருடைய உயிர் போகுது ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப அந்த சீனியர் சொல்றா, இது நான் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் உங்களோட நெய்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஹீரோ சொல்றா, அதை தெரிஞ்சுக்க நீ தகுதியானவன் கிடையாது. சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி போ. பார்த்தா பயந்து அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு டிசேபிள்ஸ் எல்லாம் சைன்டி கிங் வாழ்க, சைன்டி கிங் வாழ்க. அப்ப ஹீரோ கிட்ட அந்த சீஃப் பொண்ணு கேக்குறா, அந்த டூல் ரிஃபைனிங் செட்ல என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இந்த விஷயத்துல சுப்ரீம் எல்டர் உதவி பண்ணியிருக்காரு. அதனால செட்டி சீஃப் நீங்க அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்ப இந்த சுப்ரீம் எல்டர் நினைக்கிறா, இது பார்த்தாலே தெரியுது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் ஒடிஞ்சொரு மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த சைனிக்கு இந்த குஞ்சி பொண்ணோட அஃபேர் இருக்குமா? அப்ப அந்த பொண்ணு சுப்ரீம் எல்டரை பார்த்து சொல்றா, சுப்ரீம் எல்டர் நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா இப்ப கேளுங்க. அப்படி அவங்க மனசுல நினைக்கிறா, இதுல என்னமோ சரியில்லை. இந்த லின்யூ சுப்ரீம் எல்டரை பேசி எங்கூட சமாதானமாக்க பாக்குறானா? உண்மையில இவன் யாருக்கு தான் விசுவாசமா இருக்கா? அப்ப அந்த சுப்ரீம் எல்டர் சொல்றா, இந்த செட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அது இந்த ஓல்டு மேனுக்கு வந்த ஒரு பிரச்சனை மாதிரி தான். அப்படியே மனசுல நினைக்கிறா, என்ன நடந்தாலும் சரி எனக்கு அந்த ஆன்டிடோட்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அதனால நான் சைன்டி கிங்கோட பேச்சை கேட்கறது தான் எனக்கு நல்லதா இருக்கும். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, சரி இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. செக்ட் சீஃப் எல்டர் சுவான், எல்டர் லாங், எல்டர் யாங், எல்டர் லியூ நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. உங்ககிட்ட எல்லார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸ்டார்டிங்ல இம்மோர்டல் செட்டோட கிரேட் ஹாலுக்குள்ள அங்க ஹீரோ டேபிள்ல பேப்பர் எடுத்து வச்சுட்டு சொல்றா, இதுல இருக்க எல்லாத்தையும் ஹோங்மங் டூர்னமெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. கேஸ் அந்த பேப்பர்ல என்னென்ன போட்டிருக்குன்னா, ஃப்ளைம் பீஸ்டோட பிளட், இன்ட்ராகனோட நரம்பு, ஹெவன்லி லோக் தாவோட்ரியோட தண்டு, அப்புறம் லைஃப் அண்ட் டெத் சீல் தாலிஸ்மேன், அப்புறம் ஷீத் டேகர். எல்லாரும் இந்த லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸை பாருங்க. அப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொண்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். இப்ப அந்த லிஸ்டை படிச்சுக்கிட்டு அந்த 3 எல்டர்ஸும் சொல்றாங்க, சைன்டி கிங் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கு எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, இந்த பொருளெல்லாம் நாங்க உங்ககிட்ட கொண்டு வரோம். அப்ப அங்கிருந்து இந்த சீஃப் பொண்ணு கேக்குறா, என்ன இது உனக்கு மறுபடியும் வியர்டான ஐடியாஸ் எல்லாம் வந்துடுச்சா? ஆனா எதுக்காக இதெல்லாம் கேக்குறேன்? என்ன பொறுத்தவரை இதெல்லாம் யூஸ்லெஸ் ஆன ஐட்டம்ஸ் தான். இப்போ ஹீரோ அங்கிருந்து, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது என்னன்னு உங்களுக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும். சரி அது விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜியான்ஜி சைன்டி கிட்ட எனக்கு பேசணும். அதனால நைட்டு அவங்கள சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள வர சொல்லுங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? ஜியான்ஜி அவ இப்போ ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான். அப்ப ஹீரோ கேக்குறா, என்னது அவ சின்ன பொண்ணா? நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க? அப்ப அவங்க அது வந்து இப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஓ எனக்கு இப்ப புரியுது, உங்களோட விட அவளோட பெருசா இருக்குன்னு உங்களுக்கு பொறாமை தானே? அப்ப அவங்க வெக்கப்பட்டு கடுப்பாய் சொல்றாங்க, ஏய் முட்டாத்தனை பேசிட்டு இருக்காதடா, உனக்கு வேணும்னு அவளை கூட்டிட்டு போயிலேனா இங்கிருந்து கிளம்பு. இப்பவே நீ இங்கிருந்து கிளம்பி போகலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா நைட்டு சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள அங்க ஹீரோ கயிறு பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்ட நடந்து போறா, நான் கல்டிவேஷன் பண்ண என்னோட இன்ஜுரிஸை ஹீல் பண்றதுக்கு சில மணி
மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நீ இங்க இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இரு. அப்ப அந்த கயிறு பொண்ணு வெக்கப்பட்டுட்ட சொல்றா, சரி நான் பாத்துக்கிறேன். அப்ப ஹீரோ நேரா அந்த தண்ணிக்குள்ள இறங்கிட்டு கேக்குறா, ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருன்னு பார்த்தா அந்த லேடி ஈ தான். இந்த பொண்ணை இனிமேல இருந்து ஹீரோயினை கூப்பிடல. அப்ப ஹீரோயின் சொல்றா, என்னோட சிஸ்டர் என்கிட்ட சொன்னா நீ இங்க வந்து உன்னோட ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ண போறேன்னு. அப்போ நானும் உன்னை பாக்குறதுக்கு இங்க கிளம்பி வந்துட்டேன். இப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நான் உங்க கூட இருக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அதை பண்ணிவிடும் உனக்கு பயந்தானே. அப்போ ஹீரோயின் சொல்றா, நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த ரெட் ஹெவன் பவுலியனை இங்கிருந்து அடிச்சு துரத்து விட்டேன்னு. நீ வந்ததுல இருந்து இந்த ஃபோர்கட் இம்மோர்டல் கிளான் இன்னும் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஹீரோ கேக்குறா, அப்படியே நான் என்கிட்ட என்ன திறமே இருக்குன்னு நீ நினைக்கிற? இப்போ ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு சொல்றா, நீ எல்லாத்துலயும் ரொம்ப ஜீனியஸா இருக்கிற, அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படி சொல்லிட்டு பச்சைக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டா. பின்ன அங்க என்ன நடந்திருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. இப்போ அந்த கயிறு பொண்ணு வெளியில இருந்து இதெல்லாம் கேட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கழிச்சு ஹீரோயின் சொல்றா, லின்னியோ ஃபர்ஸ்ட் நான் இங்கிருந்து கிளம்புறேன், பாக்கி எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. இப்போ ஹீரோ சொல்றா, சரி ஓகே. அப்படியே ஹீரோ அந்த ஸ்டோரேஜ் ரிங் எடுத்துக்கிட்டே சொல்றா, நான் இன்னைக்கு நிறைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டேன், இப்போ இது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக வேண்டிய நேரம். அப்படி அந்த ரிங்குக்குள்ள இருந்த பிரைட் அயன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில கொட்ட ஆரம்பிச்சுட்டா. ஃபுல்லா கொட்டி முடிச்சிட்டு ஹீரோ ஃபுல் பவரும் கேதர் பண்ணி சொல்றா, எல்லாம் பிரேக் ஆகட்டும். பார்த்தா அந்த பிரைட் அயன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ஹீரோட உடம்புல எனர்ஜி வந்து இறங்குது. அப்படியே ஹீரோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணிட்டு சொல்றா, ஓ நீ கடைசியில வந்துட்டியா? என்னன்னா அங்க பினோமினா சேஞ்ச் ஆகி வானத்துல தண்டர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப இது பார்த்துட்டு அந்த கயிறு பொண்ணு சொல்றா, இது டிரான்சிஷன் கலாமிட்டி ஆச்சே. அப்ப அந்த கலாமிட்டி தண்டர் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இது பார்த்து அந்த பொண்ணு அங்க இருந்து கத்திக்கிட்டே சொல்றா, சைண்ட் கிங் இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. அப்படி ஹெவிலி டார்வேட்டிங் ஷார்ட் டெக்னிக்கோட 10th ஃபார்மை வச்சு அந்த தண்டரை அட்டாக் பண்றா. நான் பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற தண்டர் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியும் இல்லையா? அந்த அட்டாக் எல்லாம் அந்த தண்டர் கிட்ட விலைக்கு ஆகல, இந்த பொண்ணை அடிச்சு பறக்க விட்டது. அப்ப இந்த தண்டரை பார்த்துட்டு லோங்லிங் எல்டர் சொல்றா, இது டிரான்சிஷன் கலாமிட்டி ஆச்சே, இப்ப எதுக்காக இந்த டிரான்சிஷன் கலாமிட்டி இங்க வந்திருக்கு? ஒருவேளை இந்த வேலையை பார்த்து விட்டது சைண்ட் கிங்கா இருக்குமோ? இப்ப இதை பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, என்ன பவர்ஃபுல்லான கலாமிட்டி தண்டுறது, யாரோ பிரேக் த்ரூ பண்ணி ரீஎன்கார்னேஷன் ரிலத்துக்குள்ள போக போறாங்களா? அங்க ஹீரோ கட்டினா கொஞ்சமா அந்த தண்டரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போதான் ஹீரோ பாக்குற அந்த கயிறு பொண்ணு அடி வாங்கி கீரை விழுந்துட்டு இருக்குது. உடனே அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சிட்டா. அப்ப அந்த பொண்ணு சைண்ட் கிங். அப்போ ஹீரோ சொல்றா, அப்படியே அசையாம இரு, அப்புறம் உன்னோட பிரீத்திங்கை கட்டுப்படுத்தி உன்னோட எனர்ஜிஸ் எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வர பாரு. நான் உன்னோட கல்டிவேஷனை அடுத்த ரிலம் ஆஃப் சாடாட்டுக்கு பிரேக் த்ரூ பண்ணி போகிறதுக்கு உதவி பண்றேன். அப்படியே அந்த பொண்ணை கல்டிவேஷன் பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு பவர் கேதர் பண்ணிட்டு கேக்குறா, நீ இதுக்கு தயாரா? அப்ப அந்த பொண்ணு ஆமா. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட உடம்புல பவர் செலுத்த ஆரம்பிச்சுட்டா. அப்ப அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கிடந்து கத்துறா. அப்படியே எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ சொல்றா, இப்போ உன்னோட ரிலம் 3 பர்னிங் ரீஎன்கார்னேஷன் ரிலத்தை ரீச் பண்ணிடுச்சு, அது கூட உன்னோட சாட்தாவும் கணச்சா இருக்கு. இப்போ உன்னால உன்னோட ரிலத்தோட மேல இருக்க ஒரு ஆளை கூட கொல்ல முடியும். அப்ப அந்த பொண்ணு சொல்ற, ரொம்ப நன்றி சைண்ட் கிங். அப்ப ஹீரோ சொல்றா, நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம், அந்த டைம்ல நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா என்னால அடுத்த ரிலமுக்கு பிரேக் த்ரூ பண்ணி போயிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீ உன்னோட எனர்ஜி உன்னோட உடம்புல அட்ஜஸ்ட் பண்ண பாரு, அதெல்லாம் ஸ்டேபிள் ஆன பிறகு இங்கிருந்து திரும்பி வா. அப்ப அந்த பொண்ணு சரி சைண்ட் கிங். அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எல்லா எல்டர்ஸும் ஹீரோட முன்னாடி வந்துட்டாங்க. அப்ப அந்த லோங்லிங் எல்டர் சொல்றா, இப்பதான் நான் சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள ஒரு பினோமினா சேஞ்சிங் பார்த்தேன். அப்போ நான் நினைச்சேன் சைண்ட் கிங் தான் அடுத்த ரிலத்துக்கு பிரேக் த்ரூ பண்ண போறாங்கன்னு. சைண்ட் கிங் நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த ஃபிளைம் பீஸ்டோட பிளட்டை கொண்டு வந்துட்டேன். அப்ப அங்கிருந்த எல்டர் யாங்கன்னு சொல்றா, சைண்ட் கிங் நானும் கொண்டு வந்துட்டேன், இன்ட்ராகனோட நிரம்ப இது உங்களோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப அங்கிருந்து எல்டர் லூ சொல்றா, சைண்ட் கிங் இதுதான் அந்த ஹெவிலி தாவோட்ரேயோட தண்டு, உங்களோட டிவைன் மைண்டுக்கு ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றா, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. அப்படியே ஹீரோ நினைக்கிறா, ஆமா இதெல்லாம் குட் மெட்டீரியல்ஸ் தான் என்னோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆனா இது எனக்கு அப்படி பண்றதுக்கு இல்ல, இதெல்லாம் எனக்கு இன்னொரு வேலைக்கு தேவை. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ ஒரு வாசலை திறந்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க அந்த சீஃப் பொண்ணு இருக்கிற. அவ கேக்குறா, நீ வந்துட்டயா? தோ நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்ப ஹீரோ அந்த டாலிஸ்மேன் எடுத்து சொல்றா, இந்த லைஃப் அண்ட் டெத் டாலிஸ்மேனோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அவங்க சொல்றா, நான் எப்பவும் சைண்ட் கிங்குக்கு பெஸ்ட் ஆனது மட்டும் தான் தருவேன். அப்ப ஹீரோ கேக்குறா, உனக்கு ஏதாச்சும் எங்கிட்ட கொஸ்டின் கேட்க வேண்டி இருக்குதா? இருந்தா டைரக்டா கேட்கலாம். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பத்தி புக்ல செக் பண்ணி பார்த்தேன், இது என்ன பர்பஸுக்கு யூஸ் ஆகுமென்னு. அப்ப ஹீரோ அந்த பொருட்களை எல்லாம் பவர் செலுத்திக்கிட்டே சொல்றா, நீ தெரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தான், நான் ஹை கிரேட் பப்பட்டை ரிஃபைன் பண்ண போறேன். அப்படியே ஹீரோட கையை கட் பண்ணி ஹீரோட பிளட் ட்ராப்ப அந்த பொருட்கள் மேல போட்டுட்டா. அப்படியே ஹீரோ சொல்றா, இந்த ஹை கிரேடு பப்பட்டி சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயிலியர் ஆகுமான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, அது மட்டும் இல்ல இது ஃபெயிலியர் ஆனா இந்த பப்பட்டை உருவாக்கிட்டு இருந்த கிரியேட்டருக்கு பேக்லாஷ் ஆயிடும், அதுல அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அப்படி நினைச்சிட்டு ஹீரோ கையே இருக்கும்போது அங்க ஒரு எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் நடக்குது. பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு, என்ன இது? இப்போ ஹீரோ சொல்றா, அவன் வந்துட்டா. பார்த்தா அந்த ஹை கிரேடு பப்பட்டி அங்க உருவாகி நிக்குது. அப்படி அதோட ஃபுல் பவரும் கேதர் பண்ணி ஒரு
ஒரு கத்து. அப்போ அதோட உடம்புல எனர்ஜி வந்து ஏறுது. எல்லாம் முடிச்சிட்டு அந்த பப்பட்டு வித்தியாசமான போஸ்ல ஹலோ மாஸ்டர் இது பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு குழம்பி போய் கேக்குறா, ஹே இதுதான் அந்த ஹை கிரேட் பப்பட்டா, நீ உருவாக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, என்ன இது வியடா இருக்கு. அப்போ ஹீரோ சமாளிச்சுக்கிட்டே சொல்றா, ஆமா இதுதான் ஹை கிரேட் பப்பட்டு, என்ன கொஞ்சம் அக்லியா இருக்கா, இருந்தாலும் சக்சஸ் ஆயிடுச்சு இல்லையா. இப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, இதோட குவாலிட்டி ஒன்றும் மோசம் இல்ல, ஆனா இதுல அந்த சோல் சர்வன் தாலிஸ்மேன் இல்லாதால இதுல கொஞ்சம் சாமிங் குறவா இருக்கு, அது மட்டும் தான் இதுல இருக்க பிரச்சனை. அப்ப அந்த பப்பட்டு தலையை போட்டு கீரை இடிச்சுக்கிட்ட ஹலோ மாஸ்டர் ஹலோ மாஸ்டர். அப்ப இது பார்த்துட்டு தலையில கை வச்சு அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, இதுக்காக உங்களோட ஊர்ல சக்சஸ்ன்னு சொல்லுவேன். அப்ப ஹீரோ சொல்றா, ஆமா இந்த பப்பட்டு தாண்டி போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது, இது தனியாவே இம்ப்ரூவ் ஆயிடும். இப்படி அந்த ஸ்டோரேஜ் ரிங்க ஆக்டிவ் பண்ணி அந்த பப்பட்டி அதுக்குள்ள இடிச்சுக்கிட்ட சொல்றா, இதை பார்த்துட்டு நீங்க இப்ப அக்லின்னு சொல்லலாம், ஆனா ஃபியூச்சர்ல இதுதான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது, அப்போ நீங்க இதோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ்மெண்டே பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே ஹீரோ அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே சொல்றா, நான் இப்பதான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன், அதனால எல்டர் லாங்லிங்கையும் மற்றவங்களே கண்டுபிடிச்சு அவங்க கூட பிராக்டிஸ் பண்ண போறேன். இனிமே நீ எனக்கு ஒரு மேட்சே கிடையாது, உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக் த்ரூ பண்ணி அந்த டிரான்ஸ்லன் ரிலேமே ரீச் பண்ண பாரு. அப்ப ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அவங்க வெக்கப்பட்டுட்டே நினைக்கிறாங்க, லின்னியூ நீ உண்மையில யாரு, எங்கிருந்து வந்திருக்க, இந்த 5 நாள்ல உன்னோட கல்டிவேஷன் ஸ்பீடு ரொம்ப அமரிபிதமா இருக்கு. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா வேற இடத்துல அங்க காட்டுக்குள்ள சண்டை போட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த லூ எல்டரும் அந்த கயிறு பொண்ணும், இன்னொரு சைடுல எல்டர் யாங்கும் எல்டர் லோங்லிங்கும். அப்ப ஹீரோ அங்க வந்து சொல்றா, ஹே கேஸ் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண முடியுமா, அவங்க யாருடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ. அப்ப அந்த எல்டர் பொண்ணு கேக்குறா, சைண்ட் கிங் எங்களோட பிராக்டிஸ்ல ஏதாச்சும் தப்பு இருக்கா. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அப்படி கிடையாது, நான் இப்ப உங்க கூட இங்க ஃபைட் பண்ண வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க, ஃபர்ஸ்ட் லூ எல்டர் ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பேர் வச்சு அட்டாக் பண்ணட்டும். அப்ப லூ எல்டர் அங்கிருந்து சொல்றா, சைண்ட் கிங் நீங்க என்னோட லைஃப் பெனிஃபிட்டர், அப்ப நான் எப்படி உங்களை அட்டாக் பண்ண முடியும். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட மூவ் மேக் பண்றேன், அதுக்கப்புறம் நீ என்னோட மூவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு, இதுல ஏதாச்சும் எனக்கு இன்ஜுரி ஆனா நாம இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். அப்ப அந்தால அட்டாக் பண்ண ஸ்பேர் ரெடியாக்கி வச்சுக்கிட்டு சொல்றா, சைண்ட் கிங் ப்ளீஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவை மேக் பண்ணுங்க. பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து அந்த ஸ்பேரை 2 வெள்ள பிடிச்சிட்டா. அப்ப ஹீரோ கேக்குற எல்டர் டியூ இதுதான் அவங்களோட ஃபுல் பவரா. அப்ப அந்தால பின்னாடி போய் ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்றா, சைண்ட் கிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பீர்ல ஃபுல் பவரை கேதர் பண்ணி கத்திக்கிட்ட ஹீரோ அட்டாக் பண்ண வரா. ஆனா ஹீரோ அந்த ஸ்பீரை கையால பிடிச்சு அந்த ஆளோட மூஞ்சி நேரம் ஒரு வெள்ள எடுத்து அட்டாக் பண்ண வரா. இது பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அள்ளு இல்ல. போன சாப்டர்ல ஹீரோ அந்த எல்டர் லூவை அட்டாக் பண்ண வந்திருப்பா. இப்ப அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அந்த ஆளோட கையில இருக்க ஸ்பீரை புடுங்கிட்டு சிங்கிள் ஃபிங்கர் வச்சு அந்த ஆளை அட்டாக் பண்ணிக்கிட்டா. அந்த அட்டாக்னால அந்த ஆளை தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போயிட்டு நினைக்கிறா, இது ஒரு சின்ன அட்டாக்கா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து அந்த ஸ்பீரை காட்டிக்கிட்டு சொல்றா, சரி நீங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப லூ எல்டர் அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றா, சைண்ட் கிங் அந்த ஸ்பீரை ஏற்கனவே ஒரு ஓனரை ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு, அதனால நீங்க இப்ப அதை யூஸ் பண்ணனா உங்களுக்கு பேக்லாஷ் ஆயிடும். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எங்கிட்ட இருந்து இந்த ஸ்பீரை வாங்கணும்னு கவலைப்படுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட். இப்போ இவங்க எல்லாரும் ஹீரோ பார்த்து ஷோக் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அந்த ஸ்பீட்ல ஃபுல் பவரும் கேதர் பண்ணிட்டு சொல்றா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்பீடா வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டா. அப்படி அங்க நின்று சொல்றா, இது 3 வெறும் ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் கல்டிவேஷன் மட்டும்தான், உண்மையில ஒரு டிசாஸ்டர் தான் இல்லையா. ஆனா அப்படி கிடையாது, இது ஆர்டினரியான ஸ்பிரிட்லத்தோட பவர் தான். அப்ப ஹீரோ சொன்னது எடுத்து இவங்க எல்லாரும் ஷோக் ஆகி என்ன அப்ப அந்த யாங் எல்டர் பொண்ணு நினைக்கிறா, என்ன 3 ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் கல்டிவேஷனா. பார்த்தா அந்த டிரான்சிஷன் கலாமிட்டி வீண்டும் அங்க வந்துடுச்சு. அப்ப ஹீரோ சொல்றோம், கலாமிட்டி இங்க வந்துடுச்சா. அப்போ இந்த 3 ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் கல்டிவேஷன் ஹெவனோட ரூல்ஸ்க்கு எதிரா. அப்ப அந்த தண்டரை ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது எல்டர்ஸ் எல்லாம் அதை நோக்கி ஜம்ப் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க, நீங்க இந்த டிரான்சிஷன் கலாமிட்டி ஓவர் கம் பண்ணி வாங்க. அப்ப ஹீரோ கீழே இருந்து பாக்குற இவங்க அது கூட சண்டை போட போறது. அப்ப அந்த தண்டரை பார்த்துட்டு செக்டில இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு செக்டில. அப்ப இன்னொரு டிசேபிள் சொல்றா, அப்ப இதோட அர்த்தம் நம்ம ஃபோர்கெட் இம்மோர்டல் செட் திரும்பி ரிவீல் ஆக போகுதா. அங்க ஹீரோ காட்டினா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இப்ப நான் சீக்கிரமா முன்னேறி போயிட்டு இருக்குது, இந்த ஹெவன்ஸால கூட ஏத்துக்க முடியலையா, இந்த ஹெவன்ஸோட லோவை வைலேட் பண்றவங்கள அதை அப்படியே அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க, ஆனா உங்களால என்ன கொல்ல முடியாது, ஏன்னா நான் தான் நேரத்தோட கடவுள். ஹீரோ அப்படி சொல்லி முடிச்சதும் அந்த தண்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ஹீரோ அவங்க கிட்ட சொல்றா, நீங்க இந்த மாதிரி டிரான்சிஷன் கலாமிட்டியை சமாளிச்சா உங்களோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அப்ப லூ எல்டர் சொல்ற, சரி சைண்ட்
கிங். அப்ப ஹீரோ சரி நீங்க இங்கிருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா நைட்டு அந்த சுப்ரீம் கிளேயர் பவுண்டுக்குள்ள அங்க ஹீரோ அந்த சீஃப் பண்ண கியூர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் கரெக்ட் தானே? அப்ப ஹீரோ சொல்ற ஆமா, என்கிட்ட ஒரு சின்ன ஒரு வெப்பன் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்ப அவங்க சொல்றாங்க, ஓ ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், நைட் கிங் சிட்டியில 2 நாளுக்குள்ள ஒரு ஆக்ஷன் நடக்க போறது, நீ அங்க போய் ஏதாச்சும் தேடிப்பாரு, உனக்கு லெக் இருந்தா ஒரு நல்ல ஒரு வெப்பனா கிடைக்கல. அப்ப ஹீரோ சொல்றா, நைட் கிங் சிட்டி தான் இந்த ஃபுல் கான்டினென்டோட ஒரு கமர்ஷியல் கேபிட்டல், அங்க வேற பீப்புள்ஸ் எல்லாம் ஹை ரேங்க்ல இருப்பாங்க. சரி இந்த டைம் என்ன நியூஸ் வந்திருக்கு அங்க இருந்து? அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இந்த ஆக்ஷன்ல வைக்க போற லாஸ்ட் ஐட்டம் ஒரு மிஸ்டீரியஸான பீஸ்டோட எக் தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆக்ஷன் நடத்துறவங்களுக்கு அந்த எக்கே பத்தின முழு டீட்டெயில்ஸும் தெரியல. அப்ப ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சிட்டு சொல்ற, ஓ அப்படியே, அது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் செக்டோட ட்ரெஷரியில எவ்வளவு பிரில்லியன் பைட்ஸ் இருக்கும்? அப்ப அவங்க சொல்றாங்க, நான் யோசிச்சு பார்த்ததுல ஒரு 100 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நீ அந்த ஆக்ஷனுக்கு போக போறியா? அப்ப நான் நினைக்கிறேன் அதோட விலை 100 மில்லியன் இருக்கும்னு. நீ அந்த ஆக்ஷனுக்கு போக போறியா? அது நம்ம ஹோன்மங்கு கான்டினென்ட்ல இல்ல, அந்த ஆக்ஷன் நார்த்தன் ஸ்டார் டெர்சியரியில தான் நடக்குது. அங்க எக்கச்சக்கமான எக்ஸ்பர்ட்ஸும் அதுல கலந்துக்க வருவாங்க. அப்போ ஹீரோ சொல்ற, கண்டிப்பா நான் அந்த நைட் கிங் சிட்டிக்கு போயாகணும், ஏன்னா என்னோட பப்பட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த தாவூர் இவருக்கான கீயும் அங்கதான் இருக்கு, அப்படியே போகிற வழியில அதை எடுத்துட்டு வரலாம். அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, என்னது தாவூர் இவரோட கீயா? அப்ப நீ இந்த ஹோன்மங்கு டூர்னாமெண்ட்ல வின் பண்ணி எலிஜிபிலிட்டியை வாங்கணும்னு நினைச்சதுக்கு இந்த கீக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? அப்போ ஹீரோ சொல்றா, நீ அந்த டூர்னாமெண்ட்ல வின் பண்ணி போக போற இடம் ஒரு சர்ஃபேஸ் QA லேயர்ல மட்டும்தான் உன்னால போய் ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா அங்க ஒரு டென்ஸான QA லேயர் ஒளிஞ்சிருக்கு. உண்மையில தாவூர் இவருக்கு இன்னொரு லேயர் கூட இருக்கு, அங்க ஒரு ஹியூமன் ட்ராப்பா இருக்கா. இந்த டூர்னாமெண்ட் முடியும்போ அவனும் அங்கே இறந்துடுவா. அதோட இது கடைசி டூர்னாமெண்டா இருக்கும். இப்போ அந்த பொண்ணு ஷோக்காய் சொல்றா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த தாவூர் இவருக்கு அடியில யாரோ இருக்குன்னா, அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ சொல்ற, நீ இமேஜின் பண்ற விட இந்த உலகத்துல நிறைய சீக்கிரம் ஒளிஞ்சு கிடக்குது. சரி நான் இப்போ இங்கிருந்து கிளம்புறேன், நான் போய் நைட் கிங் சிட்டிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகட்டும். இப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த பொண்ணு பேக்ல இருந்து கேக்குறா, சைண்ட் கிங் நீங்க அந்த நைட் கிங் சிட்டிக்கு போகும்போது யாரையெல்லாம் கூட கூட்டிக்கிட்டு போறீங்க? அப்ப ஹீரோ சொல்ற, நாங்க தனியா தான் போக போறேன், அங்க எனக்கு சின்னதா இன்னொரு வேலை இருக்குது, நான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன். நான் இல்லாத நேரத்துல நீங்க சீக்கிரமா டிரான்ஸ்ஜெண்டர் இல்லத்தை பிரேக் த்ரூ பண்ணி ரீச் பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பிளான் சக்சஸ் ஆகும். இந்த இயர் வரப்போற டூர்னமெண்ட் ரொம்ப ஆபத்தா இருக்கும். அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா காலையில ஹீரோ ஃபிளையிங் போட்டோட முன்னாடி நிக்கிறா. அப்படியே ஹீரோ அங்கிருந்து திரும்பி நின்னு சொல்றா, நான் உங்களோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா வழியும் நான் பண்ணி கொடுத்துட்டேன், நீ உங்களோட கையில தான் எல்லாம் இருக்கு, நல்லா கல்டிவேட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெங்தை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க, நான் திரும்பி வந்து உங்களோட ரிசல்ட் என்னன்னு பாப்பேன். அப்ப அந்த கயிறு பொண்ணு வந்து லியூவல்ட்ரும் சொல்றா, புரிஞ்சது சைண்ட் கிங், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அப்படியே ஹீரோ நைட் கிங் சிட்டிக்கு பயணத்தை ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஹீரோ போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த சிலகளை பார்த்து நினைக்கிறா, சீனியர் சீமரு, இந்த டைம் என்னோட கையில அந்த கேக் கிடைச்சிட்டுனா கண்டிப்பா திரும்பி வந்து உங்களை நான் காப்பாத்துவேன். பை த வே அவளோட கிரேட் சன் தாவோ மெத்தடு என்னாலையும் யூஸ் பண்ண முடியும். அப்படி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட நெத்தியில ஒரு சிம்பிள் வந்து ஹீரோட கையில இருந்து உடம்புல இருந்து நெருப்பு பத்திக்கிட்ட எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஹீரோ சொல்றா, கிரேட் சன் தாவோ மெத்தட்னா ஒரு ரயரான பாடி ரிஃபைனிங் மெத்தடு, இது என்னோட பேட்டில் பாடியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப பார்த்தா ஹீரோட நெருப்பால அந்த போட்டை பத்திக்கிட்ட எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஹீரோ சொல்ற, ஐயோ போச்சு, நான் இன்னும் இந்த போட்டில தான் இருக்கேன், நைட் கிங் சிட்டியோட பக்கத்துல வந்த போது இப்பதான் இந்த வார்ஷிப்புக்கு ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகணுமா? அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்பு நேரா கீரை நோக்கி குதிச்சுக்கிட்ட சொல்றா, நான் இப்ப 10,000 ஃபீட்ல இருக்கேன், இங்க ஏதாச்சும் இன்னொரு ஷிப் சுத்திட்டு இருக்கான்னு பாக்கணும், அப்படின்னு அதுல குதிச்சு தப்பிச்சிடலாம். அப்ப ஹீரோ அங்க ஒரு ஷிப்பை பார்த்துட்டதோ, இங்க இருக்க ஒரு ஷிப்பு நேரா அதை நோக்கி வந்துகிட்ட சொல்றா, ஹலோ நான் தான் லின்யூ, என்னோட வார்ஷிப் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, கேஸ் உங்களால என்ன கூட்டிட்டு போக முடியுமா? அப்ப அங்கிருந்து ஒருத்தன் சொல்றா, இல்ல முடியாது, வெளியே போடா. அப்ப ஹீரோ நேரா அவனோட முன்னாடியே வந்து லேண்ட் ஆயிட்டு கேக்குறா, அப்போ நீ தான் இந்த வார்ஷிப்போட ஓனர் கரெக்ட் தானே? அப்ப அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து சொல்றா, இவன் இந்த வார்ஷிப்போட ஓனர் கிடையாது, நான் தான் உண்மையான ஓனர், அவ எங்கிட்ட இருந்து இந்த ஷிப்பை திருடிட்டா. அப்ப ஹீரோ கேக்குறா, இப்போ நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கிற இவங்களை எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு? அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, ஹிஹி இது லியூஷி தானே, என்னோட பழைய காம்ரேட், கேஸ் இனிமே இந்த பொண்ணை லியூன்னு கூப்பிடலாம். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியல, ஆனா உங்களோட கல்டிவேஷன் பேஸ் பார்க்கும்போது ரொம்ப மோன்ஸ்டர்ஸா இருக்கு எங்க மாஸ்டர், அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்ப அவ அங்கிருந்து கத்திக்கிட்டு சொல்றா, உனக்கு உயிர் மேல ஆசை இருக்குன்னா சத்தம் போடாம இரு, இல்லைன்னா அவ்வளோதான் பாத்துக்கோ. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, எனக்கு சாகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்கள இருந்து ஃபர்ஸ்ட் யாரு வந்தா என்ன கொல்ல போறீங்க? அப்ப ஹீரோட முன்னாடி அவன் சால் எடுத்து காட்டிக்கிட்ட சொல்றா, அந்த ஃபிளையிங் கிளவுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட வைஸ் பிரசிடென்ட், இது எங்களோட தனிப்பட்ட விஷயம், இதுல வெளியாளுங்க இன்வால்வ் ஆக வேணாம், சரி சீக்கிரமா சொல்லு நீ எங்கிருந்து வந்திருக்கேன்னு. அப்ப ஹீரோ
ஹீரோ ஃப்ளைம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்ட சொல்றா, இப்ப சாக போற உனக்கு எதுக்காக நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த ஃப்ளைம் வந்து அவனோட கையில பட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவன் பாக்குற என்ன இது கையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஐயோ நெருப்பு நெருப்பு. அப்படியே அந்த நெருப்பு அவனோட உடம்ப ஃபுல்லா கவர் பண்ணி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அவன் கிடந்து கதர்கிட்ட ஹீரோ கிட்ட சொல்றா, ஹே எங்மேன் ப்ளீஸ் நிப்பாட்டு, உனக்கு நான் என்ன வேணாலும் தரேன். அப்ப ஹீரோ சொல்றா, குட் லக் நரகத்துல போறதுக்கு. அப்படியே அந்த நெருப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அவன் அந்த நெருப்புல கிடந்து கதர்கிட்ட அங்கே காலி. இப்போ இது பார்த்துட்டு அவங்க கூட இருந்த அல்ல கையங்கள் எல்லாம் டே ஓடுங்கடா. அப்ப ஹீரோ அங்க இருந்து, தம்பிகளா எங்க ஓட பாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக். அவங்களும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்ற, நீங்க எல்லாரும் சாக வேண்டிய ஆளுகள் தான் அப்படி சொல்லிட்டு கீரை பார்க்கும்போது அது அங்க ஸ்டோரேஜ் இருங்க கிடக்குது. அப்படியே போய் ஹீரோ அதை எடுத்துட்டா. அப்ப பின்னாடி இருந்த அந்த லீவ் பொண்ணு சொல்றா, உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி யங் மாஸ்டர். அப்ப ஹீரோ சொல்றா, அது பரவாயில்ல, எனக்கு போர் அடிச்சதுனால இங்க இருந்த பூச்சிகளை கொண்டுட்டேன் அவ்வளவுதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு இந்த ஒரு ஸ்டோரேஜ் இருங்க மட்டும் தான் கிடைச்சது. அப்ப அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கவங்கிட்ட, டே என்ன பண்ணிட்டு இருக்க, பாத்துட்டு சும்மா இருக்கியா, சீக்கிரம் யங் மாஸ்டருக்கு ஸ்டோரேஜ் ரிங்க கலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. அப்ப அவன் எஸ் மேம். கொஞ்சம் கழிச்சு அந்த பொண்ணு 2 ரிங் எடுத்துக்கிட்டு வந்து சொல்றா, யங் மாஸ்டர் இது 2 மட்டும் தான் கிடைச்சது. அப்ப ஹீரோ அதை வாங்கிக்கிட்டா கேக்குறா, லியூஷி நீ அந்த ஆக்ஷனுக்கா போயிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைக்கிறா, நான் அந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள்ல இருந்து வெளியே வந்த பிறகு இங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இப்போதைக்கு அவ்வளோ ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் இல்ல, ஒரு செஞ்சுரியில ஒரு வாட்டி வரும் இந்த ஆக்ஷன்ல லோவஸ்ட் பிரைஸ்ல வரும் ஐட்டம்ஸ் கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். அங்க போக முடிஞ்சவங்க எல்லாம் சாதாரண பீப்புள்ஸே கிடையாது, அவங்க எல்லாம் இந்த நார்த்தன் ரீஜன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அப்ப அங்கிருந்து ஒரு குட்டி பொண்ணு கியூட்டா வந்து சொல்றா, பிக் பிரதர் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ப்ளீஸ் எங்க கூட விளையாட முடியுமா. அப்ப இந்த குட்டி பொண்ணை பார்த்தது அந்த லீவ் பொண்ணு கத்துக்கிட்டே சொல்றா, ஷன்னர் பிரச்சனை கொடுக்காதுமா. அப்ப ஹீரோ சொல்றா, பரவாயில்ல, அந்த நைட் கிங் சிட்டியை ரீச் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்படியே அந்த குட்டி பொண்ணை பார்த்து சொல்றா, கண்டிப்பா பிக் பிரதர் உங்க கூட விளையாடுற. அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த குட்டி பொண்ணை இங்க மீட் பண்ணுவேன்னு. இப்ப நான் இந்த நைட் கிங் சிட்டிக்கு போயிட்டு இருக்க ட்ரிப்ல இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கழிச்சு நைட் கிங் சிட்டியோட மண்டையில அந்த ஷிப் ரீச் ஆயிடுச்சு. அப்ப அந்த லீவ் பொண்ணு சொல்றா, என்ன மன்னிச்சிடுங்க, நைட் கிங் சிட்டியோட மண்டையில பறந்து போக முடியாது, எங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சின்னது மட்டும்தான், அதனால நாம அந்த சின்ன கேட் வழிதான் போக வேண்டி இருக்கும். அப்ப ஹீரோ சொல்ற, அது பரவாயில்ல, அந்த கேட்ல நம்ம QA செக் பண்ற ஒரு டிவைஸ் இருக்குது, அதுல இருந்து வர பிரஷர் 5000 kg அளவுக்கு இருக்கும், இதுல பாஸ் ஆகி உள்ள போகிறது சில பேரால மட்டும்தான் முடியும். ஹீரோ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வார்ஷிப் அவங்க சைடு கூட போகுது. அது போனதுல ஹீரோ இருக்க ஷிப் இன்னொரு சைடுல விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஷிப்பை பார்த்து பயந்து அந்த லீவ் பண்ணு கத்துக்கிட்டே சொல்றா, டே அது தண்டர் கிளவுட் கிளானோட ஷிப்படா, சீக்கிரமா நம்ம ஷிப்பை பின்னாடி எடு, அவங்க கிட்ட பிரச்சனைக்கு போனா இன்னைக்கு இங்க இருந்து யாரும் உயிரோட போக மாட்டோம். அப்ப அந்த பெரிய ஷிப்ல ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு பிரவுன் ஹேர் கத்துக்கிட்டே சொல்றா, ஏ ஃபெய்யும் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஷிப் என்னோட வழியில இருந்து சீக்கிரமா தள்ளிப்போ, நான் பண்ண போற என்னோட ட்ரையல்ல இன்டர்ஃபியர் ஆகாம வந்து அந்த தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டர் லேஷங் மறுபடியும் சொல்றா, நான் இன்னைக்கு இங்க இருக்க பிரில்லியன்ட் கியூயோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போறேன், இன்னைக்கு இந்த ஊருக்கே தெரிஞ்சுவிடும் என்னோட பவர் லெவல் என்னன்னு. அப்ப அந்த லியோ பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, நமக்கு வேற சாய்ஸ் இல்ல, ஆனா நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம். அப்ப ஹீரோ சொல்றா, இவனையெல்லாம் நினைச்சு என்னோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, இவெல்லாம் என்னோட முன்னாடி ஒரு சப்ப மேட்டர். அப்ப அந்த யங் மாஸ்டர் லீ அந்த போட்டில இருந்து குதிச்சுக்கிட்டே சொல்றா, இந்த யங் மாஸ்டரோட பவரை பார்த்து இந்த ஸ்கேர்லோட பயப்பட போறா, அது இந்த நைட் கிங் சிட்டில இருக்க எல்லாரும் பாருங்கடா. சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த யங் மாஸ்டர் லீயை பார்த்து ஒரு ஓல்டுமா சொல்றா, தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டர் லீ இந்த சின்ன வயசுல அவனோட கல்டிவேஷன் லெவல் 7 ஃப்ளைம் ரீஇன்கார்னேஷன் லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஒருவேளை அவனோட இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி இங்க ஒரு மிராக்கிளை கிரியேட் பண்ணாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீங்க சொல்றதே தப்பு, இந்த ட்ரையல் வெறும் பிரில்லியன் QA லெவலை செக் பண்றதுக்கு இல்ல, இதோட உண்மையான நோக்கமே வேற. என்னை பொறுத்தவரை அந்த சிட்டிலோட இவனும் ஒரே லெவலு தான், ஆனா அந்த சிட்டிலோட ட்ரையல்ல 9000 kg பிரஷரை தாங்கினா, அப்ப இவன் அந்த ஆளோட கால் தூசி கூட வராது. அப்ப ஹீரோ கிட்ட அந்த லீவ் பொண்ணு கேக்குறா, ஆனா யங் மாஸ்டர் ஒருத்தரோட பில்லியன் QA வேல்யூ பண்ணி தானே அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க, அப்ப கல்டிவேஷன் லெவல் ஒண்ணும் இல்லையா. அப்ப ஹீரோ சொல்றா, பில்லியன் QA என்னன்னா உடம்புல இருக்க ஒரு ஸ்டோக்கு மாதிரி, நான் கல்டிவேஷன் என்னன்னா அந்த எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னு எபிலிட்டி, தண்ணி டேங்க்ல இருக்கணும்னு முக்கியம் இல்ல, ஆனா அதை எப்படி பேச்சணும்னு தான் மேட்டர். ட்ரெயின் பண்ணி பில்லியன் QA உருவாக்குனவங்க அதை அவங்களோட விருப்பப்படி யூஸ் பண்ணலாம், ஆனா பிறக்கும் போதே அந்த பவரோட பிறந்தவங்களுக்கு அந்த பவரை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒரு ட்ரூ மாஸ்டர்
மாஸ்டர் ஒரு நார்மல் கல்டிவேட்டர் யூஸ் பண்ற 10% QA யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். பாக்குறதுக்கு அந்த டிவைஸ் ஒரு பர்சனோட பில்லியன் QA எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ண மாதிரி இருக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. அவங்களோட பில்லியன் QA எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டிவைஸ் அங்க வச்சிருக்காங்க. இதாலதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுகளும் வந்தாலும் சிட்டியிலோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, இதை யூஸ் பண்ணி அந்த சிட்டியிலோட ஒரு ஜீனியஸை தேடிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அந்த ஓல்டுமா நினைக்கிறா, என்ன இவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டரையும் அந்த சிட்டியிலோட ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கா. அப்படியே கீரை அந்த யங் மாஸ்டர் லீயே காட்டினா அவ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட ஏர்ல பறந்துட்டு இருக்க ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்னதை பார்த்து சொல்றா, டேய் சின்ன ஹேண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, கொஞ்சம் கழிச்சு என்னோட பவரை பார்த்து நீங்க எல்லாரும் முன்னாடி நடுங்கிக்கிட்ட முட்டி போட போறீங்க. அப்படியே அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அந்த டிஸ்க் மேல இறக்கிட்டு சொல்றா, டேய் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் இப்போதே அந்த சிட்டியிலோட ரெக்கார்டை பிரேக் பண்றேன். அப்ப அங்க இருக்க கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்டு சொல்றா, டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே அவன் மனசுல நினைக்கிறா, என்னது இவன் சிட்டியிலோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போறேனா, அது உன்னோட கனவுல கூட நடக்காது. அப்ப அந்த டிவைஸ்ல பவர் செலுத்திய போது அதுல இருந்து 2 பில்லர் மாதிரி எனர்ஜி ஆகாயத்துல போகுது. இது பார்த்துட்டு அவனோட ஆளுகள் எல்லாம் 500 feet 800 1000 3000 அப்படியே அந்த பவர் ஏறி போய்கிட்டே இருக்குது. யங் மாஸ்டர்லயே உங்களால முடியும் அப்படிதான். அப்ப அந்த லியூ பொண்ணோட கூட இருக்கிற எல்ட்ரஸ்ல இருந்து ஒரு எல்டர் சொல்றா, சேர்மேன் நம்ம அந்த யங் மாஸ்டர் லீ கிட்ட போய் ஏன் ஒரு அளவு சொல்லக்கூடாது, மேபி நமக்கு அதனால நல்ல ஒரு ஃபியூச்சரா இருக்கலாம். அப்ப இன்னொரு எல்டர் சொல்றா, அது மட்டும் வேணாம், அந்த லீ ஒரு மோசமான ஒரு கேரக்டர், அவனோட கண்ணுல ஏதாவது ஒரு பொண்ணு பட்டுட்டா அவங்களோட கதை அவ்வளவுதான், அவங்ககிட்ட இருந்து சீக்கிரமா தப்பிக்க முடியாது. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எல்லர் ஷியாவ் இத பத்தி நான் அப்புறமா முடிவு எடுத்துக்கிறேன். அப்ப அந்த கிழட்டு எல்டர் கேக்குறா, நான் இறந்த பிறகு நீ ஒரு சேர்மன் பொசிஷன்ல இருந்துட்டு இப்படியே நடந்துக்க போறையா, ஒரு வருஷமும் நம்ம மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது, அது மட்டும் இல்ல நம்ம க்ரூவில இப்ப வேலை பாக்குறதுக்கு ஆளுகளும் கூட இல்ல, நம்ம சிச்சுவேஷன் இப்ப ரொம்ப கீழ்மட்டமா போய்கிட்டே இருக்கு. அப்ப இன்னொரு எல்டர் சொல்றா, எல்லர் ஷியாவ் இது விடுங்க, அவங்களுக்கு பழைய சேர்மன் கிட்ட எதிர்த்து பேசவோ ஃபைட் பண்றதுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க நம்ம கூட வெல்லனா என்ன, நம்மளே போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு அந்த ஷிப்ல இருந்து குதிச்சு கீழே போயிட்டாங்க. அங்க பார்த்தா அந்த யங் மாஸ்டர்ல இன்னும் அந்த டிவைஸ்ல பவர் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவன் பிளட் வாமிட் எடுத்து, டேமேஜ் இந்த பிரஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு, நான் என்னோட லிமிட்டை தாண்டி 4000 feet வரை கொண்டு வந்துட்டேன், என்ன ஒரு அவமானம் எனக்கு இது. அப்ப அந்த பொண்ணு கூட இருந்து எல்ட்ரஸ் இவங்கிட்ட வந்து சொல்றா, யங் மாஸ்டர்லி நீங்க இந்த நார்த்தன் ரீஜனை ஃபுல்லா ஷோக் பண்ணிட்டீங்க, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப இவங்களை பார்த்துட்டு இவன் சிரிச்சுக்கிட்டா நினைக்கிறா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில 2 முட்டா பசங்க தனியா வந்து மாட்டிக்கிட்டாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படி நினைச்சிட்டாவா அந்த டிவைஸ்ல இருந்து நேரா குதிச்சு இவங்க கிட்ட வந்துட்டா. அப்ப இவங்க ஷோக்கா, யங் மாஸ்டர்ல என்ன பண்ண போறீங்க. அப்ப இவர் 2 பேரோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு சொல்றா, அறிவு கட்ட கலட்டு பசங்களா, நீங்க அங்கிருந்து கத்தி என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த ஃபிளேம் என்னோட மேல பட்டு என்னோட உயிரை அங்க போயிருக்கும், நீங்க அப்படி பண்ணதுக்கு நீங்க உயிரோட இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. இப்போ இது பார்த்துட்டு அந்த லீவ் பண்ணங்கிறது கத்திக்கிட்ட கிரானிக்கும் எல்ட்ரஷியா. இப்போ அந்த பொண்ணோட பக்கத்துல இருந்த ஆளுகள் எல்லாம், சேர்மேன் வீணா அந்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க, சேர்மேன் நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷனும் கூட கொஞ்சம் பாருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அங்கிருந்து சொல்றா, பீப்புள்ஸோட ஹார்ட் எப்போ இப்படிதான், மற்றவங்க எப்படி போனா அவங்களுக்கு என்ன. இப்போ அந்த யங் மாஸ்டர்லி அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு சொல்றா, நீங்க 2 பேரும் என்னோட குறுக்க வராம மட்டும் இருந்தா நான் எப்போவே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருப்பேன். அப்படியே அவன் மேல பார்த்து சொல்றா, யாரோ இங்க வந்திருக்க போல இருக்கே. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிற, இவன் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்து இவதான் சிட்டியிலோட பொண்ணு மிங்கியூ. ஆமா இந்த பொண்ணை ஈயனா கூப்பிடலாம். அப்ப அந்த பொண்ணு கூட இருக்க இன்னொருத்தன் கேக்குறா, மிங்கியூ எதுக்காக நீ அவனை இவ்வளவு உத்து பார்த்துட்டு இருக்க, இவ்வளவு திமிர ஆடிட்டு இருக்க, அந்த லீப்பாய்கிட்ட என்ன இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் அவனே பார்க்கல, நான் அந்த ஃபெய்யூன் மெர்ச்சன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கேன், அங்கே யாரே பார்த்துட்டு இருக்கான்னா நம்ம ஹீரோவே தான். அவ சொல்றா, அங்க இருக்க அந்த பர்சனை பாரு, இங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க, ஆனா அந்த ஆளோட ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் காணல, ரொம்ப காமா இருக்கு, அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணோட கூட இருக்கவன் பேருதான் லிங்ஃபாங், அவன் லிங்டியன் ஹாலோட யங் மாஸ்டர். அவன் சொல்றா, ஒருவேளை அந்த 9th ரைட்ல இருக்க சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் பயந்துருக்கலாம், இப்படி ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறா, நான் இப்ப பண்ண போற வேலையை பார்த்து நீ ஆச்சரியப்பட போற. அப்படியே வாங்கிறது கத்துக்கிட்டு அந்த லீப்பாயங்கிட்ட சொல்றா, டே லீஷோங், ஒரு 9th ரைட்ல இருக்க ஒரு சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் உன்னை பார்த்து கலாச்சிட்டு இருக்காங்க, நீ அதை பார்த்துட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு போறையா, நீ என்ன அவ்வளோ கோழையா, உன்னை மட்டமா பார்க்க வச்சிடாத, உன்னை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்ப அந்த லீப்பாயில் கடுப்பாய் மனசுல நினைக்கிறா, லிங்ஃபா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன இன்சல்ட் பண்ணிருப்ப. அப்படியே அங்கிருந்து கத்திக்கிட்ட, ஃபெய்யூன் சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் சீக்கிரமா எங்கிட்ட வாங்க. அப்ப அங்கிருந்து அந்த லீவ் பொண்ணு சொல்றா, யங் மாஸ்டர்ல எங்களை மன்னிச்சிடுங்க, என்னோட ஆளுக தப்பு பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட
மன்னிப்பு கேக்குற. அப்ப அவ அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, நீ எங்கிட்ட ஒன்னும் பேச வேணாம், இன்னைக்கு இங்கிருந்து நீங்க யாரும் உயிரோட போக மாட்டீங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு கடுப்பாய் அங்கிருந்து சொல்றா, டே பேட் கை, நீ ஃபெயில் ஆயது உன்னோட தப்பு தான், அதை எதுக்காக எங்களோட மேல தூக்கி போட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு கூட நிக்கிற ஆளுகள் எல்லாம் பயந்துகிட்டே சொல்றாங்க, சின்ன பொண்ணை வாய மூடிட்டு நாம இங்கிருந்து யாரும் உயிரோட போக மாட்டோம். அந்த பயல அப்படி சொல்லி முடிஞ்சதும் க்ளோரி சீல்ஸ் ஆடுன்னு சொல்லி எக்கச்சக்கமான அட்டாக் அந்த ஷிப்பை ஃபுல்லா சுத்தி நிக்குது. அந்த அட்டாக்ல இருந்து வர பிரஷரை அவங்களால தாங்க முடியல. இந்த வேலையை பார்த்து விட்ட யாருன்னா அந்த யங் மாஸ்டர் லீ தான். அவ அங்கிருந்து சொல்றா, நான் எந்த ரைட்ல இருக்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருக்க சின்ன பசங்களை எல்லாம் என்னோட தலையில ஏறி மிதிக்க அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா, நான் இன்னைக்கு உங்க கூட எல்லாரும் கூட சண்டை போட போறேன். அப்படியே அந்த ஷிப்பை பார்த்து அட்டாக் பண்ண குதிச்சுக்கிட்டே சொல்றா, டேய் குப்பைங்களா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னவே எதிர்க்க துணிச்சிட்டீங்களா, இன்னைக்கு நீங்க இங்க இருந்து யாரும் உயிரோட போக மாட்டீங்க. அப்ப அந்த பொண்ணோட ஷிப்ல இருக்க ஆளுகள் எல்லாம் கடந்து கதறிக்கிட்டே சொல்றாங்க, என்ன கொடூரமான பிரஷர் இது, என்னால பிரீத் பண்ணவே முடியல, ஷிப்பை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இல்ல அது நம்மளால பண்ண முடியாது, அவன் இந்த ஷிப்பு ஃபுல்லா சீல் பண்ணிட்டா ஸ்பேஸ்ல அறைய வச்சு. அப்ப அங்கிருந்து அந்த கீழோட பொண்ணு சொல்றா, ஹே இது ரொம்ப நல்லதுக்கு இல்லவா, நாம சீக்கிரமா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப அந்த லிங்ஃபாங் சொல்றா, இங்க இவங்க எல்லாம் பூச்சிங்க மாதிரி, நீ இவங்களை பார்த்து கவலைப்பட வேணாம், அது மட்டும் இல்ல அந்த ஷிப்ல இருக்க பர்சனோட பவர் லெவல் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம், அதனால நாம போய் உதவி பண்ண வேணாம், இங்கே இருக்கலாம். அப்ப அவ அங்கிருந்து அட்டாக் பண்ண வர பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, எனக்கு இவங்க கூட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் கூட இல்ல, அதனால இது சீக்கிரமா முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அப்ப அந்த டீப்பாயில் அங்கிருந்து கத்துக்கிட்டே அட்டாக் பண்ண வர ஃபுல் ஃபோர்ஸோட. அப்போ அவன் பாக்குற, என்ன இது பார்த்தா ஹீரோ அங்கிருந்து வந்து ஃபேஸ்ல ஒரு கிக்கு, அந்த ஃபோர்ஸ்ல திரும்பி அப்படியே போயிட்டா. இதை பார்த்துட்டு அந்த சிட்டிலோட ஒரு பொண்ணும் இந்த லீப்பாயிலோட கூட வந்த எல்ரஸும் எல்லாரும் வாய பழந்துட்டாங்க. அப்ப அந்த லியூ பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சொல்றா, ஃபைனலா நம்மளை அவரு காப்பாத்திட்டாரு. ஹீரோ மிதிச்ச மிதியில அவன் அந்த கேட்டோட செவர்ல போய் சுருகிட்டா. ஹீரோ நேரா அந்த டிஸ்க் மாதிரி இருக்க டிவைஸோட மண்டையில வந்து லேண்ட் ஆயிட்டு சொல்றா, உன்னோட அந்த மொக்கையான ப்ரெஷர் வச்சு எங்களை எல்லாம் கொல்லலான்னு நீ நினைச்சியா, சரி நான் இப்போ கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டை விளையாட போறேன். அப்படி சொல்லிட்டு அந்த டிவைஸ்ல ஃபுல் பவரும் கொடுத்துட்டு நினைக்கிறா, என்னோட பாடி கான்ஸ்டிடியூஷன் இப்போ ரொம்ப நார்மலா இருக்கு, ஒரு பெரிய கலாமட்டில இருந்து தப்பிச்சதுனால. ஆனா என்னோட பாடியில பிரில்லியன் கியூயோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா என்னோட ஓன் மெத்தடை பயன்படுத்தி டிவைன் மைண்டையும் பிரில்லியன் கியூவையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண அதோட ரிசல்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஹீரோ அப்படி நினைச்சு முடிச்சதும் ஒரு கோல்டன் லைட் பில்லர் மாதிரி ஆகாயத்துக்கு போகுது. அப்ப இது பார்த்துட்டு அந்த லீப்பாயிலோட ஷிப்பில் நிக்கிற ஆளுகள் எல்லாம் என்ன இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, இப்போ 8000 ஃபீட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்துட்டு அங்க இருக்க கார்டு சொல்றா, இப்ப நான் பார்த்துட்டு இருக்குது என்னால நம்ப முடியல, அந்த லைட் இன்னும் போய்கிட்டே இருக்கு. அப்ப இது பார்த்துட்டு அந்த லிங்ஃபான் சொல்றா, என்ன விதமான மோன்ஸ்டர் இவன். அப்ப அந்த சிட்டியிலோட பொண்ணு அதுக்கு மேல ஷாக் ஆகி சொல்றா, 10,000 ஃபீட்ஸ் ரீச் ஆயிட்டா, அது மட்டும் இல்ல என்னோட அப்பாவோட ரெக்கார்டை இவ உடைச்சிட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து நினைக்கிறா, இப்ப நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த நைட் கிங் சிட்டில இருக்க மக்கள் எல்லாம் என்ன ஆச்சரியமா பாக்குற மாதிரி இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஃபுல் பவர் கேதர் பண்ணி இந்த லீப்பாயிலோட மேல பிரஷர் போட ஆரம்பிச்சுட்டா. அப்ப அவங்க கடந்து கதர்கிட்ட நினைக்கிறா, இதனால நம்பவே முடியல, இவனோட உடம்புல இவ்வளோ பியூரான பிரில்லியன் கியூ இவ்வளோ எப்படி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கூட இந்த பிரஷர்ல இருந்தா நான் கண்டிப்பா இங்கே இறந்துடுவேன். அப்ப அந்த லியோப்பனோட ஷிப்ல இருக்க ஆளுகள் எல்லாம் பயந்துகிட்டே சொல்றாங்க, யங் மாஸ்டர் லீ சத்துட்டு இருக்காரு, கிரேட் லோடு கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நீங்க ஏதாச்சும் அந்த தண்டர் கிளவுட் சக்தியோட யங் மாஸ்டரை பண்ணா அப்புறம் அவங்க எங்களை சும்மா விடாது ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்ப அங்கிருந்து அந்த லீப்பாயோட வந்த ஒரு எல்டர் கடுப்பாய் சொல்றா, டே பையா யங் மாஸ்டரை சும்மா விட்டுடு, அவரு தான் நெக்ஸ்ட் தண்டர் கிளவுட் சக்தியோட லீடர், நீ என்ன தண்டர் கிளவுட் சக்தியோட எனிமி ஆக போறையா. அப்ப ஹீரோ அங்கிருந்து நக்கலா சொல்றா, அவ உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு என்ன, போல இருக்க முட்டா பயில எல்லாம் பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல அங்க ஒருத்தன் கத்திக்கிட்டே சொல்றா, எல்டர் ஷின்ஹி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம சிட்டியிலோட ஒரு ரெக்கார்டை ஒருத்தன் பிரேக் பண்ணிட்டா. அப்ப அங்க ஒருத்தரை காட்டுறாங்க, இவர் தான் எல்டர் ஷின்ஹி, இந்த நைட் கிங் சிட்டியோட எல்டர் தான் இவர். இப்போ இது கேட்டது ஒரு ஷோக்கா, என்ன அப்படியே வெளியில வந்து பார்த்தா அந்த பில்லர் லைட் ஆகாயத்துல இருக்கு. இவர் அதை பார்த்துட்டு சொல்றா, இந்த பில்லர் ஆஃப் லைட் உண்மையில 20,000 ரீச் ஆயிடுச்சு. அவர் அங்கிருந்து கத்துக்கிட்டே கேக்குறா, ஏதாச்சும் கிரேட் செட்டோட டிசைன்ஸ் இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்களா.